ஸ்பெசிபிக் இன் நேச்சர். நம்ம சும்மா வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகாது. அந்த எதனால வேலை கிடைக்கல, அப்கோர்ஸ் அது கூட வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காசஸ்ன்னு சொல்லலாம். நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றது நீங்க கிளியரா சொல்லணும். என்ன மாதிரி வேலை கிடைக்கலன்னா ப்ராடு, பட் என்ன மாதிரி வேலை? ஆர் வி லுக்கிங் ஃபார் லோயர் லெவல் கேடர் ஜாப்ஸ், இல்ல நம்ம எக்ஸிக்யூட்டிவ் லெவல் ஜாப்ஸ் பாக்குறோமா, இல்ல நம்ம மேனேஜரல் லெவல் ஜாப்ஸ் பாக்குறோமா, இல்ல நம்ம மிடில் லெவல் மேனேஜர் லெவல்ல பாக்குறோமா? நம்ம அதெல்லாம் என்ன டிசிக்னேஷன், இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தென் ப்ராபப்லி யூ கேன் ரீடிராஃப்ட் யுவர் ப்ராப்ளம். ஐ வாண்டட் டு get selected in the campus placement. எப்போ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் பண்ணணும்? before graduating from the college, in a job, having a job profile. இந்த ஜாப் ப்ரொஃபைல் எழுதுங்க. ஜாப் ப்ரொஃபைல் எழுதணும். இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல். நீங்க ஒரு ட்ரைனர் ஆகணும்னு நினைச்சா ட்ரைனர் ஆகணும் நீங்க எழுதணும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் ட்ரைனர் ஆக முடியாது, ரைட்? ஸோ அதை எழுதணும். ஜாப் ப்ரொஃபைல் என்ன மாதிரி வேலை அண்ட் என்ன பே பேண்ட்ல இருக்கணும். இதை எழுதுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எழுதின 90வது நாள் உங்களுக்கு வேலை இருக்கும் கம்பல்சரி. within 90 days you will get the solution to the problem. அதுதான் நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்றோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை ப்ராப்பரா டிஃபைன் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். The problem is considered to be understood if it is specific in nature, if it contains certain numbers. The numbers are called critical to quality characteristics. இந்த நம்பருக்கு பேர் என்ன? critical to quality characteristics. இந்த மாதிரி ஒரு நம்பரை கண்டுபிடிக்கவே தெரியலனா, சிடிக்யூவே கண்டுபிடிக்க தெரியலனா, ப்ராப்ளமே என்னன்னு உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். சில ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். காலையில எழுந்தவொடனே சண்டை போட ஆரம்பிப்பாங்க, நைட்டு தூங்க போற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் டெய்லி சண்டை போடுறாங்க? கல்யாணம் 25 வருஷம் ஆச்சு, 25 வருஷமும் சண்டை தான் நடக்கும். யூனோ வை? ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனா அந்த பிரச்சனையே அவங்களுக்கே என்னன்னு தெரியல. அதனால என்ன பண்றாங்க, அவங்களோட சேர்ந்து அந்த பிரச்சனையும் காலத்தை கடத்துது. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா அதை ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? சும்மா ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கிறதுனால ப்ராப்ளம் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ ப்ராப்ளத்தை பத்தின ஸ்பெசிபிக் ஸ்டேட்மெண்ட், அதுல குறிப்பா நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன, அதுக்கு பேர் தான் பெயின் மெட்ரிக். அந்த பெயின் மெட்ரிக் வந்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம் டெக்னிக்கலா சிடிக்யூ. சிடிக்யூனா என்ன? கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி. சிடிக்யூனா கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி. நேற்று ஒரு நாள் ஃபுல்லா கவனிச்சிருக்கீங்க, உங்களால எதையுமே டக்குன்னு ரீகேப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நேற்று நான் வந்து உங்களை வந்து எல்லாரையும் பாரட்டோ பிளாட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்கன்னு. இங்க 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், இன்னொன்று வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 10 பேர் தான் வந்திருக்காங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 52 பேர் வந்திருக்கீங்க. ஆனா ஒரு பாரட்டோ கூட தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ்ல இருந்து போடல. எதனால? அப்ப புரியுதா உங்களுக்கு the difference? நீங்க வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்றீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. யூ ஹேவ் டு பி பார்ட்டிசிபேட்டிவ். அதே நேரம் 10 பேர் இருக்கிற இன்னொரு குரூப்ல பாத்தீங்கன்னா 5 பேர், பாதிக்கு பாதி, அங்கேயும் பாதி பேர் ஒர்க் அவுட் பண்ணல, பரவாயில்ல. ஆனா அந்த லீட் பண்ற குரூப் கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இட் வில் அஃபெக்ட் எவ்ரிவன். அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் எப்பவுமே படிக்க நல்ல விஷயங்களை பண்ணக்கூடியவங்க இருக்கணும் நம்மளை சுத்தி. அந்த 4மே இல்லை அப்படின்னா மொத்தமே வந்து ராங் டைரக்ஷன்ல போய்கிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க இன்னைக்கு போடுங்க, இன்னைக்கு நிறைய விஷயம் நீங்க இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ பாரட்டோ போடாதவங்க எல்லாம், நேற்று போடாத கம்ப்ளீட்டான குரூப் எல்லாருமே பிளாட் த பாரட்டோ யூசிங் மினிட் ஆப் அண்ட் ஷேர் இட் இன் த ஸ்கிரீன். போட்டவங்க யாராவது சொல்லுங்க, அது ரொம்ப கஷ்டமா இருந்ததாப்பா? Anybody plotted the Pareto yesterday? Can you tell me, was it very difficult to plot a Pareto? No, sir. எவ்வளவு நேரம் ஆச்சு? Moses is also one of the candidate. எவ்வளவு நேரம் ஆச்சுப்பா மோசஸ் போடுறதுக்கு? 2 minutes குள்ள முடிஞ்சு. 2 நிமிஷம் வேலை. அந்த 2 நிமிஷத்துக்கு மெனக்கிடுற மைண்ட் செட் உங்ககிட்ட இல்ல. அதே மாதிரியே தான் மொத்த பேரும் இருக்கீங்க. அந்த கல்ச்சரும் சரியில்லை. How will you develop? Please tell me. எப்படி இந்த கோர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும்? உன்னோட உள்நோக்கம் சரியில்லைன்னா வெளி நோக்கத்துல ஒன்னும் நடக்காது. நாங்கெல்லாம் நினைக்கிறதுனால எதுவுமே நடக்காது. You have to think about your future, right? We can equip you. All right. So define பண்ணிட்டீங்க. Problem is understood. CTQs are identified. Project charter is created. Project charterனா என்ன? Project executionக்கு ஒரு பிளான். என்னைக்கு ஆரம்பிக்குது, என்னைக்கு முடியுது, யாரு ப்ராஜெக்ட் லீடர், யாரு டீம் மெம்பர், யாரு டேட்டா கலெக்ட் பண்ண போறாங்க,
யார் யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா விஷயத்தையும் கிளியரா நீங்க இஃப் யூ ரைட் இட் டவுன் your team is ready for execution and now support can be provided. Support can also include the fund required for executing the project. It could be 50,000, it could be 75,000, or it could be few lakhs, it could be other resources. Your project must be supported by the executives in the company. நான் சொல்றது கரெக்டா இல்ல? இப்ப நீங்க போய் கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா நீங்க வந்து அந்த கம்பெனில இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? சொல்லுங்கப்பா. கம்பெனில இருக்க ஒரு 2 பேராவது உங்க கூட சப்போர்ட் ஒர்க் பண்ணணுமா இல்லையா? பண்ணணும். ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா பேஷண்ட்டே கோஆபரேட் பண்ணாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப அதைத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா புரியுங்க. யூ ஆர் ஆல் த பேஷண்ட்ஸ் ஹியர் அண்ட் வி ஆர் நவ் டூயிங் த ஜாப் ஆஃப் அ டாக்டர், ரைட்? ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ரோல். என்னப்பா செய்து உடம்புக்கு நான் கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்ற கதையா இருக்கு. நத்திங் will happen on time. Everything will take longer time. டாக்டர் கிட்ட போனா உண்மையை சொல்லணும். சார் இந்த மாதிரி இருந்தது, நேற்று இதை சாப்பிட்டேன், காலையில இதை சாப்பிட்டேன், இப்ப கூட இப்படி இருக்கு. then only something can be done. நீங்க நடிக்கிற மாதிரியே 4 வருஷத்தையும் ஓட்டிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, you will be the big loser. ஆல்ரெடி நான் கேட்டேன் உங்களை ஒரு கேள்வி, எத்தனை வருஷமா படிக்கிறீங்கன்னு. சில பேர் பெருமையா சொன்னாங்க, சார் நான் 15 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், சார் நான் 18 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன்னு. என்ன 18 வருஷமா என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது, ப்ராப்ளம் சால்வரா தான் வெளியே வர போறீங்க. அதை தான் சொல்றோம் தெளிவா இங்க. யூ ஆர் கோயிங் டு கம் அவுட் அஸ் அ ப்ராப்ளம் சால்வர். வெளியில இருக்க நீ வெளியில பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கும் 1000 ப்ராப்ளம் இருக்கு. ஒரு சின்ன ப்ராப்ளத்தை டிப்ளமேட்டிக்கா சால்வ் பண்ண தெரியலன்னா நீ 1000 படிச்சிருந்தோம், நோபடி இஸ் கோயிங் டு ஹையர் யூ. ஸோ அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ல கூட உங்க பார்ட்டிசிபேஷன், உங்களோட மெனக்கிடுதல் வந்து இல்ல அப்படின்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் there is a internal issue which you need to overcome. நீயே உனக்கு எதிரியா இருக்கிறத உணராம இருக்க. You are the big enemy to you. When help is coming towards you, at least you should open your hands and receive it. அது கூட நீங்க செய்யல அப்படின்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நாங்கல யாரும் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் டர்னிங் அவுட் டு பி a good yellow belt, we can get you a lot of opportunities. Please understand, I am repeatedly telling, we can get you a lot of opportunities. But இல்ல சார் எனக்கு ஒன்றும் வேணாம் சார், நீ எல்லோ பெல்ட்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் வைக்கிறது எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? எக்ஸாம் ஸ்கோர் has no more a CTQ. Please all of you understand, exam score has no more a CTQ. CTQ na என்ன? That will truly reflect the skills, that will truly reflect the problem. நம்ம 8.5 CGPA இருந்தா கேண்டிடேட் உண்மையிலேயே நாலேஜபிள், ஸ்கில்ஃபுல் அப்படின்னு இருந்தா 8.5 இருக்கும் எல்லாரையும் எடுத்துட்டு போயிடலாமே கம்பெனி வந்து. why they are not believing? So the examination score has no more a CTQ. That is why they have multiple other metrics. Please understand. So இன்னைக்கு இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ப்ரொடக்டிவ் ப்ரோக்ராம். நேற்றுக்கே நான் பார்த்தேன், மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன் எல்லாம். ஒரு நாள் கூட நீ ஹார்ட் ஒர்க் பண்ண தயார் இல்லைன்னா ஒரு நாள் கூட உன்னை யாரும் ஹையர் பண்ண தயாரா இருக்க மாட்டாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் நேற்றே சொன்னேன், ஒரு நாள் கம்பெனிக்கு இன்பிளான் ட்ரைனிங்கா போறியா, பர் டே 5,000 rupees சேலரி உனக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு நாள் கேன் யூ ஆக்ட் ஆஸ் an employee? I wanted to see here, can you all act as a very good learner today in this program, right in this program? காலையில 9:30 மணில இருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நீ வந்து மிஸ் பண்ணாம ரொம்ப எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி காட்டுங்க பாப்போம். தென் யூ பிகம் ப்ரொஃபஷனல். உங்களை எந்நேரமும் உங்களை ஒருத்தர் வழி நடத்திக்கிட்டே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தட் இஸ் நாட் த டெஃபினிஷன் ஆஃப் குவாலிட்டி. லைஃப்ல நிறைய தப்பு பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே தான் இருக்கும். யாருமே நம்மளை கவனிக்கலனாலும் தப்பு பண்ணாம அந்த பாதையை கடந்து போய்கிட்டே இருக்கணும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரொஃபஷனல், தட் இஸ் த மீனிங் ஆஃப் குவாலிட்டி, ரைட்? ஸோ நீங்க நேற்றுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்கே பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாதது இட்ஸ் ரியலி ஹர்ட்டிங் மீ. அண்ட் ஐ கேவ் அ வெரி வெரி சிம்பிள் டாஸ்க். ஒரே ஒரு பேரட்டோ ஐ ரிப்பீட்டட்லி எக்ஸ்பிளைன்ட் இட் அண்ட் ஐ குட் ஆல்சோ சி த அதர் குரூப் பியூட்டிஃபுல்லி டூயிங் இட். பட் ஒன் குரூப் நாட் அட் ஆல் இன்வால்விங். உங்க இன்வால்மெண்ட் இல்லாம, உங்க கமிட்மெண்ட் இல்லாம உங்க ப்ராப்ளத்தை இன்னொருத்தர் சால்வ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ வி ஆர் டன் வித் த டிஃபைன் அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு மூவ் ஆன் டு த மெஷர். எதை மெஷர் பண்ண போறோம்? ப்ராப்ளத்தை மெஷர் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளத்தை மெஷர் பண்ணணுன்றதுக்காக தான் உங்களை டிஃபைன்ல சிடிக்யூ ஐடென்டிஃபை பண்ண சொன்னோம். சிடிக்யூவே என்னன்னு தெரியலன்னா எதை போய் மெஷர் பண்றது இல்லையா?
ஸோ டாக்டர் வந்து பிரச்சனை அப்படின்னா டயக்னோசிஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எழுதி கொடுப்பாரு. ஸோ உங்க ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் என்னென்ன டெஸ்ட் கரெக்டா எடுக்கணும்னு சொல்லுவாரு. தட் இஸ் டேட்டா கலெக்ஷன். சிமிலர்லி ப்ராப்ளம் நமக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? சிடிக்யூல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த சிடிக்யூ வந்து ஒய்யா எக்ஸா? ஒய்யா இருந்தா அது நமக்கு ப்ராஜெக்ட், எக்ஸா இருந்தா அது சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட் இல்லை, அது ஒரு ஈஸி கேஸ். வி கேன் ஈஸிலி, பிகாஸ் எக்ஸ்ன்றது ரூட் காஸ். எக்ஸ் தெரியாததுனால தான் அது சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்டா மாறுச்சு. அப்ப அந்த சிடிக்யூ ஒய்யா எக்ஸான்னு புரிஞ்சுக்கணும். ஒய்யா இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் a குட் ப்ராஜெக்ட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன். ஸோ டேட்டா கலெக்ஷனுக்கு போங்க. டேட்டா கலெக்ட் பண்ணும் பொழுது யாரு டேட்டா கலெக்ட் பண்ணணும், எங்க இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், எப்ப கலெக்ட் பண்ணணும் டேட்டாவை? ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல கலெக்ட் பண்ணணுமா, செகண்ட் ஷிப்ட்ல கலெக்ட் பண்ணணுமா, நைட் ஷிப்ட்ல கலெக்ட் பண்ணணுமா, இல்ல எல்லா ஷிப்ட்லயும் கலெக்ட் பண்ணணுமா? கலெக்ட் பண்ணும்போது என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணணும், அந்த எக்யூப்மெண்ட் ஒழுங்கா இருக்கா, மெஷர் பண்ண டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு ஒருத்தருக்கு அசைன் பண்ணிருக்கமே அவருக்கு டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா, டேட்டா டைப் என்ன, இதெல்லாம் இல்லைன்னா நீங்க கலெக்ட் பண்ற டேட்டா யூஸ்ஃபுல்லா இருக்காது. உங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வர சொல்லும் பொழுது ஒரு தவறான முறையில டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தா அது டாக்டருக்கு வந்து உதவியா இருக்குமா அந்த ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா உதவியா இருக்காது. இருக்கிறத இல்லைன்னு சொல்லும், இல்லாததை இருக்குன்னு காட்டும். இதுக்கு பேர் தான் டைப் 1 டைப் 2 எரர். இதுக்கு பேர் தான் டைப் 1 டைப் 2 எரர். ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க ஹெல்த் கேர்ல. அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில மேனுஃபேக்சரர் ரிஸ்க் அண்ட் கன்சியூமர் ரிஸ்க்னுவாங்க. ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிஷியன் என்ன சொல்லுவாங்கன்னா டைப் 1 எரர் டைப் 2 எரர்னுவாங்க. ஸோ இந்த டைப் 1 எரர் டைப் 2 எரர்லாம் வரக்கூடாதுன்னா உங்க டேட்டா வந்து ஒர்த்தியா இருக்கணும், கிளீனா இருக்கணும், கிரெடிபிளா இருக்கணும், ரைட்? அண்ட் ஹவு கேன் வி மேக் இட் ஹேப்பன்? வி ஹாவ் அ மெஷர் ஃபேஸ். கேர்ஃபுல்லா கவனிங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் தட் வில் மேக் யுவர் ப்ராஜெக்ட் ப்ரொடியூஸ் ரிசல்ட், ரைட்? ஸோ ஓவர் டு டாக்டர் ரவிக்குமார். Yeah, Dr. Siva, very good, interesting and thoughtful suggestions and counseling for all the people. Yes, it is indeed needed. Okay. So I think Dr. Siva has given you a lot of counseling, which you will get only after paying to a doctor. Okay. He has given you lifetime suggestions, career improvement, soft skill suggestions. So take it. Okay. You won't get it free in all the cases. So if you go out and ask for this kind of informations, counseling, you have to pay at least 1,000 rupees for 15 minutes, 20 minutes. He has given you valid information. Okay, now let us move to the measure phase. Okay, so far we have identified the problem, selected the problem and converted that into a project, and we have made a report. What is the name of the report, guys? What is the name of the report? Yes, it is called report. Yeah, I said, what is the name of the report which you have to put all the details like business case, problem statement, timeline, team? What is the report called? Project charter. Very good, sir. Project charter. Okay, and the last we saw, from 4 to 4:30 we saw that, right? You people forgotten that. No issues. So that is called project charter. Okay, now the project charter is ready, and what you have to do, you have to get approval from the top management in the project charter. That is the general manager or the sponsor or the champion or the financial commitment guys, top guys has to sign it. Avangala sign பண்ண அப்புறம் தான் you can go to the next level. Okay, now we have finished define how to move to the next phase, measure. Okay, it is a introduction. measure ஓட introduction தான் கொடுக்க போறேன். introductionக்கு அப்புறம் 2-3 முக்கியமான terminology பார்ப்போம். After that, Dr. Siva will take you to the MSA and other gauge R&R. What is a measure phase? Why we need to do it? எதனால மெஷர் பண்ணணும்? ஓகே, நீங்கலாம் வந்து காலேஜ்ல படிக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் எக்ஸாம் வைக்கிறாங்க? What is the purpose of having CAT 1 exam, internal exam 1, 2, then final end semester exam? ஏன் வைக்கிறாங்க? எதுக்காக வைக்கணும் எக்ஸாம்? ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு படிக்கிறாங்க, இம்ப்ரூவ்மென்ட்ஸ்க்கு. அத மெஷர் பண்ணணும். ஸ்டூடண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணணும்? மெஷர் பண்ணணும். இப்ப பிரியங்கா நல்லா படிக்கிறாளா, நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்றா. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணுவா. மோசஸ் நல்லா படிக்கிறேன்னு சொல்றான், அவன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எக்ஸாம்ல. அப்போ உண்மையிலேயே அவன் நல்லா படிக்கிறான்னு சொன்னா எக்ஸாம்ல அவன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. His performance will be good. So the exam is a way to measure your performance.
So here also we need to measure the process performance. Simple, அவ்வளவுதான். இங்க எக்ஸாம் வைக்கிற மாதிரி வேற ஒரு ப்ராசஸ், வேற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எதனால நம்ம மெஷர் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களை எக்ஸாம் வச்சு மெஷர் பண்ணும்போது தான் ஓகே நீங்க வந்து எங்கேயாவது டிவியேட் ஆறீங்களான்னு தெரியும். அப்பதான் உங்களை என்ன பண்ண முடியும்? ஓகே இவங்க ஒழுங்கா, இந்த பசங்க ஒழுங்கா படிக்கல, ஸோ வி ஹேவ் டு மானிட்டர் ஹிம். மானிட்டர் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? ஓ மானிட்டர் பண்ணும்போது தான் தெரியுது அவன் கிளாஸ்க்கே ஒழுங்கா வரல. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ல புவர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மானிட்டர் பண்ணா, சூப்பர்வைஸ் பண்ணா தெரியுது they are not coming to the class. Okay, now we have a data. Then what we can do, we can control them. We will ask them to come to the class regularly. We will monitor whether he is coming to the class regularly. So now after controlling him, we are able to divert him, we are able to direct him to focus on the studies. So when he is focusing on the studies, he will be making progress. இதுதான் மெஷரோட பேசிக். வாட் நாட் மெஷர்ட் cannot be monitored. நீங்க மெஷர் பண்ண முடியலன்னா உங்களால அந்த டேட்டாவை ப்ராசஸை மானிட்டர் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மானிட்டர் த ப்ராசஸ், யூ cannot கண்ட்ரோல் இட். கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்களால என்ன பண்ண முடியாது? அதை சப்போஸ் தப்பா இருந்தா டைரக்ட் பண்ணி கொண்டு போக முடியாது. இஃப் யூ cannot direct, you cannot make progress. ஸோ டெஃபினட்டா யூ வில் பி அண்டர் மானிட்டரிங். உங்க பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க, உங்க பேரண்ட் டீச்சர்ஸ், கிளாஸ் அட்வைசர்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸ், உங்க ப்ரொஃபசர்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. இட் இஸ் ரெக்வயர்ட் because then only you will be able to make progress at the end, okay, of your academic career. You will be able to get a good career. Okay, definitely there will be monitoring. Okay, now I have just said what is the importance of measure phase. இப்போ measure phase ஓட critical importance, மெஷர் ஃபேஸ்ல பிரச்சனை இருந்தா என்ன ஆகும், நீங்க ஒரு மெஷர்மெண்ட்டை தப்பா எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு வீடியோ பார்ப்போம். வீடியோ பார்த்த உடனே கொஸ்டின் கேட்பேன். ஓகே, மெஷர் ஃபேஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பேன். நீங்க எல்லாரும் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும், சரியா? ஓகே, வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் வீடியோ? இந்த வீடியோல இருந்து மெஷர் ஃபேஸ் ரிலேட்டடா வாட் டு யூ இன்ஃபர்? நாட் அவுட் டெசிஷனை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி அவுட் ஆவாங்க. ஓகே, ஆசம் டு கமிங் இந்த பேட்சா. எஸ், கம் அண்ட் சிட் அண்ட் ரைட் தன் அசைன்மெண்ட். கிளாஸ் நடக்கு. ஓகே, so actually here we have to view from the measure phase point of view. So measure phaseல என்ன பண்றோம், நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். மெஷர்மெண்ட் தப்பா போனா என்ன ஆகுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா உங்ககிட்ட இருந்து? சார், பால் பேட்ல பட்டுச்சா இல்லையான்னு அல்ட்ரேஜ்ல டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, மெஷர் பண்ணாங்க. வெரி குட். தென் கம் ஆன் கைஸ், யூ ஹேவ் டு டச்சிங் அவுட் சைடு ஸ்டம்ப் சரி ஆன்லைன் பார்க்கறது. சரி, ஓகே, வெரி குட். சார் ஃபர்ஸ்ட் டீம் மெம்பர் அனலைசிஸ் பண்றாரு சார். அனாலிசிஸ் பண்றாரு. ஓகே, வெரி நைஸ். என்ன பிரியங்க கிரிக்கெட்லாம் பாக்குறது இல்ல? பிரியங்க லைட்டே ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டா கிரிக்கெட் மேட்ச் போட்ட உடனே. ஓகே, தென் ஓகே, கமான் கைஸ், கிரிக்கெட் அதுவும் எம்எஸ் தோனி, ஜடேஜாலாம் காமிச்சிருக்கு, யாரும் ஆய பேச பண்றீங்க. திங்க் சம்திங், சே நீங்க டெய்லி பாக்குற மேட்சஸ் தான். பட் ஹியர் தேர் இஸ் அ மெஷர்மெண்ட் சிஸ்டம். மெஷர்மெண்ட் சிஸ்டம் ஒன்லி லீன் சிக்ஸ் சிக்மால மட்டும் இல்ல, டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லயும் இருக்கு. நீங்க பாக்குற கேக்குற எல்லா விஷயங்களையும் மெஷர்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. See here there are two people measuring the process. ஓகே, ஒரு எல்பிடபிள்யூங்கிறது ஒரு அவுட்கம். எல்பிடபிள்யூ அவுட் கொடுக்கறது, அவுட் கொடுக்காது ஒரு அவுட்கம். அத ரெண்டு பேர் மெஷர் பண்ணாங்க. யாரெல்லாம்? பவுலர் 2 விக்கெட் கீப்பர். அவங்க ரெண்டு பேரும் மெஷர் பண்ணி அவங்க டிசைட் பண்ண முடியுமா
பவுலரும் Umpire. வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் அம்பையர். Sir, first umpire, third umpire. வெரி குட், எக்ஸலண்ட். நவ யூ கைஸ் ஆர் ஆக்டிவ். சிவா சொன்ன பூஸ்ட்லாம் இப்பதான் ஒர்க் ஆகுது. சிவா கொடுத்த பூஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் அம்பையர், தேர்ட் அம்பையர். பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அம்பையர் என்ன பண்ணாரு, அந்த பவுலிங் ப்ராசஸ மெஷர் பண்ணார். அவர் ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் வச்சிருக்காரு. சரியா? அவரோட மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து என்னது, ஜஸ்ட் கண்ணால பார்த்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் மூலமா கண்ணால பார்த்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஹி ஹாஸ் டு மெஷர் அண்ட் டேக் அ டிசிஷன் பேஸ்ட் ஆன் தட் மெஷர்மெண்ட். அவர் மெஷர் பண்ணி அவருக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டா வச்சு அவர் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகே, வெதர் தட் சிஸ்டம் டிசிஷன் வாஸ் கரெக்ட்? அவர் எடுத்த டிசிஷன் கரெக்டா? இல்ல சார், தப்பு சார். ரிவ்யூ பண்ணாங்கல்ல சார். இல்ல, ஃபர்ஸ்ட் அம்பையர் எடுத்த அம்பையர் சொன்னது வந்து தப்பு சார். ஃபர்ஸ்ட் அம்பையர் எடுத்த டிசிஷன் தப்பு. ஏன் அப்படின்னா ஆமா சார். அவரோட மெஷர்மெண்ட் சிஸ்டத்தினால அவ்வளவுதான் மெஷர் பண்ண முடிஞ்சது. அவரு ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் வச்சிருக்காரு. இப்போ நீங்க கண்ணாலே பார்த்தோன்னே சொல்லுவீங்களா, இது இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இவ்வளவு ஹைட்ல இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபீல்ட் அம்பையர் இருக்கார்ல, ஹி ஹாஸ் அ மெஷர்மெண்ட் சிஸ்டம். அவருக்கு என்ன மெஷர்மெண்ட் சிஸ்டம்? ஹி வாஸ் ட்ரெயின்ட் ஃபார் மெனி இயர்ஸ் பை த ஐசிசி டு ஜட்ஜ் எல்பிடபிள்யூ இன் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எப்படி எல்பிடபிள்யூ அப்பீல வந்து மெஷர் பண்ணி டிசைட் பண்ணி அவுட்லையான்னு கொடுக்கறதுக்கு அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் அவர்கிட்ட இருக்க மெஷர்மெண்ட் சிஸ்டம். அவர்கிட்ட ஸ்கேல், பென்சிலு, டேப்லாம் இல்லை, மெஷரிங் டேப்லாம் இல்லை, ரீப்ளே பார்க்கறதுக்கான ஆப்ஷன்லாம் அவர்கிட்ட இல்லை. ஸோ ஹிஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டம் வென்ட் ராங். ஹிஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டம் கேவ் ஹிம் அ ராங் டேட்டா. அவருக்கு அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணுச்சு, ஒரு ராங் டேட்டாவை அவர் கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணாரு, ஹி டசன்ட் கேவ் அவுட். வாட் அபவுட் த தேர்ட் அம்பையர்? ஹி ஆல்சோ ஹேவிங் அ மெஷர்மெண்ட் சிஸ்டம். அவங்களோட மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி, ரீப்ளேஸ், எட்ஜ் அண்ட் பால் ட்ராக்கர். So our measurement system is also acquiring data from the process, and is based on the data the third umpire is giving the decision. So இப்போ நீங்க டேட்டாவை தப்பா மெஷர் பண்ணா என்ன ஆகும் சொல்லுங்க? ரிசல்ட் தப்பா வரும். ரிசல்ட் தப்பா வரும். டிசிஷன் எப்படி போகும்? Wrong decision ஆயிடும் சார். வெரி குட், ராங் டிசிஷன் வரும். So if we measure the data improperly, incorrectly, wrongly, the decision will be wrong. Okay, so that is why measure phase is very important. Measure phase, we are going to measure or we are going to collect the data with the measurement system. நம்மகிட்ட ரெண்டு அம்பையர்ட்டையுமே ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. அவர்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் பிளஸ் பால் ட்ராக்கர் பிளஸ் எட்ஜ், அல்ட்ரா எட்ஜ், ஓகே, இந்த மாதிரி ஸ்லோ மோஷன், இந்த மாதிரி மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. இவர்கிட்ட ஒரே ஒரு ஹியூமன் மெஷர்மெண்ட் சிஸ்டம் தான். பட் when it comes to the end, we will take both as a measurement system. Your human being, அவங்க மிஷின், தேர்ட் அம்பையர் மிஷின் பார்க்க மாட்டோம். Both are measurement systems. The measurement system based on the field umpire collected the data incorrectly and he made a poor decision. The data collected by the third umpire collected a proper data because he is having a very good measurement system. Field umpire இருக்க மெஷர்மெண்ட் சிஸ்டம் கொஞ்சம் இன்ஃபீரியர் தான். பட் தேர்ட் அம்பையர் இருக்க மெஷர்மெண்ட் சிஸ்டம் எப்படி? ஸ்ட்ராங், டெக்னாலஜி பேஸ்ட். ஸோ the data collection, the data which he collected was correct one. So based on that he was able to make decision. So இப்போ வந்து நீங்க வந்து டிஃபைன் ஃபேஸை வந்து ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிச்சாச்சு டிஃபைன் ஃபேஸை பெர்ஃபெக்டா. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த ப்ராசஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நீங்க மெஷர் பண்ணணும். இதுதான் பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு லாஸ் வருது, இல்ல இவ்வளவு ரிஜெக்ஷன்ஸ் வருது, ஓகே அப்படின்னு கரெக்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ணா என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். இப்போ நீங்க மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் கரெக்டா இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கிற டேட்டா எப்படி இருக்கும்? தப்பா இருக்கும். அப்போ நீங்க எடுக்கிற முடிவுகளும் எப்படி இருக்கும்? தப்பா இருக்கும். அப்போ நீங்க உங்க மெஷர்மெண்ட் சிஸ்டம் கரெக்டான்னு வெரிஃபை பண்ணணும். அதுக்குதான் இந்த மெஷர் ஃபேஸோட முக்கியமான வேலையே. நீங்க மெஷர்மெண்ட் சிஸ்டம் கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க தைரியமா மெஷர் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற டேட்டா எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். சரியா? ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மெஷர் ஃபேஸ். இது அதே தான். ஓகே, ஸோ இந்த மெஷர் ஃபேஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? வெரிஃபை த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். எப்படி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்? ஓகே, மோசஸ் வந்து சரியா கிளாஸ்க்கு வரல, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். மோசஸ் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு வந்து சொல்றாங்க. மோசஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மோசஸ் வந்து டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துல நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணல
அப்படின்னு ஒரு பிரச்சனை, நல்லா படிக்கல, டிசைன் ஆஃப் டிரான்சிஸ்டர் மோசஸ் நல்லா படிக்கலன்னு சொல்றாங்க. அது ஒரு ப்ராப்ளம். அதை எப்படி வெரிஃபை பண்றது? மோசஸோட டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் எக்ஸாம் பேப்பரை வச்சு தான் வெரிஃபை பண்ண முடியும். ஓகே, ஹவு டு வெரிஃபை த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்? We need to measure the performance of Moses. Then only he can say he is really having a problem. அதை மெஷர் பண்றதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. என்னது? எக்ஸாம், இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு, எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. ஸோ இன்டர்னல் எக்ஸாம்ல மோசஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வைங்க, அப்போ சொல்லலாம் ஆமா மோசஸ் வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னு. ஸோ நம்ம வேலிடேட் பண்ணோம் மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை. எப்படி? இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வந்து ப்ராப்பரா வைக்கிறாங்களா, சஃபிஷியன்ட் டைம் கொடுக்குறாங்களா, இன்டர்னல் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம், எவ்வளோ கிளாஸஸ்லாம் ஒழுங்கா கண்டக்ட் பண்றாங்களா, சஃபிஷியன்ட் ஹவர்ஸ் அட்டன் பண்றாங்களா, டீச் பண்றாங்களா, நோட்ஸ் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு சம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணும். ஸோ என்ன பண்ணும், நீங்க வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சிருக்கீங்க, அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் உண்மையிலே கரெக்டா தான் மெஷர் பண்ணதான்னு செக் பண்ணணும். நீங்க டைமே கொடுக்காம ஒரு எக்ஸாம் வச்சீங்கன்னா மோசஸால எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்ப இன்னைக்கு தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க, அடுத்த வாரமே டெஸ்ட் வச்சீங்கன்னா மோசஸ்க்கு எப்படி படிக்கிறதுக்கு டைம் இருக்கும்? எல்லா போர்ஷன்ஸும் நடத்திட்டு வச்சாதான் அவனுக்கு என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸாம் எழுத முடியும் இல்லையா? ஸோ மோசஸோட ப்ராப்ளத்தை வெரிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ண அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் கரெக்டானதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இங்க வந்து 2 மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருந்தது. அம்பையர் ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம், தேர்ட் அம்பையர் ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம். தேர்ட் அம்பையரோட மெஷர்மெண்ட் சிஸ்டம் கரெக்டா இருக்கான்னு முதல்ல வெரிஃபை பண்ணணும். அப்பதான் தேர்ட் அம்பையரோட மெஷர்மெண்ட் சிஸ்டத்துல இருந்து வர டேட்டா கரெக்ட்னு சொல்ல முடியும். சப்போஸ் அதுல உள்ள பால் டிராக்கர் வந்து தப்பா ஒர்க் பண்ணுன்னு வைங்க, என்ன ஆகும்? அவரும் நாட் அவுட் கொடுத்துருவாரு அந்த மேட்ச்ல. அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் சிஎஸ்கே வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் வின் பண்ணி கப்பே அடிச்சிட்டாங்க. அந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா அவங்க வெளியில வந்திருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருந்தாதான் ஆத்தென்டிகேட்டட், வேலிடேட்டட் என்னது, இது கரெக்டான சிஸ்டம் அப்படின்னு வெரிஃபை பண்ண ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருந்தாதான் நீங்க ப்ராப்ளம் சொல்றத கரெக்டா கன்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்க சொல்ற ப்ராப்ளத்தை கன்ஃபார்மே பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ உங்க சிஸ்டம் வந்து பெர்ஃபெக்டா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸை திருப்பி மெஷர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அந்த ப்ராப்ளத்தை வெரிஃபை பண்றதுக்கு உங்கள்கிட்ட ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்கணும். அது வேலிடான மெஷர்மெண்ட் சிஸ்டமா இருக்கணும். தேர்ட் அம்பையர் இருக்க மெஷர்மெண்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கணும். அதுல இருக்க டேட்டா கரெக்ட்னு நீங்க கன்ஃபார்மா சொல்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், நம்ம பெர்ஃபார்மன்ஸை திருப்பி வெரிஃபை பண்ணிட்டு இதுதான் பிரச்சனை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதான் மெஷரிங் த பேஸ் லைன் பெர்ஃபார்மன்ஸ். சரியா? இதுதான் மெஷர் ஃபேஸோட அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் எப்படி நம்ம ரீச் பண்ண போறோம்? 3 ஸ்டெப், 4வது ஸ்டெப், 5வது ஸ்டெப், 6வது ஸ்டெப். ஸோ டு ரீச் தோஸ் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லா டிமேக் மெத்தடாலஜில டிஃபைன் ஃபேஸ், மெஷர் ஃபேஸ், அனலைஸ் எல்லா ஃபேஸ்லயும் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ்ஸை ரீச் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டெப். இந்த அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது? சிடிக்யூ நிறைய டைம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு சார். சிடிக்யூனா என்னது? சிடிக்யூனா என்ன தம்பி? வாட் இஸ் சிடிக்யூ? Critical to quality. Very good. Critical quality. Quality. So இப்போ நம்ம வெரி குட், ஆல் ஆஃப் யூ வெரி குட். கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அது வந்து என்ன கைண்ட் ஆஃப் டேட்டாவா இருக்கும்? ஒரு நியூமரிக்கல் டேட்டாவா இருக்கும். ஓகே, நேற்று கூட நம்ம பார்த்தோம், என் ஃப்ரெண்டு நல்லா கிளினிக் போகணும்னு சொன்னான், கடைசியில பார்த்தா அங்க வந்து அவன் வெயிட்டிங் டைம் லெஸ் than 5 minutes சொல்லிருக்கான். ஸோ வெயிட்டிங் டைம் வந்து என்னது? ஒரு சிடிக்யூ. பிரியங்கா வந்து பேங்க்கு போறான், பேங்க் போனா டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு 1/2 hour ஆகுது. அப்போ என்ன டைம் அங்க சிடிக்யூ? வெயிட்டிங் டைம்ஸ். வெயிட்டிங் டைம் பதிலா அங்க இன்னொரு வேர்டு சொன்னோம். என்ன வேர்டு? டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் டைம். ஸோ அங்க வந்து பேங்க்ல அந்த இடத்துல டிரான்சாக்ஷன் டைம் தான் சிடிக்யூ. டிரான்சாக்ஷன் டைம் அதிகமாகுது, அதனால பிரியங்கா அந்த பேங்கை பத்தி நல்ல ஒப்பீனியன் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை அந்த பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி வெயிட்டிங் டைமா, டிரான்சாக்ஷன் டைமா, ரெஸ்பான்ஸ் டைமா, எது வந்து நம்ம ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணுது, எது வந்து பிரச்சனையை உருவாக்குதுன்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். அதைத்தான் ஃபர்ஸ்ட்ல இங்க பண்ண போறோம். ஓகே, ரெண்டாவது மெஷர்மெண்ட் சிஸ்டம். நம்மகிட்ட ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் பிளட் சுகரை மெஷர் பண்றதுக்கு. டாக்டர் மெஷர் பண்ணிட்டு, ஓகே சார் உங்களுக்கு வந்து 120 இருக்கு ஃபாஸ்டிங் சுகர், இனிமே நீங்க வந்து டயட் கண்ட்ரோல்ல இருக்கணும், நீங்க வந்து இன்சுலின் டேப்லெட்ஸ் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. அவர் எதை பேஸ் பண்ணி சொல்றாரு? அவரு ஒரு பிளட் சுகர் மெஷரிங் டிவைஸ் வச்சிருக்காரு. அதை வந்து நம்ம பிளட் சாம்பிளா வச்சு செக் பண்ணி சொல்றாரு. இப்போ அந்த டிவைஸ் கரெக்டா ஒர்க் ஆகலன்னு வைங்க, என்ன ஆகும்? அவர் கொடுத்த டேட்டா தப்பா இருக்கும். சப்போஸ் நமக்கு வந்து 90 தான் இருக்கு, 90க்கு பதிலா அவர் 120 சொல்லிட்டாருன்னா
90 இருந்தா நம்ம ஒன்றும் கரெக்ட் பண்ண வேண்டாம். நம்ம ரெகுலர் டயட் ஃபாலோ பண்ணலாம், ரெகுலர் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணாலே போதும். 120 இருந்தா நம்ம வேற நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்தணும். ஸோ அவர் வச்சிருக்க அந்த பிளட் சுகர் மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து கரெக்டான நீங்க வெரிஃபை பண்ணணும். நீங்க டாக்டர்கிட்ட போய் வெரிஃபை பண்ண முடியாது. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க மெடிக்கல் அசோசியேஷன்ல அவங்க அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்றதுக்கு அத்தாரிட்டி இருக்காங்க. ஓகே, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரெகுலரா காலிபிரேட் பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராப்பரான மெஷர்மெண்ட் சிஸ்டமான்னு ஒருத்தர் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிருக்கணும். அப்போதான் அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை நீங்க யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, அதுல இருந்து கிடைக்கிற டேட்டாவை நம்ப முடியாது உங்களால. ஓகே, தென் ஓகே, இப்போ உங்ககிட்ட உள்ள சிஸ்டத்தை வெரிஃபை பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்தது வந்து என்னது, மெஷர் த பேஸ் லைன் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ போய் நீங்க சுகர் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டான இது காமிக்கும். சரியா? ஸோ இது 3 ஸ்டெப் தான் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபைனலைசிங் த சிடிக்யூ பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்னது, இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ சிடிக்யூ மெஷர், இப்போ பிரியங்கா கேஸ்ல சிடிக்யூனா என்னது, சிடிக்யூ மெஷர் என்னது? டிரான்சாக்ஷன் டைம். வெரி குட், டிரான்சாக்ஷன் டைம். அந்த சிடிக்யூ மெஷரை பத்தி நம்ம அடிஷனலா கொஞ்சம் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், அடிஷனலா சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணணும். அப்போதான் அந்த சிடிக்யூ உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு நீங்க ஈஸியா பிளான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் வேணும், டேட்டா டைப் வேணும், சிடிக்யூ என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு வேணும், அதுக்கு என்ன யூனிட் ஆஃப் மெஷர்னு வேணும், அதை எப்படி மெஷர் பண்ணணும் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்புறம் அதோட லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், அப்புறம் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஆல்ரெடி சிடிக்யூனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், உங்களுக்கு ரிமெம்பர் பண்றதுக்காக இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். ஸோ இதான் சிடிக்யூ. இப்போ பிரியங்கா கேஸ்ல இஸ் டிரான்சாக்ஷன் டைம் இஸ் 30 minutes. ஓகே, வாட் இஸ் சிடிக்யூ 1? பிரியங்கா என்ன சிடிக்யூ வேணும், பேங்க் நீ போற எவ்வளவு நேரத்துல டிரான்சாக்ஷன் முடியணும்னு எதிர்பார்க்குறேன்? 10 minutes sir. வித்தின் 10 minutes. ஓகே, பிரியங்கா வந்து ரொம்ப லீனியன்ட்டா இருக்கா, சரி பேங்க்காரன் பழச்சு போறான் அப்படின்னு சொல்லி நான் 10 minutes வச்சுக்கோப்பா, 10 minutesல எனக்கு டிரான்சாக்ஷன் முடிச்சு அனுப்பிடுன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ 10 minutes தான் சிடிக்யூ, அதாவது டிரான்சாக்ஷன் டைம் 10 minutes தான் சிடிக்யூன்னு வைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியணும்னா, சிடிக்யூ என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு தெரியும். சிடிக்யூ என்ன டைப் ஆஃப் டேட்டா, இந்த டேபிளை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சிடிக்யூவை பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல தரவு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிடிக்யூ என்ன டைப் ஆஃப் டேட்டா, சிடிக்யூ என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குன்னு தெரியும். There are 2 types of data, continuous data, discrete data. எங்கயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? continuous data, discrete data. எங்கயா கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? எஸ் நோ? கேள்விப்பட்டதே இல்லையா? நோ. ஓகே, தென் we will see it easily. ரொம்ப ஈஸி. continuous data, discrete data. Okay, so some of you are in Chennai, some of you are in Perambalur, right? Okay, okay, what is the climate in Chennai now? How is the climate in Chennai now? என்னப்பா? Rainy sir. Rainy, very rainy. Rainy. Okay, if I ask you to say whether it is good, bad or worst, what will you say? Good, sir. Good. Normally, as far as Chennai is concerned, it is good. Okay, now I am going to ask question to a Perambalur guy. What is the temperature, approximate temperature in Perambalur now? பெரம்பலூர்ல இருந்து ஒருத்தருமே இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் கிளம்பி 40யா? ஓகே, நோ ப்ராப்ளம், 40 இருக்கு. ஓகே, 30 sir. 30. ஓகே, இதுல 2 டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. இப்போ பிரியங்கா சைட்ல இருந்து சொன்னது ஒரு டைப் ஆஃப் டேட்டா, பெரம்பலூர்ல இருந்து அவன் நேம் என்னடா? நிதின் சார். நிதின் சொன்னது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. ரெண்டுமே டேட்டா தான், கவனிச்சிங்களா? ஒன்னு வந்து குவாலிட்டி டேட்டா, பிரியங்கா சொன்னது அந்த டேயோட குவாலிட்டியை டிஃபைன் பண்ணுச்சு. நிதின் சொன்னது இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ், குவாலிட்டி டேட்டா, இது குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் டேட்டானா என்னது, எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு நம்பரை கொடுக்குது. வாட் இஸ் how is the performance of Moses? Good. How many marks he has scored? He has scored 80. ரெண்டுமே டேட்டா தான். இது வந்து ஜஸ்ட் மோசஸோட பெர்ஃபார்மன்ஸை குவாலிட்டி வைஸா சொன்னது குட். அது வந்து மோசஸோட பெர்ஃபார்மன்ஸை கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு, ஸ்பெசிஃபிக்கா சொல்லிச்சு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி வெதர் our டேட்டா டைப் இஸ் குவாலிட்டேட்டிவ் ஆர் குவான்டிடேட்டிவ். நமக்கு இங்க குவான்டிடேட்டிவ் டேட்டா தான் வேணும். நமக்கு குவாலிட்டேட்டிவ் டேட்டா வச்சு நம்ம பெருசா ஒன்றும் டிசிஷன் எடுக்க முடியாது. ஓகே, how is performance of 10 students? Good, அவ்வளவுதான். But if you put the marks
some of them would have scored 80, some of them 75, some of them 70. ஸோ நமக்கு என்ன டேட்டா வேணும்? குவான்டிடேட்டிவ் டேட்டா தான் வேணும். சரியா? நம்ம குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை இப்போதைக்கு பார்க்க போறல. குவாலிட்டேட்டிவ் டேட்டா எப்படின்னா குட், பேட், வர்ஸ்ட், எஸ், நோ, ஃபால்ஸ், ட்ரூ இப்படின்னு தான் இருக்கும். ஓகே, பட் குவான்டிடேட்டிவ் டேட்டா தான் நியூமரிக்கல் வேல்யூல இருக்கும். எந்த டேட்டாப்பா நியூமரிக்கல் வேல்யூல இருக்கும்? குவான்டிடேட்டிவா குவாலிட்டேட்டிவா? குவான்டிடேட்டிவ். ஸோ நமக்கு டேட்டா குவான்டிடேட்டிவா தான் வேணும். ஸோ இப்போ குவான்டிடேட்டிவ் டேட்டாவை ரெண்டா டிவைட் பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். கண்டினியூஸ் டேட்டா ஆர் டிஸ்கிரீட் டேட்டா. ஓகே, continuous data or discrete data. Okay, இப்போ how many participants are present in the training program? யாராவது சொல்லுங்க பாப்போம். How many participants? 26. Okay. Okay, give me the exact time. நீங்க உங்க வாட்ச்ல பாத்துக்கலாம், மொபைல்ல பாத்துக்கலாம், எதனாலும் பாத்துக்கலாம். 10:15 sir. 10:15. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியுமா? இன்னும் அக்யூரேட்டா? சும்மா ஃப்ளூக்ல சொல்லு, நானும் என்ன மெஷர் பண்ணவா போறேன். தைரியமா சொல்லு. 10:15 sir. 10:15? No, more accuracy in the sense more decimals லாம் ஆட் பண்ணி சொல்லணும். செகண்ட்ஸ், நானோ செகண்ட்ஸ்லாம் சொல்லணும். 10:16:09 sir. 10:16:09. ஓகே, இப்போ இதே இது how many participants கேக்கும்போது 26.5 participants சொல்ல முடியுமா? No sir. சொல்ல முடியாது. பட் டைம் கேட்டா மட்டும் 10:15.09லாம் சொல்றீங்க. இந்த ரெண்டு டேட்டாவும் பாக்குறதுக்கு டிஃபரெண்டா இல்ல? ஒரு டேட்டா வந்து நீங்க ஹோல் நம்பரை தான் சொல்ல முடியும், இன்னொரு டேட்டாவை நீங்க எவ்வளவு நாளும் டிஸ்கிரிப்டிவா சொல்லலாம். ஓகே, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டேபிள் விச் யூ ஆர் சிட்டிங் அப்படின்னு கேட்டா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே 1 மீட்டர் 1.00567895 இப்படி கூட நீங்க சொல்லலாமா? சொல்ல முடியாதா? முடியும். ஆனா இது எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் கேட்டா 26.0054 அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. சோ இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டால ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து கண்டினியூஸ், ஒன்னு டிஸ்கிரீட். சோ இப்போ இதுல எது கண்டினியூஸா இருக்கும், எது டிஸ்கிரீட்டா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்டா இருக்கும் சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து டிஸ்கிரீட்டா இருக்கும். எது கண்டினியூஸா இருக்கும்? நம்ம வந்து அந்த குவாண்டிட்டியை பத்தி சொல்றேன் சார். டைம் வந்து என்ன டேட்டா? Continuous data sir. Very good. Time is a continuous data, participant is a discrete data. ஏன் participants வந்து 26 க்கு அப்புறம் 27 தான் வரும். இடையில ஒரு கேப் கிரியேட் ஆகுது, இடையில ஒரு டிஸ்கண்டினியூட்டி கிரியேட் ஆகுது. வெரி குட், டிஸ்கண்டினியூட்டி கிரியேட் ஆகுது. சோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் டிஸ்கிரீட் டேட்டா. சரியா? பட் நீங்க டைம்ல அப்படி இல்ல. நீங்க நினைச்சா டைம், ஹைட், லென்த், டயாமீட்டர், ஏரியா, வால்யூம் இதெல்லாம் நீங்க அக்யூரேட்டா எழுதலாம். ஒரு டேட்டாவுக்கும் அடுத்த டேட்டாவுக்கும் நெக்லிஜிபிள் டிஃபரன்ஸ் வர வரைக்கும் எழுதலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டுடே டைம் இஸ் 10:17.20.456 அப்படின்னு நானோ செகண்ட்ஸ்ல எடுக்கலாம். அடுத்த டைம் வந்து 10 minutes 17 seconds 17 minutes 27.25. ஸோ இந்த மாதிரி நீங்க டெசிமல்ஸ்ல எழுத இந்த ரெண்டு டேட்டாக்கு இடையில உள்ள கேப் வந்து ரொம்ப மினிமம் ஆயிருது, நெக்லிஜிபிளா மாறிடுது. தட் இஸ் வை வி கால் இட் அஸ் அ கண்டினியூஸ் டேட்டா. அந்த டேட்டால ரொம்ப நெக்லிஜிபிள் நெக்லிஜிபிள் டேட் கேப் தான் இருக்கும், இன்டர்வல் தான் இருக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் டேட்டா தேர் வில் பி சம் கான்ஸ்டன்ட் இன்டர்வல். 26, 27, 28 அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து 26.1 போட முடியாது. ஸோ உங்களோட சிடிக்யூ என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு நீங்க முடிவு பண்ணணும். இப்போ பிரியங்கா வந்து என்ன சிடிக்குமா எடுத்தா பேங்க் போயிட்டு வந்து டிரான்சாக்ஷன் டைம். இப்போ டிரான்சாக்ஷன் டைம் என்ன டேட்டால வரும்? கண்டினியூஸ்ல வருமா? வெரி குட், கண்டினியூஸ்ல வரும். தேர் யூ ஆர், வெரி குட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்கு, நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்க லெஃப்ட்ல வந்து சம் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. இது கண்டினியூஸா டிஸ்கிரீட்டா நீங்க தான் முடிவு பண்ண சொல்லணும். ஓகே, கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வித் ஆஃப் த ஷீட் இது கண்டினியூஸ் டேட்டாவா டிஸ்கிரீட் டேட்டாவா? கண்டினியூஸ். கண்டினியூஸ். வேறக்கா டவுட் இருக்கா? ஏன் டிஸ்கிரீட் சொல்லலாம்? டிஸ்கிரீட் சொல்ல முடியுமா இத யாராவது? இல்ல, கண்டினியூஸ் டேட்டா தான். வெரி குட். நம்பர் ஆஃப் லைனஸ் தின்ட், நம்பர் ஆஃப் லைனஸ் தின்ட் கண்டினியூஸா டிஸ்கிரீட்டா? டிஸ்கிரிட். எஸ். வேற ஏதாவது சஜஷன்ஸ்? பிரியங்கா என்ன ஆன்சர்? இல்ல, டவுட் ஆயிடுச்சா? நீங்க என்ன கேக்கு? நம்பர் ஆஃப் லைனஸ். தட் கை வாஸ் எக்ஸலன்ட். கரெக்டா சொன்னடா. நம்பர் ஆஃப் லைனஸ் நீங்க கேர்ஃபுல்லா வாசிங்க. இங்க தின்னு இருக்கு, பட் இது நமக்கு தேவையில்லை. இங்க நம்பர் ஆஃப் லைனஸ், எத்தனை லைனஸ் தின்னா இருக்குன்னு கேட்டிருக்கு. சோ டிஸ்கிரீட் டேட்டா. நம்பர் ஆஃப் டியூப்ஸ் ரிஜெக்டட்.
Discrete, sir. Discrete, very good. Descriptive, sir. Okay, அடுத்து compressive strength. Continuous. Continuous. Very good. Saturated fat content. Continuous. 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 Sheet thickness. Continuous. Continuous, very good. Okay, இப்போ முக்கியமான ஒரு critical exercise. Out of 100 sheets, the numbers that meet the thickness 4 plus or minus 0.9. Continuous or discrete? Discrete. இல்ல சார் என்னப்பா? கண்டினியூஸ் சார் Discrete. கண்டினியூஸ் சார் டாலரன்ஸ் லெவல்ல நாங்க விரிச்ச வலையில பாதி பேர் மாட்டிக்கிட்டீங்க. கேர்ஃபுல்லா வாசிக்கணும். அவுட் ஆஃப் 100 ஷீட்ஸ் த நம்பர்ஸ் 100 ஷீட்ல எத்தனை ஷீட்டு எத்தனை நம்பர் ஷீட்டு ஓகே 5 mm மேல திக்னஸ் இருக்குன்னு கேட்டிருக்கேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் 50 ஷீட் இருக்கு 60 ஷீட் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ என்ன டேட்டா இது? Discrete. ஸோ அதனாலதான் டேட்டாவை கிளியரா வாட்ச் பண்ணணும். ஓகே, கலோரிஸ் கன்சியூம்ட். Continuous. Continuous, very good. Number of bugs in a program. Discrete, very good. So இப்போ உங்களுக்கு நீங்க கலெக்ட் பண்ற டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது கண்டினியூஸ் டேட்டாவா டிஸ்கிரீட் டேட்டாவான்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, நவ் நீங்க என்ன பண்ணணும், அடுத்து யூனிட் ஆஃப் மெஷர். என்னது யூனிட் ஆஃப் மெஷரை நீங்க எடுக்கணும். யூனிட் ஆஃப் மெஷர்னா என்னதுப்பா? யூனிட் ஆஃப் மெஷர்னா என்னது? இப்போ டைமுக்கு என்ன யூனிட் ஆஃப் மெஷர் வரும்? செகண்ட்ஸ் ஆர் செகண்ட்ஸ் ஆர் நிமிட்ஸ் Minutes. ஓகே, சோ இப்போ பிரியங்கா மெஷர் பண்ண போற அந்த டிரான்சாக்ஷன் டைம் கண்டினியூஸ் டேட்டா டைப்னு தெரிஞ்சிருச்சு. அது யூனிட் ஆஃப் மெஷர். நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க? செகண்ட்ஸ்ல மெஷர் பண்ண போறீங்களா, மினிட்ஸ்ல மெஷர் பண்ண போறீங்களா, ஹவர்ஸ்ல? இப்போ 100 மீட்டர்ஸ் ரேஸ் வந்து ஹவர்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்களா, மினிட்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்களா, செகண்ட்ஸ்ல பண்ணுவாங்களா? செகண்ட்ஸ். Seconds. ஏன்னா அந்த சிடிக்யூக்கு அதுதான் கரெக்டான யூனிட் ஆஃப் மெஷர். ஓகே, இப்போ பிரியங்கா சிடிக்யூக்கு மினிட்ஸ்ல பண்ணலாம். சோ நம்ம செலக்ட் பண்ணிருக்க அந்த சிடிக்யூ மெஷருக்கு என்ன டைப் ஆஃப் யூனிட் சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். நீங்க ஹவர்ஸ்ல சூஸ் பண்ணீங்கன்னா தப்பாயிரும் 100 மீட்டர்ஸ் ரேஸ். ஓகே, அடுத்து ஆபரேஷனல் டெஃபினிஷன்னா என்னது? வாட் இஸ் ஆபரேஷனல் டெஃபினிஷன்? அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சின்ன வீடியோ இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? அதாவது நீங்க ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணணும், என்ன மெத்தட்ல கலெக்ட் பண்ணணும், என்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஓகே, எந்த டைம்ல கலெக்ட் பண்ணணும், ஓகே, ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா, செகண்ட் ஷிஃப்டா, தேர்ட் ஷிஃப்டா, ஓகே, என்ன கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லேப்ல வந்து மல்டிமீட்டரோ அம்மீட்டரோ, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் கேஜை வந்து நீங்க ப்ரெஷர் ரீடிங்ஸ் எடுப்பீங்க. நீங்க வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லெபார்டரி எல்லாம் பண்ணிருப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ப்ரெஷர் கேஜ்ல ரீடிங் எடுப்பீங்க. ஸோ when the பம்ப் வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்பீட்ல ரன் ஆன உடனே தான் நீங்க அந்த ப்ரெஷர் கேஜ் ரீடிங் எடுப்பீங்க. இல்லைன்னா வாட்டர் வந்து ஃபில் ஆன பிறகு ப்ரெஷர் கேஜ் ரீடிங் எடுப்பீங்க. ஸோ உங்க லேப் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாரு வாட்டர் இவ்வளவு லெவல் வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ப்ரெஷர் கேஜ்ல ரீடிங் பார்க்கணும். சொல்லுவாரா இல்லையா? சொல்லிருக்காங்களா இல்லையா? ஸோ அதுதான் ஆபரேஷனல் டெஃபினிஷன். நீங்க எப்போ டேட்டா கலெக்ட் பண்ண, ஹவு டு கலெக்ட் த டேட்டா, ஓகே, வாட் ஆர் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூ மஸ்ட் யூஸ், ஓகே, வாட் ஆர் த நாலேஜ் யூ மஸ்ட் ஹேவ், ஓகே, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியரா கொடுத்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண சொல்லுவோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆபரேஷன் டெஃபினிஷன். அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஆபரேஷன் டெஃபினிஷன். கிவிங் கிளியர் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹவு டு கலெக்ட் த டேட்டா, தட் இஸ் கால்ட் ஆபரேஷன் டெஃபினிஷன். இப்போ நீங்க இந்த ஆபரேஷன் டெஃபினிஷன் ப்ராப்பரா கொடுக்கல அப்படின்னா நீங்க போய் சுகர் டெஸ்ட் எடுக்கும்போது டாக்டர் என்ன ஃபாஸ்டிங் சுகர் எடுக்கணும்னு சொல்றீங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாரு? நீங்க மார்னிங் வந்து வாங்க சார், 6 o'clock வாங்க, எம்டி சுகர்ல வாங்க, தண்ணி குடிக்காதீங்க, காஃபி குடிக்காதீங்க, சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா நீங்க என்ன செய்வீங்க? காலையில காஃபி குடிச்சிட்டு ஒரு வடை சாப்பிட்டு போவீங்க. அந்த ரீடிங் வந்து கரெக்டா வராது. ஸோ யூ நீட் டு ப்ரொவைட் அ ப்ராப்பர் ஆபரேஷனல் டெஃபினிஷன் ஹவு டு கலெக்ட் த டேட்டா. இப்போ இந்த ஆபரேஷன் டெஃபினிஷன் கரெக்டா நீங்க கலெக்ட் பண்ணலன்னா, ஆபரேஷன் டெஃபினிஷன் கரெக்டா நீங்க சொல்லலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் வீடியோ? ஆடியோ கிளியரா
ஆடியோ தேவையே இல்லை, நீங்க பார்த்ததுலே போதும். சார் இன்ஸ்ட்ரக்ஷன் பேக்ல விழ சொல்லி அவங்க சொல்லிருக்கணும் சார், பட் ஆனா ஃப்ரண்ட்ல விழுந்து. வெரி குட் சாய்ராம். அவங்க அந்த ஆபரேஷனல் டெஃபினேஷன்ல தெளிவா சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ண போறோம் ஒன் ட்ரஸ்ட்டை மெஷர் பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றதை நீ செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து கிளியரா சொல்லாதனால முன்னாடி ஃப்ரண்ட்ல விழணுமா பேக்வேர்ட் சொல்லணுமான்னு சொல்ல, யூ ஆர் கோயிங் டு ஃபால் நவுன்னு சொன்னாங்க. அதுல ஒரு வேர்டு மிஸ் ஆச்சு, ஃப்ரண்டா பேக் ஆன். ஸோ அந்த வேர்டு தப்பானதுனால என்னாச்சு, என்டையர் மெஷர்மெண்ட் ப்ராசஸே தப்பா போயிடுச்சு, ஆக்டிவிட்டியே தப்பா போயிடுச்சு. ஸோ இஃப் யுவர் ஆப்ரேஷன் டெஃபினேஷன் இஃப் இட் இஸ் நாட் கிளியர், then you will get wrong data. Then the data which you collect will be inappropriate for processing. So that is very important. You must have a very good operational definition. Okay, clear cut operational definition. Okay. Then LSL, the LSL USL பத்தி already Dr. Siva உங்களுக்கு introductionல சொல்லிருப்பார். What is LSL? LSL லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், USL அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஓகே பிரியங்கா, உன்னோட டிரான்சாக்ஷன் டைமோட டார்கெட் நீ எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ண, எவ்வளவு டைம்ல இருந்தா நல்லா இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண? 10 மினிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ 10 மினிட்ஸ் எக்ஸாக்டா சம்டைம்ஸ் வந்து பேங்கால ப்ரொவைட் பண்ண முடியலன்னு வைங்க. ஸோ லோயர் மினிமம் டைம் எவ்வளவு பண்ணலாம்? they have to fix the lower specification limit and upper specification limit. Lower specification limit. So okay, Priyanka, instead of giving an exact time, you can give a range. இப்போ நீ வந்து எக்ஸாக்டா 10 மினிட்ஸ் கொடுக்க பதிலா ஒரு ரேஞ்ச் கொடுக்கலாம். அது என்னது? ஓகே, லீவ் இட். டாலரன்ஸ் தானே சார்? இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஓகே, கண்ட்ரோல் லிமிட் வேற, ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். ஓகே, ஸோ you have to fix a lower specification limit and upper specification limit. The lower specification limitனா என்னது? இந்த டைம்க்கு மினிமம் இந்த டைம்ல நம்ம அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இல்லனா இந்த மேக்ஸிமம் இந்த டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 to 12 minutes, that is a range which we can fix. If the transaction in between 8 to 12 minutes, then Priyanka won't be bothering too much. Okay, மினிமம் அதுக்கு கீழே பண்ண முடியாது. 8 மினிட்ஸ் கீழே பண்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப காஸ்ட். அப்போ நீங்க 10 கேஷியர் போட்டு உடனே பண்ணாதான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அது பேங்க்குக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி அஃபர் ஆயிரும். they have to spend more money. it won't be profitable. So 8 minutes minimum 8 மினிட்ஸ்ல அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் 12 மினிட்ஸ்ல டிரான்சாக்ஷன் should be completed. அதுதான் அந்த லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். சரியா? ஸோ we have a clear cut idea what is our CTQ and how we have to approach. So this is the first and foremost thing which you have to do in the measure phase. Okay, இந்த CTQ ல யாருக்கா டவுட் இருக்காப்பா? CTQ ல யாருக்கா டவுட் இருக்கா? CTQ ல யாருக்கா டவுட் இருக்காப்பா? இல்ல. ஸோ நம்ம அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெஷர் ஃபேஸை நம்ம பெர்ஃபெக்டா பண்றதுக்கு நமக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்படும். ஓகே, எல்லாமே சின்ன டூல்ஸ் தான். கேஜ் R&R, அது டாக்டர் சிவகுமார் உங்களுக்கு நடத்துவாரு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தென் ஹிஸ்டோகிராம்னா உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் சார்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்ட்ரோல் சார்ட்ஸ்னா என்னன்னு லாஸ்டா நீங்க பாப்பீங்க. பேரட்டோ சார்ட் நேரத்தை நம்ம பார்த்தோம். ஓகே, எந்த ப்ராப்ளம் வந்து மெஷர்மெண்ட் சிஸ்டத்துல நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கலாம். டிசிபி, டேட்டா கலெக்ஷன் பிளான், இப்போ நம்ம பார்த்தோம்ல சிடிக்யூ டேட்டா கலெக்ஷன், இதுதான் டிசிபி. தென் மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ், நம்மளோட மெஷர்மெண்ட் சிஸ்டம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு. அப்புறம் செக் ஷீட்ஸ், ஒரு டேபிளர் காலம், அதுல ப்ராப்பரா மெஷர்மெண்ட்லாம் எடுக்கிறாங்களான்னு வெரிஃபை பண்றதுக்கு ஒரு டேபிளர் காலம் இருக்கும், அதான் செக் ஷீட்ஸ். தென் டோல்கேட் ரிவ்யூ, ரன் சார்ட், இந்த மாதிரி நிறைய இது இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் சம் ஆஃப் த டூல்ஸ் யூ வில் பி லேர்னிங் இட். If you join green belt, you will be learning more tools. If you join black belt, you will be learning all the tools. Okay, so இந்த மாதிரி டூல்ஸை வச்சு தான் அந்த மெஷர் ஃபேஸை நம்ம அப்ரோச் பண்ண போறோம். சரியா? இப்போ இந்த மெஷர் ஃபேஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் மட்டும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ். வாட் இஸ் தட்? அக்யூரசி, ப்ரிசிஷன், பயாஸ், ரெசல்யூஷன், ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டி, இவ்வளவுதான் நம்ம பார்க்க போறோம். அக்யூரசினா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்ன பண்றேன், சாய்ராம்கிட்ட ஒரு கன் கொடுக்குறேன். கன்னை கொடுத்து 10 மீட்டர் தள்ளி சாய்ராம்கிட்ட என்ன பண்றேன், ஒரு ஷார்ட் கன் கொடுத்து 10 மீட்டர் தள்ளி ஒரு டார்கெட் வரைஞ்சி வச்சுட்டு இதெல்லாம் ஷூட் பண்ணுன்னு சொல்றேன். சாய்ராம் என்ன பண்ணிருக்கான், இப்படி ஷூட் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் ஃபிகர் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி ஷூட் பண்ணிருக்கான், இமேஜ் இருக்க மாதிரி. ஸோ இது வந்து எப்படின்னா அக்யூரேட் பட் நாட் ப்ரிசைஸ். எப்படின்னா எல்லாமே டார்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கு. டார்கெட் வந்து இந்த லைன்ஸ், சர்க்கிள்ஸ் எல்லாமே டார்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கு, பட் ப்ரிசைஸா இல்ல. எல்லாமே எது பக்கத்துல இருக்கு? டார்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கு, பட் ப்ரிசைஸா இல்ல. கடைசியில நீங்க தான் அக்யூரேஷன் என்னது, ப்ரிசிஷன் என்னன்னு சொல்லணும். அதுதான் இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். செகண்ட் இப்ப என்ன பண்றோம், பிரியங்கா கையில ஒரு
ஸ்னைப்பர் கன்னு கொடுத்து 100 மீட்டர்ஸ்ல இந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிரியங்காவை ஷூட் பண்ண சொன்னா பிரியங்கா பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஷூட் பண்ணிருக்கா, எதுவுமே அக்யூரேட்டா இல்ல, பட் எல்லாம் ப்ரிசைஸா இருக்கு. பிரியங்கா ஷூட் பண்ணது எப்படி இருக்கு? ப்ரிசைஸா இருக்கு. சாய்ராம் சுட்டது எப்படி இருந்துச்சு? அக்யூரேட்டா இருந்தது, பட் ப்ரிசைஸா இல்ல. அடுத்தது என்ன பண்றோம்? ஆகாஷ்ட ஒரு கன்னை கொடுக்குறோம். கன்னை கொடுத்து ஷூட் பண்ண சொன்னா ஆகாஷ் அக்யூரேட்டாவும் சுடல, ப்ரிசைஸாவும் சுடல. அடுத்து மோசஸ்ட ஒரு கன்னை கொடுத்து ஷூட் பண்ண சொன்னா மோசஸ் அக்யூரேட்டாவும் ஷூட் பண்ணிட்டான், ப்ரிசைஸாவும் ஷூட் பண்ணிட்டான். இப்போ அக்யூரேசினா என்னது, ப்ரிசிஷன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லுங்க. கமான் குயிக், we doesn't have time. Precision-னா random-ஆ பண்றது சார். Precision means closeness of the data to each other. இப்போ நீங்க டேட்டா கலெக்ட் பண்றீங்க, நீங்க கலெக்ட் பண்ற டேட்டா எல்லாம் நியர்பை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, டயாமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, ஒரு 10 தடவை எடுக்கிறீங்க ஒரு ஷிஃப்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா 11 சென்டிமீட்டர்ஸ் வருது, அடுத்த டேட்டா 10.59, அடுத்த டேட்டா 11.05. ஸோ நீங்க கலெக்ட் பண்ற டேட்டா இஃப் இட் இஸ் க்ளோஸ் டு ஈச் அதர், தட் இஸ் கால்ட் ப்ரிசிஷன். இப்போ செகண்ட் டயக்ராம் பாருங்க, பிரியங்கா ஷூட் பண்ணது எல்லாம் க்ளோஸ் டு ஈச் அதர் இருக்கா? எஸ் ஆர் நோ? Yes sir. This is called precision. The data which you are collecting, they will be close to each other. For example, if there are 100 students, all of them are getting marks nearby. One is 59, another one is 58.5, another one is 57.5. If they are close to each other, we can say they are precise. Okay, but what about this one? The data is scattered. மார்னிங்ல நீங்க எடுத்துற ஷிப்ட்ல 11 ஒரு ஷாப்டோட ஒருத்தர் மெஷர் பண்ணும்போது 11 வந்திருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மெஷர் பண்றீங்க 10.5 வருது, அடுத்தது வந்து 10 வருது. The data is not close to each other, but they are near to the target. டார்கெட் என்னது? உங்களோட ஒயிட் டார்கெட் வேல்யூ என்னது? உங்க ஒயிட் டார்கெட் வேல்யூ வந்து will be around 9.5. So the data is close to the target but not close to each other. நமக்கு டார்கெட்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு டார்கெட் என்னது? சென்டர்ல இந்த சர்க்கிள்குள்ள நீங்க சுடணும். சர்க்கிள்குள்ள நீங்க சுட்டீங்கன்னா that is the target. You are reaching the target. Here the data is close to the target but not close to each other. So nearness to the target, nearness to the data, okay, exact data is accuracy. Nearness of the data to each other is called precision. So here in the last one, which shot by Moses, you can see the data is also in the target and the data is close to each other. That is why it is called accuracy and precision. So your data must be accurate as well as precise. Then only it will be very useful for you to decide further. So if accuracy and decision precision என்னன்னு புரிஞ்சுதா புரியலையா? Yes, no, doubt. நீங்க மெட்ராலஜில இதை படிச்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அக்யூரசி ப்ரெசிஷன் புரியுதா புரியலையா? எஸ் நோ? யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? எனி டவுட்ஸ்? எஸ் நோ? புரியுதா புரியலையா? பிரியங்கா, மோசஸ்? புரியுது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், அக்யூரசி ப்ரெசிஷன். உங்க your data must be accurate and precise as what Moses shot in the last one. If it is not close to each other, then it is not precise. If it is away from the target, then it is called not accurate. So your data must be accurate as well as precise. Okay, இப்போ அடுத்து பயாஸ்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு டேட்டா மெஷர் பண்ண போறோம்னு வைங்க, we will have some value, we will have some predefined value. Okay, so நம்மகிட்ட வந்து ஒரு வெர்னியர் காலிபர் கொடுத்தாங்க. வெர்னியர் காலிபர் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஷாப்டை மெஷர் பண்ண சொல்றாங்க. ஆல்ரெடி அதோட டயக்ராம்ல வந்து கொடுத்துருக்கு அதோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு. ஓகே, அதோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு கொடுத்துருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? 10 சென்டிமீட்டருக்கு அதை மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டேட்டா அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க அதை மெஷர் பண்றீங்க. மெஷர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 10.1 வருது, அடுத்து மோசஸ் மெஷர் பண்ணும்போது 10.2 வருது. ஸோ இந்த மாதிரி 10 பேர் மெஷர் பண்றீங்க. இந்த மாதிரி 10 பேர் மெஷர் பண்ணி கொடுத்த டேட்டா தான் இது, சரியா? ஸோ பட் ஆல்ரெடி உள்ள நோன் வேல்யூ வருது 25.4. நீங்க எல்லாரும் சேர்ந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர் பண்ணது ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 10 டேட்டாவுக்கும் ஆவரேஜ் எடுக்கிறேன். ஸோ ஆவரேஜ் எடுக்கும்போது எவ்வளவு வருது? 25.4051. இப்போ அந்த ஆல்ரெடி நோன் வேல்யூ ஒன்று எனக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, அதையும் நீங்க மெஷர் பண்ணி ஆவரேஜ் எடுத்த வேல்யூவும் சப்ட்ராக்ட் பண்றேன். ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருமா? தட் இஸ் கால்டு பயாஸ். ஸோ
ட்ரூ வேல்யூவும் மெஷர்ட் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது பயாஸ். ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது, அதாவது ஆக்சுவல் வேல்யூக்கும் ட்ரூ வேல்யூ. ஓகே, ஆக்சுவல் வேல்யூக்கும் ட்ரூ வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆக்சுவல் வேல்யூனா நீங்க வந்து மெஷர் பண்ணி எடுத்தது. ஓகே, ட்ரூ வேல்யூனா ஆல்ரெடி டிஃபைன்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் இஸ் ட்ரூ வேல்யூ, a known value which is already fixed. So bias is the difference between the actual value and the true value. Actual value தான் உங்க average data value. Okay, so ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் bias. So இந்த bias வச்சு நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். So you must know. So bias is the difference between actual value which you collect from the process and you have to take the average and then you have to subtract from the value which is already known. Okay, that is called the true value. So the bias வந்து sometimes பாசிட்டிவா இருக்கும், அப்போ பாசிட்டிவ் bias, sometimes நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் biasனு சொல்லுவோம். ஓகே, இப்போ அடுத்த ரெசல்யூஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேலை வந்து மோசஸ் கையில கொடுத்துட்டு நீ வந்து எனக்கு ஒரு ரொம்ப மைன்யூட்டா ஒரு காம்போனன்ட் இருக்கு, அந்த காம்போனன்ட்டை வந்து நீ எனக்கு மெஷர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்போனன்ட்டோட டைமென்ஷன் வந்து 0.01 mm இருக்கு, நான் மெஷர் பண்ணி செக் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்றேன், மோசஸ்ல ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல கொடுத்து அதை மெஷர் பண்ண சொல்றேன். அவனால அதை மெஷர் பண்ண முடியுமா? முடியாது சார். முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா ஸ்கேல்ல மினிமம் வேல்யூ 1 mm. வெரி குட். உன்னால மெஷர் பண்ணக்கூடிய மினிமம் வேல்யூ என்னது 1 mm தான். ஆனா நான் மெஷர் பண்ண சொன்னது 0.01 mm. ஸோ ரெசல்யூஷன்னா மினிமம் வேல்யூ விச் யூ கேன் மெஷர் யூசிங் எ சிஸ்டம். நீங்க மெஷர் பண்ணறதுக்கு வச்சிருப்பீங்களா ஒரு சிஸ்டம், அதுல மினிமம் வேல்யூ எவ்வளவு மெஷர் பண்ண முடியுமோ அதுதான் ரெசல்யூஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க ஸ்கேல்ல மினிமம் வேல்யூ 1 mm எப்படி கண்டுபிடிச்ச? அதுல கொடுத்திருக்கோம். அதுல எங்கப்பா கொடுத்திருக்கோம், அது அழிஞ்சிருச்சுன்னு வைக்க, இப்போ எப்படி கண்டுபிடிப்ப? டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 சக்சசிவ் ரீடிங்ஸ். ஓகே, 1 mm-க்கும் 1.1 mm-க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த ரெசல்யூஷன். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து 1 mm, செகண்ட் ரீடிங் வந்து 2 mm. ஸோ 2 - 1 = 1. 2 சக்சசிவ் ரீடிங்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது ரெசல்யூஷன். ஸோ ரெசல்யூஷன் இஸ் த மினிமம் வேல்யூ விச் யூ கேன் மெஷர் யூசிங் எ சிஸ்டம். ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 2 சக்சசிவ் ரீடிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கனாலே யூ வில் கெட் த ரெசல்யூஷன். ஓகே, தென் ரிப்பீட்டபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், I am asking Priyanka to take measurements of a particular component. என்ன பண்றேன், 1 ஹவருக்கு ஒரு தடவை ரீடிங் எடுக்க சொல்றேன். எல்லா டைமும் எக்ஸாக்டா பிரியங்காவால ரீடிங் எடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போறா 10.1 வருது, அடுத்த டைம் எடுக்க போறா 10.09 வருது. ஒரு டிஜிட்டல் வெர்னியர் காலிபர் கொடுத்துருக்கேன். அடுத்த டைம் எடுக்க போறா 10.1215 வருது. ஸோ ஒவ்வொரு டைம் எடுக்கும் போதும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல அந்த ரீடிங்ஸ் கேதர் ஆகிட்டே இருக்கும், கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேம் பர்சன் சேம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு ரீடிங் கலெக்ட் பண்ணும்போது சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரும். அதுக்கு பேர் தான் ரிப்பீட்டபிலிட்டி எரர். என்ன எரர்? ரிப்பீட்டபிலிட்டி எரர். இப்போ பிரியங்கா அவரோட சைனை வரிசையா 10 டைம்ஸ் போட சொன்னா ஒரே மாதிரி இருக்குமா பிரியங்கா? அதுக்கு பேர் தான் என்னது ரிப்பீட்டபிலிட்டி எரர். ஒரே பர்சன் ஒரே டெக்னீஷியன் சேம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி திருப்பி திருப்பி மெஷர் பண்ணும்போது கூட வேரியேஷன் வரும். தட் இஸ் கால்ட் ரிப்பீட்டபிலிட்டி எரர். அடுத்து ரீப்ரொடியூசபிலிட்டி எரர். இப்போ என்ன பண்றேன், ஒரு 10 பேர் உங்களை கூப்பிடுறேன், பிரியங்கா, மோசஸ், ஆகாஷ், சாய்ராமு, ஓகே, லோகேஷ் எல்லாம் கூப்பிட்டுட்டு நீங்க எல்லாம் போய் மெஷர்மெண்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரே டேட்டா தான் ஒரே காம்போனன்ட் ஒரு ஷாஃப்ட்டை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரியங்கா போய் மெஷர் பண்ண சொல்றேன். he is taking a reading 10.1 வருது. அடுத்து ஆகாஷ் போறான் 10.15 வருது. அடுத்து மோசஸ் போனா 10.05 வருது. இந்த மாதிரி ஒரே காம்போனண்டா ஒரே மெஷர்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் மெஷர் பண்ணும்போது வேரியேஷன் வரும், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரும். அதுக்கு பேரு ரீப்ரொடியூசபிலிட்டி எரர். ஓகே, ஸோ இதான் ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டி. ஸோ இப்போ இந்த மெஷர் பேஸ்ல என்ன டெர்மினாலஜி எல்லாம் படிச்சோம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? Come on, guys. Accuracy, precision, bias, then என்னது பார்த்தோம்? Resolution, repeatability, reproducibility. Very good. So this is the initial stages of the measure phase. From here after, Dr. Sivakumar will take you through the next stage. Yes, Dr. Siva. Yes, I am here. So students here, measure phase ஓட importance என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? Do you know why we have a measure phase? எதுக்காக measure அப்படின்னு
ஒரு ஃபேஸ் வச்சிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. Can you answer this question? Why measure face? ப்ராப்ளம் எவ்வளவு அளவுக்கு இருக்கு அப்படின்னு. ப்ராப்ளம் எவ்வளவு அளவுக்கு இருக்கு அப்படின்னு. Very good, very good. So what is the real intensity of the problem? எல்லாரும் சொல்ற மாதிரியே பிரச்சனை பெருசா இருக்கா, இல்ல சொல்றதுக்கு எதிர்மாறா சின்னதா இருக்கா? ஏன்னா நமக்கு தேவை வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிறது தான் மெஷர் பேஸோட அப்ஜெக்டிவ். இந்த கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு என்ன நம்ம டெக்னிக்கலா என்ன வேர்டு வச்சிருக்கோம்னா பேஸ் லைன் பர்ஃபார்மன்ஸ். வேர் ஆம் ஐ ஸ்டாண்டிங் ரைட் நவ்? இன்னைக்கு எங்க இருக்கேன்? டிஃபைன் பேஸ்ல நீங்க டார்கெட் செட் பண்ணீங்களா, கோல் செட் பண்ணீங்களா? கோல் ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்களா டிஃபைன் பேஸ்ல? எஸ் சார். கோல் ஸ்டேட்மெண்ட் ஸ்மார்ட்டா இருக்கணும் சொன்னாரா? ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவென்ட், டைம் பவுண்டட். அந்த கோல்ல செட் பண்ண டார்கெட்டுக்கும் பேஸ் லைனுக்கும் இடையே இருக்கிற கேப் தான் நம்மளோட பிரச்சனை. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க கேப் தான் நம்மளோட பிரச்சனை. அப்ப அந்த கேப்பை கரெக்டா தெரிஞ்சுக்கணும். The gap is the problem, the gap is the intensity of the problem. கம்பெனில கரண்டா ரிஜெக்ஷன் எவ்வளவு ஆயிட்டு இருக்கு? 12%. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த ரிஜெக்ஷனை 12ல இருந்து 5% கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப கேப் எவ்வளவு? இப்போ இந்த 7% தான் நம்ம அட்டாக் பண்ண போற ப்ராப்ளம். இந்த 7% எக்ஸ்ட்ரா ரிஜெக்ஷன் ஆகுறதுக்கு என்ன காரணம்? எதை அட்டாக் பண்ணா இந்த 7% குறையும்? சரியா? இத கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட மெஷர்மெண்ட் சிஸ்டம் சவுண்டா இருக்கணும். உங்க மெஷர்மெண்ட் சிஸ்டம் சவுண்டா இருக்கணும். இப்ப 2 நாள் ட்ரைனிங் நடத்திட்டு எக்ஸாம் வைக்கிறோம். இப்போ எக்ஸாம் வந்து நீங்க வந்து நல்லா எழுதுறீங்க, ஆனா நான் வந்து ஃபெயில் மார்க் போடுறேன். How many of you will accept? ஆமா சார், நீங்க கரெக்டா தான் சார் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ நாங்க ஒத்துக்கிறோம் சார் அப்படின்னு ஒத்துக்க முடியுமா? முடியாது. பிகாஸ் எக்ஸாம் யூ ஹவ் ரிட்டன் வெல், ஸோ யூ ஷுட் பி கிவன் சம் குட் மார்க்ஸ், ரைட்? ஆனா என்னோட எதனால அந்த தப்பு நடந்தது? என்னோட மெஷர்மெண்ட் சிஸ்டம் இஸ் நாட் ஸ்ட்ராங் இனஃப். மெஷர்மெண்ட் சிஸ்டத்துல நிறைய எரர் வருது. மெஷர்மெண்ட் சிஸ்டம்னா என்ன? உங்களுக்கு வச்ச எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இஸ் ஆல்சோ a tool. உங்களுக்கு வச்ச கொஸ்டின் பேப்பர் இஸ் a மெஷர்மெண்ட் சிஸ்டமோட ஒரு எலிமெண்ட். எக்ஸாம் எழுதுனது யாரு? நீங்க. யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த மெஷர்மெண்ட் சிஸ்டம். திருத்தினது யாரு? நானு. ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் த மெஷர்மெண்ட் சிஸ்டம். எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் இஸ் ஆல்சோ an element in the measurement system. இது எந்த எலிமெண்ட் தப்பானாலும் உங்க மெஷர்மெண்ட் ராங் ஆயிடும். So measurement system should be capable. A measurement system is considered capable only if the error is tolerable and the industry standard is 10%. Industry standard எவ்வளோ? 10% எரர் தான் டாலரபிள். அதுக்கு மேல போனா generally people don't use the measurement system. The measurement system tolerable லிமிட்டுக்குள்ள எரரை கொடுக்கணுன்றதுக்காக தான் கேலிபிரேஷன் பண்றாங்க. என்ன பண்றாங்க? கேலிபிரேஷன் பண்றாங்க. எக்யூப்மெண்ட்டை கேலிபிரேட் பண்ணுவாங்க. எக்யூப்மெண்ட்டை ப்ராப்பரான என்விரான்மெண்ட்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா மெட்ரோலஜி லேபுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும். எப்பவுமே அந்த அந்த they might even maintain in a conditioned environment. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான் என்னது? ஆபரேஷனல் டெஃபினிஷன். இந்த ஆபரேஷனல் டெஃபினிஷனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணாங்க, டேட்டா கலெக்ட் பண்ணாதான் நம்ம டேட்டா என்ன ஆகும்னா எரர் ஃப்ரீயா வரும். 10% எரர் இருந்துச்சுன்னா டாலரபிள், 10க்கு மேல இருந்துச்சுன்னா அன்டாலரபிள். மெஷர்மெண்ட் சிஸ்டம் இஸ் கன்சிடர்ட் unworthy. Measurement system is considered an incapable measurement system. அப்ப மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், ரைட்? ஸோ அதனாலதான் நம்ம டேட்டா கலெக்ஷன் பிளான் ஒரு விஷயம் வச்சிருந்தோம். டேட்டா கலெக்ஷன் பிளான்ல நீங்க கலெக்ட் பண்ற டேட்டா கண்டினியூஸா டிஸ்கிரீட்டான்னு தெரியணும். ஸோ கண்டினியூஸ் டேட்டானா என்ன? மெஷரபிள் டேட்டா. கரெக்டா? கண்டினியூஸ் டேட்டானா என்னன்னு படிச்சீங்க? மெஷரபிள் டேட்டா. அப்ப டிஸ்கிரீட் டேட்டானா என்னன்னு படிச்சீங்க? What is the difference between continuous and discrete? Just now I think you all discussed. Am I correct? Whole numbers are சொல்றது. Whole numbers are the continuous or discrete? Discrete. Very good. Decimals la irundha continuous. இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கலாம். கண்டினியூஸ்னா என்ன, டிஸ்கிரீட்னா என்ன? கண்டினியூஸ்ல பாத்தீங்கன்னா டெசிமல் வந்து எத்தனை டெசிமல் வேணாலும், கண்டினியூஸ்ல டெசிமல் எத்தனை வேணாலும் வரும். உதாரணத்துக்கு இப்ப என்னோட வெயிட் அளந்தீங்கன்னா 60.5 வரும்,
70.5 வரலாம், 70.55 வரலாம், 70.552 வரலாம். எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்டா இன்ஃபைனைட் பாசிபிலிட்டி இருக்கு. கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன? கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டாவை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா மெஷரபிள் எக்யூப்மெண்ட் வச்சு மெஷர் பண்ணக்கூடிய எல்லாமே கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டாக்கு ப்ராப்பரான பிசிக்கல் யூனிட் இருக்கும், டைமென்ஷன் இருக்கும். வெயிட்டுக்கு என்னப்பா யூனிட்? எந்த யூனிட்ல வெயிட்ட மெஷர் பண்ணுவீங்க? கிலோகிராம். இந்த மாதிரி யூனிட் இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் டேட்டா. யூனிட் இல்லாம டைமென்ஷன்லெஸ் நம்பரா இருந்தா அது வந்து டிஸ்கிரீட் டேட்டா. உதாரணத்துக்கு இந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ட்ரைனிங்க்கு ஒரு ஸ்கோர் கொடுங்கன்றோம் 10 பாயிண்ட் ஸ்கேல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளவுப்பா கொடுப்பீங்க? 10 பாயிண்ட் ஸ்கேல்ல ஒரு 7 or 8 கொடுக்குறீங்க. அதுக்கு ஏதாவது யூனிட் இருக்கா? 8 கிலோ 9 கிலோன்னு இல்ல. அப்ப அது என்ன டேட்டா? Discrete, right? So measurable இருந்தா continuous, countable இருந்தா discrete. இந்த மீட்டிங்ல எத்தனை பேர் இருக்கீங்க இப்போ right now? 25. 25. எப்படி தெரியுது? கவுண்ட் பண்ணி தான் தெரியுது இல்லையா? கவுண்டிங். உங்க ஹைட் எவ்வளவுன்னு கேட்டா ஹைட் வந்து அளந்துதான் சொல்லணும். அப்ப அது மெஷரபிள். ஹைட் இஸ் கண்டினியூஸ் பட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் தி மீட்டிங் இஸ் டிஸ்கிரீட். இது வந்து டேட்டா டைப். எதுக்கு இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? காரணம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோமா? டேட்டா டைப் வச்சுதான் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணும் பொழுது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை சூஸ் பண்ண முடியும். நம்மளோட டூல் செலெக்ஷன், நம்ம என்ன பர்பஸ்க்காக டூல் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் சரியான டூலை எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டேட்டா டைப்ன்றது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். டூல் செலெக்ஷன், குறிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை செலக்ட் பண்றதுக்கு டேட்டா டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? இதெல்லாம் நீங்க வந்து அடுத்த லெவல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல படிப்பீங்க, which is called green belt training program. இந்த green belt training programன்றது 4 நாள் முழுமையா. ஆல்ரெடி நீங்க yellow belt படிச்சுட்டு green belt நீங்க படிக்கும் பொழுது இன்னும் ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்குவீங்க. உங்களாலே உணர முடியும் உங்களோட மெச்சூரிட்டி லெவலை. அண்ட் நீங்க ஒரு ஸ்டெப்லயுமே இன்னும் டீப்பா நீங்க நாலேஜ் கெயின் பண்ணி டூல்ஸையும் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ பிகம் a green belt and you are ready for the industry project. That's the definition of green belt. So now coming to the measure, you understood continuous data, discrete data. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா மெஷர்மெண்ட் சிஸ்டம் வேலிடேஷன். நம்ம கிட்ட இருக்க மெஷர்மெண்ட் சிஸ்டம் ஒழுங்கா இருக்கா? ஒழுங்கா இருக்குன்னா that will give error free reading. ஒழுங்கா இல்லைன்னா ரீடிங் வருமே ஒழிய ரீடிங் வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்கும். ரைட்? ஸோ ரவிக்குமார் சார் வந்து உங்களுக்கு வந்து பயஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரா? பயஸ் அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ என்கிட்ட ஒரு பேனா இருக்கு. இந்த பேனாவோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 100 மில்லிமீட்டர். இந்த பேனாவோட லென்த் எவ்வளோ? 100 மில்லிமீட்டர். நான் வந்து மோசஸை மெஷர் பண்ண சொல்றேன். மோசஸ் என்ன பண்றாரு? கரெக்டா 100ன்னு மெஷர் பண்றாரு. இப்ப ரீடிங் அக்யூரேட்டா? மோசஸோட ரீடிங் அக்யூரேட்டா இல்லையா? 100 mm லென்த் மெஷர் பண்ணி வந்த ரீடிங் எவ்வளோ? 100. அப்ப ரீடிங் அக்யூரேட்டா இல்ல இன்அக்யூரேட்டா? ரீடிங் அக்யூரேட்டா இருக்கணும்னா ஒரிஜின் ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 0வா இருக்கும். ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸுக்கு ஒரு பேர் இருக்கு. அது பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. The difference between bias. Very good. Bias வந்து 0வா இருக்கணும். இப்ப இதே பேனாவை நான் என்ன பண்றேன்? பிரியங்கா கிட்ட கொடுத்து மெஷர் பண்ண சொல்றேன். பிரியங்கா என்ன பண்றாங்க? மெஷர் பண்ணி 105 mm இருக்கு சார் அப்படின்றாங்க. பேனாவோட ஒரிஜினல் ட்ரூ வேல்யூ, ட்ரூ லென்த் எவ்வளோ? 100. பிரியங்கா கிட்ட இருந்து வந்த ரீடிங் எவ்வளோ? 105. இப்ப பிரியங்காவோட ரீடிங் வந்து அக்யூரேட்டா இன்அக்யூரேட்டா? இன்அக்யூரேட். ஏன் இன்அக்யூரேட் ஆச்சு? பயஸ் வந்து அதிகமாயிடுச்சு. பயஸ் அதான் ட்ரூ வேல்யூ வந்து 100 பட் வந்து மெஷர்ட் வேல்யூ வந்து 105. இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்க டிஃபரன்ஸ் வந்து பயஸ். பயஸ் 0ல இருந்து அதிகமாகும் போது உங்க ரீடிங் வந்து அப்படியே இன்அக்யூரேட்டா மாறுது. சரியா இருக்கிற விஷயம் சரியில்லாம போகுது. அதுக்கு காரணம் என்ன? பயஸ். பயஸ்க்கு ஸ்பெல்லிங் என்ன? BIAS.
Yes. இப்ப பயஸ் எவ்வளவு? பயஸ் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? இப்ப மெஷர் அப்சர்வ் அதிகமா இருக்கு. ட்ரூ வேல்யூ விட அதிகமா இருக்கு. ட்ரூ வேல்யூ 100, ஆனா வந்த ரீடிங் 105. இந்த பயஸ்க்கு பேரு பாசிட்டிவ் பயஸ். இந்த பயஸ்க்கு பேரு பாசிட்டிவ் பயஸ். இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு இன்னொரு அப்ரைசர் வேணும். ஒன் மோர் அப்ரைசர் யாராவது இருக்கீங்களா? ஆல்ரெடி மோசஸ் ஒரு ரீடிங் எடுத்துட்டாரு, பிரியங்கா ஒரு ரீடிங் எடுத்துட்டாரு, இன்னொரு ரீடிங் எடுக்கணும். இன்னொரு ஆள் யாரை கூப்பிடலாம்? சாய்ராம். சாய்ராம் இருக்கீங்களா? சரி, நீங்க வீடியோல வாங்க. சோ நான் என்ன பண்றேன், கமான் வீடியோல வாங்க சாய்ராம். சோ நான் சாய்ராம வந்து, நான் தம்பி இருக்கீங்களா? சார் வீடியோ ஆப்ஷன் இல்ல சார். வீடியோ ஆப்ஷன் இல்ல. ஏன் அப்படி? என்ன போன் வச்சிருக்கீங்க? லேப்டாப் தான் சார். சரி, லேப்டாப். வெரி குட். ரைட். இப்போ நீங்க அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து 100 mm. இதை நீங்க மெஷர் பண்றீங்க. நீங்க மெஷர் பண்ணி நீங்க கொடுக்குற ரீடிங் வந்து 95 வருது. எவ்வளவு வருது? 95. இப்போ உங்க ரீடிங் அக்யூரேட்டா இன்அக்யூரேட்டா? இன்அக்யூரேட் சார். இன்அக்யூரேட். இதுல என்ன பிரச்சனை? சார் அந்த 5 இது குறைஞ்சு சார், அந்த 5 நெகட்டிவ் ரீடிங் சார். பயஸ் வந்து இப்போ நெகட்டிவா போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே எப்படி இருந்துச்சு? மோசஸ் வந்து பயஸ் 0, பிரியங்கா ரீடிங் வந்து பாசிட்டிவ் பயஸ். ஆனா சாய்ராமோட ரீடிங் எப்படி இருக்கு? நெகட்டிவ் பயஸ். பயஸ் பாசிட்டிவா இருந்தாலும் பிரச்சனை, நெகட்டிவா இருந்தாலும் பிரச்சனை. பயஸ் எப்படி இருக்கணும்? பயஸ் எப்படி இருக்கணும்? 0. If bias is 0, inaccurate. இப்போ 3 ரீடிங் இருக்கு நம்ம கிட்ட. 100 ஒரு ரீடிங். 100 ரீடிங் யார் கிட்ட இருந்து வந்துச்சு? 100 யார்கிட்ட இருந்து வந்துச்சு? மோசஸ், ஜெபிஸ் மோசஸ். 105 பிரியங்கா. 95 யார்கிட்ட இருந்து வந்துச்சு? சாய்ராம். இப்போ இந்த மாதிரி 3 பேரை என் டீம்ல வச்சுக்கிட்டு என் ரீடிங்க நான் வந்து அக்யூரேட்டா கொடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா 3 பேரோட ரீடிங்க ஆவரேஜ் எடுப்பேன். 3 பேரோட ரீடிங்க ஆவரேஜ் எடுக்கப்பா, என்ன வரும் பாருங்க. 95, 100, 105. 3க்கு ஆவரேஜ் எடுங்க. 100 ட்ரூ வேல்யூ கரெக்டா இருக்கா? ஆவரேஜ் எடுத்தோன்னே எனக்கு ட்ரூ வேல்யூ வந்துருச்சா? எப்பவுமே பயஸை குறைக்கணும்னா மல்டிபிள் ரீடிங்ஸ் எடுங்க. பயஸை குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் ரீடிங்ஸ் எடுக்கணும். மல்டிபிள் ரீடிங்ஸ் எடுத்துட்டு ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா பயஸ் குறையறத நீங்க பார்க்கலாம். அப்ப நமக்கு மல்டிபிள் ரீடிங் தேவைப்படுதா இல்லையா? லெபார்டரியில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது பல எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க ரிப்பீட் பண்றீங்க, கரெக்டா இல்லையா? 2 தடவை பண்ணி பாப்பீங்க. பண்ணிருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி லேப்ல ஒரு வாட்டி பண்ணி பார்த்து ரீடிங் வரும். 2வது காலம்ல இன்னொரு வாட்டி போடுவீங்க, அதுக்கப்புறம் ஆவரேஜ் எடுப்பீங்க. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? பயஸ் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, கரெக்டா? பயஸ் வரக்கூடாது, பயஸை கம்மி பண்ணணும்னா மல்டிபிள் ரீடிங்ஸ் எடுத்து அதை என்ன பண்ணணும், நம்ம ஆவரேஜ் பண்ணணும். வெரி குட். இப்ப மல்டிபிள் ரீடிங்ஸ் எடுக்கும்போது இன்னொரு பிரச்சனை வரும். மல்டிபிள் ரீடிங்ஸ் எடுக்கும்போது இன்னொரு பிரச்சனை வரும். என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரியங்கா எவ்வளவு கொடுத்தாங்க இந்த ரீடிங், இந்த பேனாக்கு? 105. நான் பிரியங்காவை கூப்பிட்டு இன்னொரு ரீடிங் எடுக்க சொல்றேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பென் கொடுத்து மெஷர் பண்ணுங்கன்றேன். இப்ப பிரியங்கா என்ன சொல்றாங்க? 104ன்றாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? 104. சரிம்மா, இன்னொரு வாட்டி மெஷர் பண்ணுங்க. 3வது வாட்டி ஒரு வாட்டி கொடுக்குறேன். இப்போ வந்து 103ன்றாங்க. ஒரே பேனா, ஒரே அப்ரைசர், ஒரே மெஷரிங் எக்யூப்மெண்ட், ஆனா 3 வாட்டி மெஷர் பண்ணப்ப 3 விதமான ரீடிங் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? எல்லாமே பிரியங்கா கிட்ட தான் வந்திருக்கு. ஒன்னு 105, ஒன்னு 104, இன்னொன்னு 103. இதுவும் என்னதுதான்? ஒரு எரர் தான். இதுவும் என்னதுதான்? ஒரு எரர். ஏன்னா ஒரே பேனாவை 3 வாட்டி மெஷர் பண்ணா ஒரே ரீடிங் தானே வரணும். ஆனா வேற வேற ரீடிங் வருது. ஏன் வருது அந்த மாதிரி? அது அப்படிதான், மேனுவல் எரர். அது பல காரணம் இருக்கலாம். மேனுவல் மட்டும் இல்ல, எது வேணா இருக்கலாம். எக்யூப்மெண்ட் கூட தப்பா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ரைட்? நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா புரியாம போயிருக்கலாம்.
அப்ப இந்த எரருக்கு ஒரு பேர் இருக்கு. இது Repeatability error, sir. இதுக்கு பேர் தான் ரிப்பீட்டபிலிட்டி எரர். இதுக்கு பேர் தான் ரிப்பீட்டபிலிட்டி எரர். இப்போ பிரியங்கா கொடுத்த ரீடிங் 3, 103, 104, 105. இந்த 3க்கு ஆவரேஜ் எடுத்தா என்னப்பா வரும்? இந்த 3க்கு ஆவரேஜ் எடுத்தா என்ன வரும் சொல்லுங்கப்பா. 103, 104, 100. என்னப்பா கணக்குல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? 3 நம்பர் வரிசையா சொல்றேன். அதோட ஆவரேஜ் நடுவுல இருக்க நம்பர் தானே? 104, sir. 104. வரிசையா 3 நம்பர் இருந்தா எது நடுவுல இருக்காதான் ஆவரேஜ்? 103, 104, 105. So average of the Priyanka's reading is 104. Now Moses வரும். மோசஸ் முதல் ரீடிங் எவ்வளவு கொடுத்தாரு? 100. ரெண்டாவது ரீடிங் மோசஸ் கிட்ட இதே பேனாவை கொடுக்குறேன். மோசஸ் இப்ப என்ன பண்றாரு? 99ன்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? 99. சரிங்க மோசஸ் இன்னொரு வாட்டி மெஷர் பண்ணுங்கன்றாரு. மோசஸ் இப்ப 98ன்றாரு. இப்ப மோசஸோட ஆவரேஜ் எவ்வளவு? 99. பிரியங்காவோட ஆவரேஜ் எவ்வளவு இருந்தது? 104. இந்த 99 மோசஸ் கொடுத்தது மோசஸோட ஆவரேஜ், 104 பிரியங்காவோட ஆவரேஜ். இந்த ரெண்டு ஆவரேஜுக்கும் வித்தியாசம் இருக்கா? டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? 5 mm டிஃபரன்ஸ் இருக்கு. இதுவும் ஒரு எரர் தான். இதுவும் ஒரு எரர். இது என்னன்னா ஒரே பேனாக்கு ஒரு ஆபரேட்டர் கொடுக்குற ரீடிங்க இன்னொரு ஆபரேட்டரால கொடுக்க முடியல. நான் கொடுத்த ரீடிங்க ஒன்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இந்த எரருக்கு பேரு ரீப்ரொடியூசிபிலிட்டி எரர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த எரருக்கு பேரு ரீப்ரொடியூசிபிலிட்டி எரர். ஸோ இப்போ இந்த ரிப்பீட்டபிலிட்டி எரரும் ரீப்ரொடியூசிபிலிட்டி எரரும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ரிப்பீட்டபிலிட்டி எரரும் ரீப்ரொடியூசிபிலிட்டி எரரும் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ரிப்பீட்டபிலிட்டி எரரையும் ரீப்ரொடியூசிபிலிட்டி எரரையும் கண்ட்ரோல் பண்ணலன்னா உங்களால பயஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கவே முடியாது. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? ஸோ பயஸ் எவ்வளோன்னு தெரியணும்னா, உங்க ரீடிங் அக்யூரேட்டா இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா முதல்ல உங்க ரீடிங் எப்படி இருக்கணும்? கன்சிஸ்டன்டா இருக்கணும். கன்சிஸ்டன்டா இல்ல அப்படின்னா that will lead to repeatability error and reproducibility error. இதை நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா நம்ம வந்து பண்ண போறோம். எப்பன்னு கேட்டீங்கன்னா அந்த டீ பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ரைட்? we will do a activity and understand how the repeatability error, reproducibility error will populate. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எரர்லாம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? ரீடிங் எடுக்கும்போது நம்ம சொல்ற எரர்லாம் வருமா வராதப்பா? நம்ம ரீடிங் எடுக்கும்போது டெஃபினட்டா வரும். அப்ப அதை கண்ட்ரோல் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? கட்டாயம் பண்ணணும். கொஞ்சமா இருந்தா பிரச்சனை இல்லப்பா. எதுவா இருந்தாலும் கொஞ்சமா இருந்தா பிரச்சனை கிடையாது. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிழ்தமும் நஞ்சுன்ற மாதிரி இந்த எரர்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் இருக்க வரைக்கும் ப்ராப்ளம் இல்லப்பா. அப்படி ஒன்றும் பெரிய சீரியஸா எல்லாம் தப்பு நடந்துராது. 100 mm 100.1 சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடாது. ஏன்னா கஸ்டமர் சொல்லியிருப்பாரு 100.5 வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன், ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன்னு. நீ 0.1 தப்பு பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனா நீயே 0.5 விட அதிகமா தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோ, பெரும் பிரச்சனை ஆயிடும். ரைட்? ஸோ அப்போ அந்த எரர் வந்து கண்ட்ரோலா இருக்கணும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எரர் ஷுட் பி லெஸ் தென் 10%. எரர் ஷுட் பி லெஸ் தென் 10%. 10% கீழே இருந்தா மெஷர்மெண்ட் சிஸ்டம் இஸ் அக்செப்டபிள். 10% மேல இருந்தா மெஷர்மெண்ட் சிஸ்டம் இஸ் அன்அக்செப்டபிள். இந்த 10%ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசிபிலிட்டி எரர் ரெண்டும் சேர்ந்து. ரிப்பீட்டபிலிட்டி எரர், ரீப்ரொடியூசிபிலிட்டி எரர் ரெண்டும் சேர்ந்து எரர் ஷுட் பி லெஸ் தென் 10%. அப்ப ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பேர் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு பிரிசிஷன் எரர். புரியுதா உங்களுக்கு? ரிப்பீட்டபிலிட்டி எரரையும் ரீப்ரொடியூசிபிலிட்டி எரரையும் ஒன்னா கம்பைன் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு வர்ற பேர் என்னது? அதுக்கு வைக்கிற பேர் என்ன? பிரிசிஷன் எரர். அக்யூரசியும் முக்கியம், பிரிசிஷனும் முக்கியம். அக்யூரசி எப்படி இருக்கணும்? பயஸ் 0வா இருக்கணும். அக்யூரசி இருக்குன்னா என்ன அர்த்தம்? பயஸ் 0. பயஸ் 0வா இருக்கிற மாதிரியே பிரிசிஷனும் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு 10% உள்ள இருக்கணும். All of you understand what I am speaking so far? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ முக்கியம்னா டேட்டா முக்கியம் அப்படின்றத உணர்ந்துட்டீங்கன்னா எரரும் ரொம்ப முக்கியம். எரரை கண்ட்ரோல் பண்ணலன்னா கண்ணை மூடிக்கிட்டு கார் ஓட்டுறீங்கன்னு அர்த்தம். கண்ணை மூடிட்டு கார் ஓட்ட முடியுமாப்பா? நம்ம நல்ல டிரைவர் தான், சூப்பரா ஓட்டுவோம், ரோடும் கிளீனா தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க?
கண்ணை மூடிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா வண்டி என்ன ஆயிடும், ரோட்ல இருந்து கீழே இறங்கிடும். ஸோ எரர் அதிகமாக அதிகமாக உங்க கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மூடுதுன்னு அர்த்தம். கண்ணை மூடினதுக்கு அப்புறம் முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. நம்ம ப்ராஜெக்டே என்னதுதான், ப்ராப்ளம் சால்விங். ஆனா எரர் அதிகமாயிடுச்சுன்னா ப்ராப்ளமே என்னன்னு தெரியாத மாதிரி ஆயிடும். ப்ராப்ளமே என்னன்னு தெரியாம அதை சரியா புரிஞ்சிக்காம சால்வ் பண்ண முடியாது. ரைட். ஸோ நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுட்டு வில் பிரேக் ஃபார் த டீ. ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயம் ரவிக்குமார் சார் சொல்லி கொடுத்தாரா இல்லையா? ரெசல்யூஷன் உங்களோட நாங்க யூஸ் பண்ற ஸ்லைடு மெட்டீரியல்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டோம். நீங்க மத்தியானமா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. தட் கேன் பி யூஸ்டு ஃபார் ரெஃபரன்ஸ். ரெசல்யூஷன் என்னன்னு சொன்னார் ரவி சார்? வாட் இஸ் ரெசல்யூஷன்? மினிமம் வேல்யூ which can be measured. மினிமம் வேல்யூ இல்லையா? எல்லார் கையிலயும் போன் இருக்கா? கட்டாயம் இருக்கும். போன்ல ஸ்டாப் வாட்ச் இருக்கா? போன் இருக்கு, போன்ல ஸ்டாப் வாட்ச் இருக்கு. ஸ்டாப் வாட்சை நம்ம என்ன பண்ணிடலாம், ரீசெட் பண்ணிடலாம். ரைட். பாருங்க, போன்ல ஸ்டாப் வாட்ச் எடுத்துட்டேன், ரீசெட் பண்ணிட்டேன். கேன் யூ see my stopwatch? இதோட ரெசல்யூஷன் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். மில்லி செகண்ட்ஸ்ன்றது ரொம்ப சரியான ஆன்சர் கிடையாது, அதுல தவறு இருக்கு. ஏன்னா மில்லி செகண்டோட டெஃபினிஷன் நீங்க இன்னும் புரிஞ்சு, ஏன்னா யூனிட் யூஸ் பண்ணும்போது அந்த யூனிட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யூனிட் யூஸ் பண்ணும்பொழுது அந்த யூனிட் நமக்கு தெரியணும். ஒரு கிலோகிராம் அப்படின்னா நமக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு கிலோகிராம்னா எத்தனை கிராம்பா? 1000. அதே மாதிரி ஒரு மில்லிகிராம் எத்தனை மில்லிகிராம் சேர்ந்தா ஒரு கிராம்? சொல்லுங்கப்பா, எத்தனை மில்லிகிராம் சேர்ந்தா ஒரு கிராம்? சரி, எத்தனை மில்லிமீட்டர் சேர்ந்தா ஒரு மீட்டர்? எத்தனை மில்லிமீட்டர் சேர்ந்தா ஒரு மீட்டர்? சொல்லுங்க. 1000. 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தா ஒரு மீட்டர். அப்ப அதே மாதிரி அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு மீட்டர் 1000 பிரிச்சா மில்லிமீட்டரா மாறுது இல்லையா? சொல்லுங்க, ஒரு செகண்ட் எத்தனையா பிரிச்சிருக்காங்க? ஒரு செகண்ட் எத்தனையா பிரிச்சிருக்காங்க? மேல ஒரு பெருசா 2 ஜீரோ இருக்கு, சின்னதா 2 ஜீரோ இருக்கு. என்னப்பா? மேல இருக்கிற 2 ஜீரோ மினிட்ஸ், கீழே இருக்கிற 2 ஜீரோ செகண்ட்ஸ். 2 நம்பர் இருக்குன்னா அது அதிகபட்சம் எவ்வளவு வரைக்கும் போவோம்? 99 வரைக்கும் போவோம். அப்ப ஒரு செகண்ட் எத்தனையா பிரிச்சிருக்காங்க? ஒரு செகண்ட் 2ஆ பிரிச்சிருக்காங்களா? ஒரு செகண்ட 100ஆ பிரிச்சாதான் அது 99 வரைக்கும் வரும் உள்ள. கரெக்டா? ஒரு செகண்ட 100ஆ பிரிச்சா 1/100 எவ்வளவு? 0.01. கரெக்டாப்பா? 0.01. 0.01னாலதான் அங்க 2 ஜீரோ இருக்கு, 2 டெசிமல் இருக்கு. இருக்கா? என்னப்பா புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்க பேச வேற மாட்டேங்கிறீங்க ஒழுங்கா கூட. இதோட மினிமம் ரீடிங் எவ்வளவுனா 0.01 செகண்ட்னு சொல்லிடலாம். 0.01 செகண்ட். 0.01 செகண்ட்னா அது மில்லி செகண்டா இல்ல சென்டி செகண்டா? அது நீங்க நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். 0.01 மில்லி செகண்ட் சொல்லலாமா? ஒரு மீட்டர் 100ஆ பிரிச்சோம்னா என்ன ஆயிடும்? அது 1 meter divided into 100 parts. Each part is called centimeter. திருப்பியும் அந்த சென்டிமீட்டரை 10ஆ பிரிச்சாதான் என்னது? அது மில்லிமீட்டர். அப்ப ஒரு மீட்டர் 1000ஆ பிரிச்சா மட்டும்தான் மில்லி மீட்டர் வரும். அதே மாதிரி எப்போ மில்லி செகண்ட் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது பாத்தி அதுக்கு பெட்டர் நம்ம என்ன சொல்லிடலாம்னா சேஃபா 0.01 செகண்ட் சொல்லலாமா? இந்த 0.01 செகண்ட் தான் ரெசல்யூஷன். அதானது ரெசல்யூஷன். ரெசல்யூஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட். இன்னொரு பேர் என்னது? லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் லெபார்டரியில யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா?
வெர்னியர் கேலிப்பர் லீஸ்ட் கவுண்ட் 0.01, டயல் கேஜ் 0.001 அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க ரைட். இந்த லீஸ்ட் கவுண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ லீஸ்ட் கவுண்ட் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ரீடிங் வந்து அக்யூரேட்டா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ரீடிங் வந்து அக்யூரேட்டா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், we'll continue the discussion after your coffee break, right? So we'll take 10 minutes break and after you can have a coffee or tea. அதுக்கப்புறம் 11:15 வாங்க. வரும்பொழுது ஒரு ஸ்மார்ட் போனோட வாங்க, ஸ்டாப் வாட்சோட வாங்க. Yes, sir. That is why you should know about measurement error. இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த எரரை கால்குலேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த டேட்டாவை ஜென்ரேட் பண்ணணும். டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி அந்த டேட்டால இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணுங்க. பாருங்க, சிக்மா ஃபார் ரிப்பீட்டபிலிட்டி, சிக்மா ஃபார் ரீப்ரொடியூசிபிலிட்டி, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா தட் இஸ் ஓவரால் சிக்மா. இந்த ஓவரால் சிக்மாவை 6ஆல மல்டிப்ளை பண்ணா யூ கெட் டோட்டல் மெஷர்மெண்ட் எரர். இந்த டோட்டல் மெஷர்மெண்ட் எரருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரிசிஷன் எரர். இங்க பாருங்க, ப்ரிசிஷன் எரர். பீனா என்னது? ப்ரிசிஷன் எரர். இந்த ப்ரிசிஷன் எரரை கஸ்டமர் கொடுத்த டாலரன்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். கஸ்டமர் கொடுக்குற டாலரன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா USL minus LSL, upper specification limit minus lower specification limit. கஸ்டமர் கொடுக்குற டாலரன்ஸ்னா தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? 100 plus or minus 0.5 அப்படின்னு சொல்றாருன்னா 100.5 is USL, 99.5 is LSL. இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்க டிஃபரன்ஸ் தான் என்னது? டாலரன்ஸ். இந்த டாலரன்ஸ்க்கும் இந்த ப்ரிசிஷனுக்கும் உள்ள ரேஷியோக்கு பேர் தான் precision tolerance ratio, also known as measurement error. It has a special name, gauge R&R, where R&R stands for repeatability and reproducibility error. So in the gauge R&R value எவ்வளவுக்குள்ள இருக்கணும்? 10% குள்ள இருக்கணும். ஒருவேளை 10க்கு மேல போயிடுச்சுன்னா conditionally acceptable. ஆனா more than 30% போயிடுச்சுன்னா unacceptable. All of you, do you understand what is measurement error analysis, measurement system analysis? Gauge R&R என்ன லிமிட்டுக்குள்ள இருக்கணும்? 10. What is R&R னா என்ன அர்த்தம்? ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசிபிலிட்டி. ஒருவேளை எரர் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு 6 கிராஃப் போடலாம். இது பார் சார்ட், இது ஆர் சார்ட் கண்ட்ரோல் சார்ட், இது எக்ஸ் பார் கண்ட்ரோல் சார்ட், இதுக்கு பேர் டாட் பிளாட், இதுக்கு பேர் பாக்ஸ் பிளாட், இதுக்கு பேர் இன்டராக்ஷன் பிளாட். இந்த கிராஃப் மூலமா எதனால எரர் அதிகமா வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆபரேஷனல் டெஃபினிஷன் சரியில்லையா, எக்யூப்மெண்ட் சரியில்லையா, இல்ல நம்மளோட ஆபரேட்டர் சரி கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணலாம். இங்க பாருங்க, நம்ம டேட்டாவை வச்சு ஜெனரேட் பண்ண ரிப்போர்ட் என்ன சொல்லுது? டோட்டல் கேஜ் R&R எவ்வளவு இருக்கு? டோட்டல் கேஜ் R&R 4.27. இப்போ மெஷர்மெண்ட் சிஸ்டம் 4.27. மெஷர்மெண்ட் சிஸ்டம் அக்செப்டபிளா அன்அக்செப்டபிளா? acceptable. 10 வரைக்கும் ஓகே, ரைட்? So objective of the measure phase is validating the measurement system and then measuring the baseline performance. measurement system ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் டேட்டா கலெக்ட் பண்ணணும். அது ஒழுங்கா இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? கேஜ் R&Rல தெரியும், ரைட்? அண்ட் MSA டெர்மினாலஜி என்னெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா bias, resolution, repeatability error, reproducibility error, அப்புறம் கேஜ் R&R. கேஜ் R&Rனா precision tolerance ratio. அது 10% உள்ள இருக்கணும். 10 to 30 இருந்துச்சுன்னா conditionally acceptable. More than 30 இருந்தா unacceptable, right? So இதெல்லாம் நம்ம we have discussed. உங்க டேட்டா வந்து கண்டினியூஸா இருந்தா நீங்க வந்து கேஜ் R&R பண்ணணும். உங்க டேட்டா டிஸ்கிரீட்டா இருந்தா நீங்க பண்ண வேண்டியது attribute agreement analysis. டேட்டா டிஸ்கிரீட்டா இருந்தா என்ன பண்ணணும்? attribute agreement analysis. டேட்டா கண்டினியூஸா இருந்தா கேஜ் R&R ஸ்டடி பண்ணணும். இப்போ நம்ம அடுத்த டாபிக் போறோம். Any questions anybody would like to ask? Question ஏதாவது இருக்காப்பா? Or shall we move on to the next topic? Yes. Right. Baseline performance. Baseline performance find out பண்ணனும்னா நிறைய மெட்ரிக் இருக்கு. We'll study some of them. First வந்து yield.
ஈல்டுனா என்ன? ட்ரெடிஷ்னல் ஈல்டுன்னு ஒன்று இருக்கு, ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டுன்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து டிபிஎம்ஓ. நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் 3.4 டிபிஎம்ஓன்னு. டிபிஎம்ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா there is one more metric called process capability indices. Process capability indices. So இதெல்லாம் நம்ம 1 by 1 பார்ப்போம். So yield இருக்கு, ட்ரெடிஷ்னல் yield, ஃபர்ஸ்ட் பாஸ் yield, இன்னொன்னு வந்து ரோல்டு த்ரூபுட் yield. 3 விதமான yield இருக்கு. அதுக்கப்புறம் டிபிஎம்ஓ. டிபிஎம்ஓனா டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டிசஸ் which is nothing but CPCPK. ஒண்ணா பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ஈல்டுனா என்ன? லுக் அட் த ஃபார்முலா. ஃபார்முலா என்னப்பா சொல்லுது? ட்ரெடிஷ்னல் ஈல்டுனா அவுட்புட் டிவைடட் பை இன்புட். வெரி சிம்பிள். ஒரு கம்பெனில நீங்க ப்ராசஸ் பண்றீங்க, 100 யூனிட் தயார் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ராசஸை ரன் பண்றீங்க. இந்த இன்புட் எவ்வளவு கொடுக்குறீங்க? 100 யூனிட்டும் ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் ஆகும் பொழுது 10 யூனிட் ரிஜெக்ட் ஆயிடுது. 10 யூனிட் ரிஜெக்ட் ஆயிடுது. சரியில்லை, இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். இப்போ அவுட்புட் எவ்வளவு வரும்? 90%. அவ்வளவுதான், அவுட்புட் 90. அப்ப ட்ரெடிஷ்னல் ஈல்டு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட் which is 90%. இதே கம்பெனில நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா டேட்டா கலெக்ட் பண்றீங்க. இன்புட் கொடுக்குறாங்க 100. இப்போ உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுது, நீங்க டீடைலா உள்ள போகும் பொழுது 30 யூனிட் என்ன பண்ணிருக்காங்க? 30 யூனிட் ரீவொர்க். ரீவொர்க்னா என்ன அர்த்தம்? ரீவொர்க்னா என்ன அர்த்தம்? முடிஞ்ச ஒர்க்க திரும்பவும் எடுத்து வேலை தப்பா நடந்திருக்கு. வேலை தப்பா நடந்திருக்கு. குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க உடனே என்ன பண்றீங்க? அதை திருப்பியும் சரி பண்றீங்க. திருப்பியும் சரி பண்ணி ஒரு வழியா போய் ரீசப்மிட் பண்றீங்க. அப்ப என்ன பண்றாங்க? குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அக்செப்ட் பண்றாங்க அந்த ப்ராடக்ட். இப்ப ரீவொர்க் பண்றது அக்செப்டபிளா அன்அக்செப்டபிளாப்பா? அக்செப்டபிள். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபெயில் ஆயிடுறீங்க, திருப்பியும் அரியர்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றீங்க. அரியர்ஸ் எக்ஸாம் எழுதுறது அக்செப்டபிள். எல்லா சப்ஜெக்டையும் நம்ம அரியர்ஸ் எழுதிட்டே இருக்கலாமா? அக்செப்டபிள் கிடையாது. ரீவொர்க் இஸ் a reflection of failure. Please understand. ஏன் ரீவொர்க் பண்றீங்க? ஏற்கனவே தப்பு பண்ணதுனால தானே ரீவொர்க் பண்றோம். அப்ப ரீவொர்க் should also be considered a failure. இங்க பாருங்க, உங்க ஃபார்முலா எப்படி மாறுது பாருங்க. அவுட்புட்ல எதை கழிச்சிடுறீங்க? ரீவொர்க்க கழிச்சிடுறோம். 2 வாட்டி எழுதி பாஸ் பண்ணா அந்த மார்க்க மெரிட்டா எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையாப்பா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் 60 மார்க் எடுக்கிறேன், நீங்க செகண்ட் அட்டெம்ப்ட்ல 70 மார்க் எடுக்கிறீங்க. இப்போ எது பெருசு? 60 பெருசா 70 பெருசா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 60 எடுக்கிறதுக்கு தான் நான் வெயிட்டேஜ் கொடுக்க முடியும் இல்லையா? செகண்ட் அட்டெம்ப்ட்ல 70 எடுக்கிறதுக்கு நான் வெயிட்டேஜ் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு அர்த்தம் எல்லாம் போயிடும். அப்ப ரீவொர்க்குக்கு என்ன கொடுக்க கூடாது? நீங்க வெயிட்டேஜ் கொடுக்க கூடாது. இப்ப ரீகால்குலேட் த ஈல்ட் பை எக்ஸ்க்ளூடிங் த ரீவொர்க். அவுட்புட் எவ்வளவு வந்திருக்கு? 10 யூனிட் வந்து ரிஜெக்ட் ஆகி போச்சு, 30 யூனிட் ரீவொர்க் ஆயிருக்கு. அவுட்புட் எவ்வளவு வரும்? அவுட்புட் வந்து 90 வரும். ஆனா நம்ம 90ஐயும் அவுட்புட்டா ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் 30 பேர் என்ன பண்ணி பாஸ் பண்ணிருக்கான்? அரியர்ஸ் வச்சு தான் பாஸ் பண்ணிருக்கான். இதையும் அவுட்புட்டா கன்சிடர் பண்ணீங்கன்னா அடுத்த எக்ஸாம்லயும் 30 பேர் ஃபெயில் ஆகும். அடுத்த எக்ஸாம்லயும் 30 பேர் அரியர் எழுதி தான் பாஸ் பண்ணுவான். நமக்கு அப்படி பாஸ் பண்ண கூடாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமே பாஸ் பண்ணணும். அப்போ ஃபார்முலாவை மாத்திரம் அவுட்புட் மைனஸ் ரீவொர்க் பை இன்புட். இப்போ எவ்வளவுப்பா வருது ஈல்டு உங்களுக்கு? 60%. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? ஈல்டு 19 நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம 19 நினைச்சிட்டு இருந்தது 60 தான். இப்ப புரியுதா உங்களோட கேப் எவ்வளவு இருக்குன்னு? 19 நினைச்சீங்கன்னா கேப் எவ்வளவு? 10%. 16 தெரியும் போது நம்ம கேப் எவ்வளவு? 40%. ப்ராப்ளம் நம்ம நினைக்கிறத விட பெருசா இருக்கா இல்லையா? All of you, do you understand? அந்த கம்பெனில ஈல்டு வந்து 90% நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஃபார்முலாவை மாத்தி கால்குலேட் பண்ண அப்புறம் தான் நமக்கு என்ன தெரிய வருது?
ஈல்டு எல்லாம் 90% இல்லப்பா, உன் கம்பெனில ரன் பண்ணா 60% தான் ஒழுங்கா வரும், 40% ஃபெயில் ஆகதான் செய்வான். அந்த 40% ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ரீஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், அந்த 60 90 மாறுது. அப்ப நான் 90 கணக்கு எடுத்துக்கிறதா 60 கணக்கு எடுத்துக்கிறதா? 60 தான். இப்ப இந்த டிஃபரன்ஸ் தான் என்னது, ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு. வெறுமனே ட்ரெடிஷனல் ஈல்ட நம்புறதை விட ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்ட தான் நம்பணும். பிகாஸ் திஸ் இஸ் a realistic measure of your performance. இப்ப என்ன ஈல்டு போட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் தி ஹெட்டிங்? ரோல்டு த்ரூபுட் ஈல்டு. இந்த ரோல்டு த்ரூபுட் ஈல்டு எப்ப யூஸ் பண்ணணும்னா, ப்ராசஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் ஆயிருந்துச்சுன்னா. ப்ராசஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் ஆயிருக்கு. எல்லோ பெல்ட் பாஸ் பண்ணாதான் கிரீன் பெல்ட், கிரீன் பெல்ட் பாஸ் பண்ணாதான் பிளாக் பெல்ட் இல்லையா? 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாதான் 9th, 9th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாதான் 10th. அப்படி போய் லிங்க் ஆயிருக்கு எல்லாமே. 8th பாஸ் பண்ணாம 9th அனுப்புவாங்களப்பா? அப்ப அது இன்டர்லிங்க்டு ப்ராசஸ். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 8th ஸ்டாண்டர்ட் எவ்வளவு பாஸ் பர்சன்டேஜ்? 90. 100 பசங்க படிக்கிறாங்க 8th, அதுல வந்து 90 பேர் தான் பாஸ் ஆகும். அப்ப 9th எத்தனை பேர் போவான்? 90 பேர் தான் 9th போவான். 9th எவ்வளவு பாஸ் பர்சன்டேஜ்? 80. 80% ஆஃப் 90 எவ்வளவு? உள்ள வர்றதே 90 தான். அதுல 80% தான் எங்க போறான்? 10th போறான். 80% ஆஃப் 90 எவ்வளவு போறோம்? கஷ்டமான கேள்வியில 80% of 90. What is 80% of 90? சின்ன சின்ன கணக்கெல்லாம் போடணும்பா நீங்க இன்ஜினியர்ஸ். 80% of 90 எவ்வளவுன்னு கேக்குறேன். 72 சார். 72. 72 பேர் இப்ப எங்க வந்துட்டான்? 10th கிளாஸ்க்கு வந்துட்டான். 10th எவ்வளவு பாஸ் பர்சன்டேஜ்? 70. What is 70% of 72? 70% of 72 எவ்வளவு? சார் 49. அவ்வளவுதான். 50.4 வரும் கரெக்டா, அந்த 0.2 எல்லாம் சேர்த்தா. ரைட்? சோ 50.4% தான் உங்க ஸ்கூலோட பெர்ஃபார்மன்ஸ். நம்ம வந்து 90, 80, 70 தான் கண்ணுல பாக்குறோம். ஆனா உண்மையிலே நடக்கிறது என்ன நடக்குது அங்க? 50% தான். 100 பேர் ஸ்கூல்ல சேர்ந்தா 50 பேர் தான் 10th கிளாஸ் முடிச்சிட்டு போறான். 8th 100 பேர் சேர்ந்தா எவ்வளவு பேர் 10th பாஸ் பண்றான்? நான் தான் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுறேன். பதில் சொல்ற நீங்க செம்ம கூலா 10 செகண்ட் கேப் போட்டுட்டு பேசுறீங்க. நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையா காலையில? சோ 50% தான் ஓவரால் பாஸ். இந்த ஓவரால் பாஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரோல்டு த்ரூபுட் ஈல்டு. அப்ப இந்த ரோல்டு த்ரூபுட் ஈல்டு கால்குலேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஈல்ட மல்டிப்ளை பண்ணணும். 90 into 80 into 70 போட்டு பாருங்க, 50 வந்துடும். All of you understand what is rolled throughput yield? நீங்க வந்து இன்டராக்ஷன் பண்ணாம, இடையில கேள்வி கேட்காம கம்பெனில போய் அப்ப இதே மாதிரிதான் நிப்பீங்க நீங்க. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து கனெக்ட் பண்ணணும்னா, இதுல சந்தேகம் வரணும், சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணணும். சார் எனக்கு சந்தேகமே வராது, நான் வந்து வழக்கமா இன்ஜினியரிங் எப்படி படிக்கிறேனோ அதே மாதிரி இதையும் படிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னா எந்த மாற்றமும் இருக்காது. இதெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணவே பண்ணக்கூடாதப்பா. நீங்க இதெல்லாம் பண்ணணும் சார். பண்ணணும்னா நீங்க வந்து கொஞ்சமாவது வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும். கொஸ்டினே கேட்காம உனக்கு தேவையான மொத்தத்தையும் வந்து கடவுளே பார்த்து கொடுத்துடணும் அப்படின்னா, கடவுள் வந்து உனக்கு உதவி செய்யணும்னா கூட நீ கடவுள் மாதிரி போய் 5 நிமிஷம் நிக்கணும் காலையில. எப்பா எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் கொடு, நாளைக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்கணும். எதுவுமே கேட்காம எல்லாமே கடவுளே புரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரைட்? சரி, ஜெம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு ஒண்ணு சொன்னேன். Do you have ஜெம்ஸ் சாக்லேட் all of you? ஜெம்ஸ் சாக்லேட் உங்களுக்கு ஒரு இண்டக்ஷன் வச்சு இன்ஃபார்ம் பண்ணமா இல்லையா? சரிப்பா, எஸ்ஆர் ரைட் பா. இருக்கா இல்லையா அது விஷயத்துக்கு வாங்க.
சரி, அப்போ நம்ம ஜெம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். வில் டூ இட் இன் சம் அதர் மேனர். நீங்க இப்படிதான் உங்களை அறியாம நீங்க வந்து சில வந்து மிஸ்டேக்லாம் பண்றீங்க. அதை வெளியே கொண்டு வந்து சொன்னாலும் நீங்க வந்து கோஆப்ரேட் பண்ணி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் நம்ம ப்ரோஆக்டிவா இருக்கணும். நான் முதல் நாளே சொன்னேன், ரைட்? வி ஹேவ் டு பி ப்ரோஆக்டிவ். ஒரு விஷயம் அரைகுறையா புரிஞ்சுதுன்னா உடனே டக்குன்னு கேட்கணும், சார் என்ன சொல்றீங்க, ஏது சொல்றீங்க? ஜெம்ஸ் சாக்லேட்டை நீங்க கொண்டு வருவீங்களா இல்லை நாங்க கொண்டு வரணுமா? அது என்ன 5 ரூபா சாக்லேட் வாங்கணுமா, 10 ரூபா சாக்லேட் வாங்கணுமா, என்ன கம்பெனி சாக்லேட் வாங்கணும், அது எங்க கிடைக்கும்? எந்த கேள்வியுமே இல்லை. அப்பவே நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்க ஒன்றும் செய்ய போறது இல்லை அப்படின்னு. ஒரு 5 ரூபாய் ஜெம்ஸ் சாக்லேட் வாங்குறதுல கூட வந்து உங்களால வந்து அதை மெனக்கிட முடியல. புரியுதா? நான் உங்களை வந்து ஹைலைட் பண்றேன்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் பெரிய பெரிய விஷயங்களை நீங்க சாதிக்க முடியும். நீங்க பெரிய விஷயத்த மட்டுமே யோசிக்கிறீங்க, பெரிய ரிசல்ட்டை மட்டுமே பாக்குறீங்க. நம்ம ஆல்ரெடி பயங்கர என்ன சொல்றது, அடிப்படையாவே பார்த்துட்டோம். y = above x ன்னு y பத்தியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். x சரியில்லை. x சரியில்லைன்னா y சரி இருக்காது. x சரி பண்ணாதான் y சரியாகும். நம்ம கம்பெனில எம்ப்ளாய்மெண்ட் வரணும்னா we should become employable. நம்ம எம்ப்ளாயபிள்ன்றது வெளியே தெரியணும், ரைட்? சரி, இப்போ நம்ம அதனால ஜெம்ஸ் எல்லாம் நல்ல ஐடியாவை மாத்துறோம். இமேஜின் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்து உங்களை நான் ஃபில்அப் பண்ண சொல்றேன். கூகுள் ஃபார்ம்ல 10 விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்க பேர் என்ன, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, ரைட்? நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, எத்தனை கேள்வி கேட்கிறோம்? 10 கேள்வி கேட்கிறோம். 10 கேள்வியில ஒரு கேள்வியை நீங்க தப்பா பதில் எழுதிடுறீங்க. உங்க பேரை கேட்கிறேன், பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஃபீல்டு என்ன ஆயிடுது, டிஃபெக்டா மாறிடுது. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஃபார்ம்ல 10 கேள்வி இருக்கு. ஒரு கேள்விக்கு பதில் தப்பா சொன்னா அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், டிஃபெக்ட். அப்போ ஒரு ஃபார்ம்ல அதிகபட்சம் எத்தனை தப்பு பண்ணலாம்? நீங்க ஒரு ஃபார்ம்ல அதிகபட்சம் எத்தனை தப்பு பண்ணலாம்? அதிகபட்சம் 10 சார். அதுக்கு பேர் தான் டிஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஃபார்ம்ல தப்பு பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு எத்தனை இருக்கு? 10 இடம் தப்பு பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 10 தப்பு இல்லாம செய்யணும், அதுதான் கோல். ஆனா தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு? 10. இதுதான் டிஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் புரிஞ்சுதா டிஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு? உங்க ப்ராடக்ட கஸ்டமர் வாங்கினாங்கன்னா அதுல 10 விஷயத்த செக் பண்றாங்க. அப்ப எத்தனை விதமான டிஃபெக்ட் உங்க ப்ராடக்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? 10 விதமான டிஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்கு. அததான் நம்ம டிஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றோம். நம்ம ஃபார்ம, கூகுள் ஃபார்ம 15 பேர் ஃபில்அப் பண்றாங்க. எத்தனை பேர் ஃபில்அப் பண்றாங்க? 15 பேர் ஃபில்அப் பண்றாங்க. ஒரு ஃபார்முக்கு 10 டிஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ப 15 ஃபார்முக்கு மொத்தம் எத்தனை டிஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்? 150 சார். 150 சார். அதான் இங்க எழுதிருக்கோம். அந்த 150க்கு என்ன பேருனா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாருக்கும் புரியுதா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு? புரியுது சார். சரி, இப்போ 15 பேரும் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டாங்க. நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண ஃபார்ம் எல்லாம் செக் பண்றேன். செக் பண்ணும் பொழுது 22 இடத்துல தப்பு நடந்திருக்கு. அப்ப எவ்வளவு டிஃபெக்ட் நோட்டீஸ் ஆகுது? நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்சர்வ்ட் எவ்வளவு? 22. மொத்தம் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி? 150. 150 ஆப்பர்ச்சுனிட்டில எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டில தப்பு நடந்துருச்சு? 22 தடவை தப்பு நடந்துச்சு. 22 டிவைடட் பை 150 போடுறேன். 22ன்றது என்னன்னா டிஃபெக்ட், 150ன்றது என்னது? ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப 22 டிவைடட் பை 150 அதுக்கு பேர் என்னது? டிஃபெக்ட்ஸ் பெர் ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதா எல்லாருக்கும்? டிஃபெக்ட் பெர் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு? 22 பை 150 0.146. எனக்கு என்ன வேணும்? டிபிஎம்ஓ வேணும். டிபிஎம்ஓ என்ன? டிஃபெக்ட்ஸ் per million opportunity. அவ்வளவுதான். மில்லியன் எவ்வளவு? 10 lakhs. 10 lakhs. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு 0.146 டிஃபெக்ட் வரும்னு நமக்கு தெரியும். அப்ப மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எவ்வளவு வரும்னா மில்லியனால மல்டிப்ளை பண்ணுங்க. மில்லியன் என்ன? 10^6. 0.146 10^6 ஆல மல்டிப்ளை பண்ணா 1,46,000. 10 லட்சம் ஆப்பர்ச்சுனிட்டில எவ்வளவு தப்பு நடக்க போகுது? 1,46,000 தப்பு நடக்க போகுது. நான் உண்மையிலே 10 லட்சம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணனா? இல்ல, நான் எத்தனை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணேன்? வெறும் 15 ஃபார்ம், 150 ஆப்பர்ச்சுனிட்டி தான் செக் பண்ணேன். அதை வச்சு
10 லட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா எவ்வளவு தப்பு நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். 1,46,000. இது மாதிரிதான்ப்பா கம்பெனில உங்க ப்ரொடக்ஷன் வந்து லட்சக்கணக்கில் தயார் பண்ணணும். ஆனா ஒரு 100 பார்ட்ஸ் முதல்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? ஒரு 100 பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி பார்ப்போம். 100 பார்ட்ஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டிபிஎம்ஓ கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கலாமா முடியாதா? முடியும் sir. அவ்வளவுதான். சோ ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு கேப்பபிள் அப்படின்றது நம்ம டிபிஎம்ஓல தெரிஞ்சிடும். 10 லட்சம் ப்ராடக்ட்ல 1.5 லட்சம் மிஸ்டேக் நடந்துச்சுன்னா உங்க ப்ராசஸ் நல்ல ப்ராசஸா இல்ல எப்படி? Are you happy with the business? No, sir. No, sir. No, sir. அதுதான். சோ 6 சிக்மா என்ன சொல்லுதுன்னா, நீங்க 6 சிக்மா கேப்பபிலிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா உங்க டிபிஎம்ஓ எவ்வளவுதான் இருக்கும்? 3.4 தான் இருக்கணும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு பாருங்க, லட்சக்கணக்கில் இருக்கு. இந்த டிபிஎம்ஓக்கும் சிக்மா லெவலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. வேற டிபிஎம்ஓ 1,46,000 இருந்தா சிக்மா லெவல் 2.5. இது எங்க இருந்து வருது? இங்க ஒரு டேபிள் இருக்கு, இங்க பாருங்க. டிபிஎம்ஓ இருக்காப்பா, 1,46,000. இங்க பாருங்க, சிக்மா லெவல், டிபிஎம்ஓ, ஈல்டு 1,46,000. இந்த ரெண்டுக்கும் இடையில வருது. அப்ப 2.55 இதான் சிக்மா லெவல். இந்த டேபிள் வந்து readily available. நீங்க இதை கம்பேர் பண்ணிக்கலாம். So all of you, do you understand? Yes, sir. இதான்பா measure phase. So measure phase ஓட output என்ன? What is the output of measure phase? Baseline performance. Measure phase ஓட output என்னப்பா? Baseline performance. Baseline எப்படி calculate பண்றோம்? DPMO is 1. DPMO வச்சு சார். DPMO கண்டுபிடிக்கலாம். அப்புறம் yield கண்டுபிடிக்கலாம். Yieldல எத்தனை yield இருக்கு? 3 Traditional yield, first pass yield, first yield, rolled growth yield. rolled throughput yield எப்ப யூஸ் பண்ணணும்? process வந்து லிங்க் ஆயிருக்கணும். இன்டர்லிங்க் ஆயிருக்கணும். ட்ரெடிஷனல் ஈல்டுக்கும் ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டுக்கும் இதுல எது பெஸ்ட்? ட்ரெடிஷனல் ஈல்டு பாக்குறது நல்லதா இல்ல ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு பாக்குறது நல்லதா? ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு சார். ஏன்னா அதுல தான் ரீவொர்க் என்னன்னு பார்க்க முடியும் சார். அதுல தான் ரீவொர்க் நடக்குதா இல்லையான்னு தெரியும். ஆல் ரைட் பா. சோ மெஷர் பேஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we can move on to analyze space. analyze space சொல்லி கொடுக்கிறதுக்கு ரவி சார் வருவாரு, ரைட்? Ravi sir வர வைக்கும், கூப்பிடுறேன். So meanwhile, any questions? ஒரு क्वेश्चन சார். Okay, now we will move to the analyze. Just a moment. See, don't worry, we will finish it before lunch, huh? So keep it ready for lunch and we will finish everybody. We will finish everything before the lunch. Okay. So far you have defined, measured, and now we have to analyze it. What is the purpose of measure phase? What is the purpose of measure phase? Yes. What is the purpose of measure phase? to understand the problem, sir. To understand the problem in terms of quantity. Okay. Okay. Now we have measured the problem and understood it and verified it. Now we need to identify the root causes, the reasons behind the particular problem. The reasons. Okay, if a student is not doing well in a subject, how we found it? Using the examination. So exam achone theriyudu he has scored poorly. Now in order to solve the problem through a project, you need to find out the reasons, the root cause. Then only you will be able to rectify it properly. என்ன சொல்றேன்னு புரியுதா? நீங்க கரெக்டான காரணம், அந்த பிரச்சனைக்கு கரெக்டான காரணத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? சரியான தீர்வை ரெடி பண்ண முடியும், உண்டு பண்ண முடியும், உருவாக்க முடியும். So in order to find out a proper solution, you need to find out the critical root cause.
the reason, the exact reason behind the particular problem. Okay, so COVID வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சயின்டிஸ்டால அதுக்கு ஏதாவது மெடிசன் கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சா? No, sir. எப்போ அவங்களால மெடிசன் கிரியேட் பண்ண முடிஞ்சது? அந்த அதிகமா வைரஸ் analyze- எப்படி எல்லாம் எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது, எங்கெல்லாம் அது அனலைஸ் பண்ணதுக்கு அதை அனலைஸ் பண்ணி ஆர்கன்ஸ் அந்த வைரஸோட ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கு, அதோட டிஎன்ஏ எப்படி இருக்கு, ஆர்என்ஏ எப்படி இருக்கு, ஓகே, அதோட ரிபோநியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அது எப்படி மியூட்டேட் ஆகுது, இப்படிலாம் அனலைஸ் பண்ணி அந்த ரூட் காசஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு பிறகுதான் they are able to make a vaccine. So then only the vaccine will be effective. நீங்க அந்த ரூட் காசஸ் எல்லாம் ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணாம, எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கரெக்டா அனலைஸ் பண்ணாம நீங்க ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சா சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? It won't be successful. So you need to analyze even before you find the solution. That is what we are going to do in the analyze phase. So in the analyze phase, we are trying to find out the reason for the waste. For example, இப்போ நேத்து பார்த்தோம் கார்மெண்ட்ல ஷர்ட்ஸ் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஓகே, நிறைய பேரட்டா சார்ட்ல பாத்தீங்களா, ஷர்ட்ஸ் வந்து பட்டன் மிஸ் அலைன்மெண்ட்னால நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு? ஓகே, ஃபெயிலியருக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு? ப்ராஜெக்ட் ஒரு மிஷின் வந்து ரெகுலரா பிரேக் டவுன் ஆகுது, அதுக்கு டவுன் டைம் சொல்லுவோம், அது ஃபெயிலியர். அந்த மாதிரி ஃபெயிலியருக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு? இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூ நீட் டு அனலைஸ். தென் ஐடென்டிஃபைங் த பொட்டன்ஷியல் ரூட் காசஸ். பொட்டன்ஷியல் ரூட் காஸ்னா என்னது? கோவிட் வர்றதுக்கு நிறைய வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, பட் ஒரு நிறைய ஸ்ட்ரெயின் மியூட்டேட் ஆகிட்டே இருக்கு. பட் ஒரு சில ஸ்ட்ரெயின் மட்டும் தான் என்ன ஆகுது, ஹையர் எண்ட்ல மியூட்டேட் ஆகி ஹெவியா பேஷண்ட்ஸ் அட்டாக் பண்ணுது. It creates a lot of criticalness in the patients. So that is called potential COVID. Okay, so ஒரு 10 strain generate ஆகுது, அதுல 1 or 2 strains is spreading vigorously and it is causing lot of illness to the people. So அதெல்லாம் potential strains. அதே மாதிரி there may be so many reasons, but we need to identify the potential reason. Okay, then hypothesis statement. This is very important. So when we want to decide which one is the exact root cause, you have to go for quantitative analysis. இப்போ Lean Six Sigma ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா quantitative analysis தான் இருக்கும், qualitative analysis இருக்காது. எல்லாமே based on values, based on numerical values based பண்ணி தான் decision எடுப்போம். So இந்த hypothesis statement நீங்க இந்த root cause ஐடென்டிஃபை பண்றதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு quantitative analysis system create பண்ணும். Okay, it will be very helpful. It is a wonderful tool. If you know hypothesis statement, you can make very good decisions in the any prospectus, any discipline easily, any engineering discipline easily. Then after that hypothesis confirmation, you are arriving at a validated root cause. So first we need to find out the reasons, exact reason, list of reasons. Okay, then you need to identify the potential root cause. Then you have to use the hypothesis statement. So I think next session will be hypothesis statement. So you can learn from that. And after that, you are going to arrive at a final validated root cause. Validated means, yes, this is the final root cause. We are going to find medicine for this strain first, because it is more potential, it is more critical, it is creating lot of illness. இந்த வைரஸ் ஸ்ட்ரெயின் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வேக்சின் கண்டுபிடிக்கணும். இதுதான் விகரஸா இருக்கு. That is validated root cause, which is approved by the scientist. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்ளத்துக்கு இதுதான் மெயின் ரூட் காஸ் பா, இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒழிச்சாலே, இதை வந்து ரெக்டிஃபை பண்ணாலே the process will improve. Okay, that is called a validated root cause. Okay, how we are going to achieve these objectives of analyze phase? Through lot of steps. First we need to list all probable X factors. What is X? என்ன சார் இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசுங்க, திடீர்னு மேக்ஸ்ல போயிட்டீங்க, X factor, Y factor, listing all the probable X factors. நேத்து நான் டிஃபைன் ஃபேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன், y is equal to f of x ன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? y is equal to f of x. y னா என்ன சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அவுட்புட். y means output sir. x னா என்ன சொன்னேன்? இன்புட்ஸ். Inputs. So இப்போ for example you are making a coffee, but the coffee taste was not good. So what may be the reasons? Question நல்லா கவனிங்க. What may be the reasons behind the poor taste of coffee? sugar and ஒரு ரீசனா சொல்லணும், ஆண்ட்லாம் சொல்ற ஒரு ரீசனா சொல்லணும். sugar may be less or more. என்ன எப்படி சொல்லணும்? sugar may be less or sugar may be more. அப்போ ரெண்டு ரீசன் கிடைச்சிருச்சா? அடுத்தது காஃபி பவுடர் may be less or more.
வெரி குட். காஃபி பவுடர் மேபி லெஸ் ஆர் காஃபி பவுடர் மேபி மோர். இப்போ 2 ரீசன் 4 ரீசனா மாறிடுச்சு. அடுத்தது Water may be more or less. வாட்டர் மேபி லெஸ் ஆர் மோர். இட் மேபி இன்சஃபிஷியன்ட் ஆர் தேர் மேபி ஓவர் வாட்டர். 6 ரீசன் ஆயிடுச்சு. அடுத்தது Proper temperature. ப்ராப்பர் டெம்பரேச்சர். The temperature they may have overheated it or they may have underheated it. That may also be the reason. 8 ரீசன் ஆயிடுச்சு. அடுத்தது In mixing of ingredients. புரியல. ரீமிக்சிங்கா? எல்லாமே கரெக்டா மிக்ஸ் ஆகாம இருக்கனால. Suppose if you are not stirring it properly and mixing everything, that may also be the reason. 9th reason சொல்லிட்டீங்க. So sugar, coffee powder, milk யாருமே சொல்லியா? milk சொன்னீங்களா? No sir, no milk. Sugar, coffee powder, milk, water, heat, temperature, mixing. You have said 11 reasons for a problem in a coffee. உங்க காஃபி புவர் டேஸ்ட்ல இருக்குங்கிறது ஒரு ப்ராப்ளம். காஃபியோட டேஸ்ட் அவுட்புட் எப்படி இருக்கு? புவரா இருக்கு. தட் இஸ் வை ஒரு ப்ராப்ளம். ஸோ the reasons behind the poor taste of coffee may be all this 11. ஆனா எது நமக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதுக்காக எக்ஸாக்டா இதுதான் எடுத்தவனே சொல்லக்கூடாது. we have to list out all the probable X factors. இப்போ நீங்க சொன்னதெல்லாம் என்னது? X, more sugar, less sugar, more coffee powder, less, more water, less water, more milk, less water, more heat, light heat, okay, improper stirring. இது எல்லாமே என்னது? லிஸ்டிங் ஆல் த ப்ராபபிள் எக்ஸ் ஃபேக்டர்ஸ். இதுக்கு பேர் தான் என்னது? லிஸ்டிங் ஆல் த ப்ராபபிள் எக்ஸ் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணியாச்சு. அது ஸ்டெப் 7. அடுத்து என்ன பண்ணோம்? அந்த லிஸ்ட் பண்ணதுல எது முக்கியமானது? அதான் கிரிட்டிக்கல் எக்ஸ். நீங்க 11 எக்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 11 எக்ஸ்ல எது முக்கியமான எக்ஸ்? அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் எக்ஸ். அதை ரெக்டிஃபை பண்ணாலே காஃபி டேஸ்டே சூப்பர்பா வந்துடும். ஓகே, அதை கண்டுபிடிக்கிறதா என்னது? 8th ஸ்டெப். we are going to identify the critical x. அதுக்கு தான் ஹைபோதசிஸ் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ண போறீங்க. so you have to be very carefully listen to what Dr. Siva teaches you in hypothesis. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? வெரிஃபைங் த சஃபிஷியன்சி ஆஃப் கிரிட்டிக்கல் எக்ஸ். ஒன்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து காஃபில வந்து காஃபி பவுடர் வந்து சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆட் பண்ணல, அதனால டேஸ்ட் இல்லை அப்படின்னு 8th ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஒரே சவுண்ட் வந்துட்டே இருக்கு? ஜஸ்ட் a moment. So we have identified the poor taste of coffee. The reasons for the problem is insufficient coffee powder. Okay, identify பண்ணியாச்சு. பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, காஃபி பவுடர் மட்டும்தான் ப்ராப்ளமா? சுகர், வேற வாட்டர், டெம்பரேச்சர், மில்க் எல்லாம் கரெக்டா இருக்கா? அதுல இருந்து ஏதாவது பிரச்சனை இதுல ஆட் பண்ணணுமா அப்படின்னு நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். தட் இஸ் வெரிஃபைங் த சஃபிஷியன்சி ஆஃப் த கிரிட்டிக்கல் எக்ஸ். ஓகே, ஸோ this is what we are going to do in the analysis phase to achieve those objectives. Okay, first நம்ம என்ன பண்ண போறோம்ப்பா? we are going to list out all the probable X factors. நீங்க இப்போ சொன்னீங்க இதே மாதிரி தான் என்ன பண்ண போறோம்? இண்டஸ்ட்ரியில ஒரு டீமை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு listing all the probable X factors. அதுக்குள்ள டூல் தான் பிரெயின் ஸ்டார்மிங். ஸோ இந்த பிரெயின் ஸ்டார்மிங் என்னது? நீங்க இப்ப எல்லாம் சொன்னீங்கல்ல, இதுதான் பிரெயின் ஸ்டார்மிங். நீங்க சொல்ல நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன். that is listing all the probable X factors. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை இன்டெப்தா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒய்வே அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, தென் அதை ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்ல போடுறதுக்கு ஃபிஷ் போன் டயக்ராம்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ ஸ்டெப் 7 நீங்க அச்சீவ் பண்றதுக்கு யூ ஹேவ் 3 வண்டர்ஃபுல் டூல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் எஃப்எம்இ, ஃபோக்கஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நீங்க ஹையர்ல பெல்ட்ல அடுத்த லெவல் போக போக எல்லா டூல்ஸுமே லேர்ன் பண்ணுவீங்க. அடுத்து கிரிட்டிக்கல் எக்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு பேரட்டோ கூட யூஸ் பண்ணலாம். நீங்க நேற்று பேரட்டோ சார்ட் பாத்தீங்களா? அதை வந்து இங்கேயும் யூஸ் பண்ணலாம். தென் இம்பார்ட்டண்டா நீங்க லேர்ன் பண்றது ஹைபோதசிஸ் லேர்ன் பண்ணுவீங்க. தென் ஸ்கேட்டர் டயக்ராம், இது ஒரு பிளாட்டிங் தான், கிராஃப் பிளாட்டிங் தான். தென் வெரிஃபைங் த சஃபிஷியன்சிக்கு கார்லேஷன் ரெகுலேஷன் மாடல். ஸோ தீஸ் டூல்ஸ் வில் ஹெல்ப் யூ டு அச்சீவ் தோஸ் அப்ஜெக்டிவ்ஸ் த்ரூ த ஸ்டெப்ஸ். அந்த அப்ஜெக்டிவ்ஸை ரீச் பண்றதுக்கு இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டூல்ஸை நீங்க அந்த 3 ஸ்டெப்ஸ்லயும் யூஸ் பண்ணணும். ஸ்டெப் 7, 8, 9ல. ஓகே, ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது காஃபில எத்தனை பிரச்சனையோட ஸ்டார்ட் பண்ணீங்க? 11 பிரச்சனை இருக்கும்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க. பட் நீங்க அந்த அனலைஸ் ஃபேஸை முடிக்க பண்ணும்போது காஃபி பவுடர் மட்டும் தான் பிரச்சனை, அதுல நம்ம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல சஃபிஷியன்ட் குவான்டிட்டி போட்டோம்னா, கரெக்டான குவான்டிட்டியை மட்டும் ஆட் பண்ணா நமக்கு காஃபி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் தெரிஞ்சிடும். தட் இஸ் வேலிடேட்டட் ரூட் காஸ். ஸோ யூ ஸ்டார்டட் வித் 11 causes, 11 X factors. Finally, you identified a critical X and you verified it and you validated that coffee powder alone is the problem for this particular problem.
Okay, this is what we are going to do in the analysis. இப்போ first step என்னதுப்பா சொன்னேன்? First step என்னது சொன்னேன்? Yes, come on guys. First step என்னது? List out all the problems. The probable of X. Yes, very good. Listing all the probable X factors. இப்போ லிஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறோம்? 3 டூல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். 3 டூல்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ண போறோம். பிரெயின் ஸ்டார்மிங். இந்த பிரெயின் ஸ்டார்மிங்னா என்னது? நீங்க கேள்விப்பட்டீங்களா பிரெயின் ஸ்டார்மிங்? ஒண்ணும் இல்ல, ஒரு 10 பேர் அந்த விஷயத்தை தெரிஞ்ச 10 பேர், அந்த விஷயத்தை பத்தி நல்லா தரவா தெரிஞ்ச 10 பேர், டீப் நாலேஜ் உள்ளவங்க, எக்ஸ்பர்ட்ஸ், பிளஸ் அந்த ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் ஒன்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம்ல, ஒரு குவாலிட்டி ப்ராப்ளமோ, ஒரு இன்வென்ட்ரி ப்ராப்ளமோ, ஒரு ரிஜெக்ஷன் இஷ்யூவோ, தென் ப்ரொடக்ஷன் இஷ்யூவோ, அதுக்கு ரெலவெண்டா உள்ள பீப்புள்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், அதுல அந்த ப்ராப்ளத்துல சம்மந்தப்பட்டிருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு டீமா ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்காரணும் ஃபர்ஸ்ட். ஓகே, உட்கார்ந்துட்டு என்ன பண்ணணும்? நீங்க இப்ப சொன்னீங்கல்ல காஃபில என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு, அதே மாதிரி 1 by 1 அவங்க என்ன பண்ணணும் சொல்லணும். அவ்வளவுதான். சோ என்ன சொன்ன, ரெலவெண்ட் பீப்புள் தான் வரணும் பிரெயின் ஸ்டார்மிங்க்கு. சம்பந்தம் இல்லாம வரக்கூடாது. சம்பந்தம் இல்லாம வந்தா, இப்போ நீங்க தமிழ்நாட்டுல டிவி ஷோலாம் பாத்தீங்கன்னா என்ன, மக்கள் பிரச்சனைக்கு அரசியல்வாதிகள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் மக்கள் பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? வெதர் தே ஆர் ஃபேசிங் எனி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். நிறைய ஆக்டர்ஸ்க்கு மக்கள் ப்ராப்ளத்தை பத்தி நாலேஜே இருக்காது. பட் சின்ஸ் தே ஆர் பாப்புலர், தே ஆர் கால்ட் ஃபார் த டாக் ஷோ. நிறைய பார்த்திருப்பீங்க, அவங்க வந்து பாப்புலரா இருக்கிறதுனால அவங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்டு இருப்பாங்க. அவங்களும் ஃபூலிஷா அண்ட் சம்பந்தம் இல்லாம ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இர்ரெலவென்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நீங்க ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனுக்கு கூப்பிடுறீங்கன்னா ரெலவென்ட் பீப்புள் தான் இருக்கணும். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான பீப்புள், அந்த ப்ராப்ளம் சம்பந்தமான பீப்புள், அது சம்பந்தமா நல்ல நாலேஜ் உள்ளவங்க, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க தான் இருக்கணும். சரியா? ஸோ அவங்கள வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த அனலைஸ் ஃபேஸை அனலைஸ் ஃபேஸ்ல பிரெயின் ஸ்டார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து அனலைஸ் ஃபேஸை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டக்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் டூல், நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஈஸியா கேதர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்க 1 by 1 ஆன்சர் பண்ணீங்க. சரியா? ஸோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆன்சர் பண்ணீங்க. இந்த மெத்தடுக்கு பேரு ஸ்ட்ரக்சர்ட் பிரெயின் ஸ்டார்மிங் பேரு. இந்த ஸ்ட்ரக்சர்ட் பிரெயின் ஸ்டார்மிங்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ நீங்க இந்த சில டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா, சில அர்ணாப் கோஸ்வாமின்னு சில ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்க. ஓகே, டிவி ஆங்கர்ஸ். அவர்லாம் கொஸ்டின் கேட்டா வேற யாராவது பேச விடுவாரா? பாத்திருக்கீங்களா? தெரியுமா அர்ணாப் கோஸ்வாமி? Come on guys, everybody went for mute. பிரியங்கா எல்லாம் யாரும் பார்த்தது இல்லை. சில ஆங்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே கொஸ்டின் கேட்பாங்க, யாராவது ஒருத்தர் தான் பேசுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க மாட்டாங்க. they will suppress. only very few will be getting a chance to speak. அந்த மாதிரி பண்ணா அதுக்கு பேர் அன்ஸ்ட்ரக்சர்ட் பிரெயின் ஸ்டார்மிங் பேர். எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம்னா அதுக்கு பேரு ஸ்ட்ரக்சர்டு பிரெயின் ஸ்டார்மிங் பேர். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர்ட் பிரெயின் ஸ்டார்மிங் கண்டக்ட் பண்ணாதான் நமக்கு பெனிஃபிட். அப்படின்னா நம்ம மீட்டிங் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் எல்லாரும் உட்கார வச்சிருக்கோம், ஒரு 10 பேர் எக்ஸ்பர்ட் உட்கார வச்சிருக்கோம். அவங்க எல்லாரையும் பேசுறதுக்கு we have to give a chance. Then only we will be able to find out the reasons, real reasons. Okay, the exact reasons. Okay, so you need to conduct a structured brainstorming method to list out all the possible X factors. Okay, so நீங்க அந்த இந்த brainstorming conduct பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஒருத்தர் கோஆர்டினேட்டரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன், நான் கோஆர்டினேட் பண்ணேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன். காஃபி டேஸ்ட் நல்லா இல்லை, அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கு, என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். நீங்க 1 by 1 சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கணும். கோஆர்டினேட்டருக்கு ஒரு செப்பரேட் பர்சன் ஒருத்தர் இருக்கணும். அவர் என்ன பண்ணணும், எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்ற ரீசனை 1 by 1 he has to write it down. ஓகே, ஸோ அதர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். they have to say the reasons, while one of the person who is not a part of the brainstorming has to write down all the reasons. எல்லா ரீசன்ஸும் வரிசை சொல்லிட்டே இருக்கும். இதான் brainstorming மெத்தட். இந்த brainstorming மெத்தட்ல நமக்கு என்ன பண்ணலாம், இந்த brainstorming அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் டைம்ல நிறைய ரீசன்ஸை நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 15-20 மினிட்ஸ்ல நம்ம ஒரு 10 எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டோம்னா ஒரு 35-40 ரீசன்ஸை ஈஸியா லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் brainstorming. இந்த brainstorming கண்டக்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, யாரையும் டாமினேட் பண்றதுக்கே அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு ஜெனரல் மேனேஜர் இருப்பார், ஒரு மேனேஜர் இருப்பார். ஜெனரல் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, மேனேஜரை நீ பேசக்கூடாது, நான் தான் சொல்றேன்ல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. No, there should be no dominance. Okay, everybody must be given an opportunity. Okay, so this is how we conduct a brainstorming. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காப்பா brainstormingல? No, sir. Okay, or we will go to YY analysis. Okay, sometimes இப்போ இந்த brainstorming நடத்தும் போது
சிலர் என்ன பண்ணுவாங்க, டீவியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. என்டையர் ஆர்கியூமெண்ட்டையே, என்டையர் அந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷனே வேற டைரக்ஷனுக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்தரா சில ரீசன்ஸுக்கு பின்னாடி இன்டெப்தா வேற ஒரு ரீசன்ஸ் கூட இருக்கும். ஓகே சார், மிஷின் வந்து சரியா ஒர்க் ஆகல சார், அதனாலதான் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்போ மிஷின் ஒர்க் ஆகாத ஒரு ரீசனா சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம ஒய் பை அனாலிசிஸ்னு ஒரு சின்ன டூல் இருக்கு. அந்த டூலை யூஸ் பண்ணா அந்த மிஷின் ஒர்க் ஆகாததுக்கான ரீசனையும் உள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். சரியா? பிரெயின் ஸ்டார்மிங் கண்டக்ட் பண்ணும் போது ஒய் பை அனாலிசிஸும் கண்டக்ட் பண்ணும். இதுவும் பிரெயின் ஸ்டார்ம் ஒய் பை அனாலிசிஸும் பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரியே ஒரு டூல் தான், அதே மாதிரி ஒரு டூல் தான். பட் இது கொஞ்சம் டீடைல்ஸை இன்டெப்தா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஒய் பை அனாலிசிஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த ஒய் பை அனாலிசிஸ்லாம் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ஒய் பை அனாலிசிஸ் 5 அனாலிசிஸ் சொல்லலாம். ஸோ இந்த ஒய் கொஸ்டின், ஒய்ங்கிற வேர்டை வச்சு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போறோம். ஒய் தெர் ஆர் லெஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் பை 12 o'clock. 12 மணி ஆனாலே ஏன் எல்லாரும் வீட்டுக்கு போயிடறாங்க? ஓகே, ஒய் தே ஆர் கோயிங் ஹோம். இந்த மாதிரி வரிசையா ஒய்ன்னு வச்சு நம்ம கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தோம்னா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு கரெக்டான ஒரு ரீசன் வந்து அச்சீவ் ஆயிரும், ரீசன்ஸ் வந்து கிடைச்சிரும். அண்ட் தென் அங்க நம்ம நிப்பாட்டிக்கலாம். சரியா? ஸோ இந்த ஒய் அனாலிசிஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாவே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போறேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், எங்க லெபார்டரியில ஒரு ரோபோட் இருக்கு. என்னோட லேப்ல ரோபாட்டிக்ஸ் லெபார்டரியில ஒரு ரோபோ இருக்கு, வெல்டிங் ரோபோ. திடீர்னு ஒரு நாள் அந்த ரோபோட் வந்து ஒர்க் ஆகல. சரியா? திடீர்னு வந்து அந்த ரோபோட் வந்து ஒர்க் ஆகல. உடனே நான் இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், மெயின்டெனன்ஸ் பீப்புள்லாம் கூப்பிட்டு ஒய் ரோபோட் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, சார் சர்க்கியூட் வந்து ஓவர்லோட் ஆயிடுச்சு, அதனால ஃபியூஸ் வந்து ப்ளோ ஆயிடுச்சு, ஃபியூஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னாங்க. ஒய் த சர்க்கியூட் வாஸ் ஓவர்லோடட் அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் இன்சஃபிஷியன்ட் லியூப்ரிகேஷன் பியரிங் வந்து ப்ராப்பரா லியூப்ரிகேஷன் ஆயில் ஃப்ளோ ஆகல. பியரிங் இருக்கும், பியரிங்க நீங்க என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ ஆயில் போடணும், அப்பதான் என்ன ஆகும், அது வந்து ப்ராப்பரா ஸ்மூத்தா ரொட்டேட் ஆகும். லியூப்ரிகன்ட் வாஸ் நாட் ஃப்ளோயிங் இன்சைட் த பியரிங் ஸ்மூத்லி, அதனால லியூப்ரிகன்ட் டைட், பியரிங் வந்து டைட் ஆயிட்டு சார் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், அப்போ ஒய் we have an oil pump for circulating the lubricant, why the lubricant was not circulated properly? Okay, அவங்க சொன்னாங்க, சார் ஆயில் பம்ப் ஆஃப் த ரோபோட் இஸ் நாட் சர்க்குலேட்டிங் சஃபிஷியன்ட் ஆயில். அந்த ஆயில் பம்ப் நீங்க சொல்றீங்களா, அந்த ஆயில் பம்ப் வந்து அந்த ரோபோட் ஆர்ம்ஸ், நீஸ் எல்லாம் சஃபிஷியன்டா லூப்ரிகன்ட்டை சர்க்குலேட் பண்ணல. ஒய் த ஆயில் பம்ப் இஸ் நாட் சர்க்குலேட்டிங் அப்படின்னு கேட்டா, பம்போட இன்டேக்ல இப்போ ஆயில் வந்து ஒரு டேங்க்ல இருக்கு, அந்த டேங்க்கு வெளியில பம்ப் இருக்கு, பம்ப்ல இருந்து ஒரு சக்ஷன் பைப் ஒன்று போகும், அந்த சக்ஷன் பைப் தான் இன்டேக் பைப்னு சொல்லுவோம். அந்த இன்டேக் பைப்போட எண்டுல என்ன இருக்கு, நிறைய டஸ்ட் பை கேதர் ஆகி அதை க்ளோஸ் பண்ணிருக்கு. அதனால என்ன பண்ண முடியல, பம்பால சஃபிஷியன்டா லியூப்ரிகன்ட்டை சக் பண்ணி ரோபோட்டோட பியரிங்க்கு சென்ட் பண்ண முடியல. ஸோ பம்ப் இன்டேக் இஸ் clogged with metal shavings. That is why the pump is not able to circulate oil. Why the pump intake is closed அப்படின்னு கேட்டா, அங்க வந்து என்ன இருக்கு, அங்க நிறைய டஸ்ட் இருக்கு. பட் எதனால டஸ்ட் பம்ப் இன்டேக்ல போச்சு, அங்க ஃபில்டர் இல்ல. ஃபில்டர் இருந்ததுன்னா பம்ப் இன்டேக்ல டஸ்ட் போயிருக்குமா, போகாது. ஒரு ஃபில்டர் இல்லாதனால டஸ்ட் ஃபுல்லா பம்ப் இன்டேக்ல போய் அடைச்சிருக்கு. சரியா? சோ என்ன ஆயிடுச்சு, பம்பு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, லூப்ரிகன்ட் சர்க்குலேட் ஆகல, பியரிங் ஹாட் ஆயிடுச்சு, ஃபியூஸ் ப்ளோ ஆயிடுச்சு. சோ ரோபோட் ஒர்க் ஆகாத காரணம் எங்க வந்திருக்கு, ரூட் காசு ஃபில்டர் இல்லைன்னு வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒய் கொஸ்டினை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சப் காசஸை கண்டுபிடிச்சிக்கலாம். சப் காசஸ் சொல்லுவோம், மெயின் ரீசன் சப் ரீசன், மெயின் காசஸ் சப் காசஸ் சொல்லுவோம். So this is how you can use the Y-way analysis to find out the reasons behind the particular small problems. Okay. So இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒண்ணுக்காக காமிக்கிறேன் பாருங்க. இப்போ மண்டே மார்னிங் நமக்கு எல்லாம் இந்த மாதிரி வீக் டேஸ்ல நமக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜுக்கு போறதுக்கு உங்களுக்கு 1/2 hour ஆகும். பட் அன்னைக்கு வந்து மார்னிங் லேட் ஆயிடுச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, வழக்கமா பைக் எடுத்து ஸ்பீடா போவீங்களா, ஹை ஸ்பீட்ல ட்ரைவ் பண்ணுவீங்க இல்லையா? யாருமே பைக்கே ஓட்டுறது இல்ல, பைக்கே ஓட்டுறது இல்லையா ஒருத்தரும்? சோ இந்த மாதிரி மார்னிங்ல நமக்கு லேட் ஆயிடுச்சு என்ன பண்ணுவோம், we used to drive at higher speeds. So அந்த மாதிரி one of my friend was driving at higher speeds and he was caught by the traffic police. Okay, now we are going to conduct a Y-way analysis for the particular scenario. Why he was caught speeding, why he was driving at higher speeds? Because he was late to the work. Very good. Why he was late to the work, இதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Why he was late to the work?
லேட்டா எழுந்திருச்சு. வெரி குட். பிரியங்கா அடிக்கடி லேட்டா எழுந்திருப்பு போலங்க. He got up late in the morning. Okay, why he got up late in the morning? இதுக்கு யாராவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நைட்டு சரியா தூங்கல சார். Sleep. ஆனா என் ஃப்ரெண்டு நைட்லாம் சீக்கிரம் தூங்கிட்டாரு. ஆனா என்ன பண்ணல, அவர் அலாரம் வச்சிருந்தாரு. The alarm did not work. பாத்தீங்களா, வேற ஆன்சர் மாத்திட்டோம். The alarm did not work. Why the alarm did not work? Fault in alarm. Fault in alarm because of dead batteries. So the alarm clock work ஆகல because of the dead batteries. Alarm didn't work. Why there were dead batteries in the alarm? Replace பண்ணு. Very good. My friend forgot to replace the batteries. என் friend என்ன பண்ணிட்டான், batteries ரீப்ளேஸ் பண்ண மறந்துட்டான். So he was caught speeding. பாருங்க என்ன காசுக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன ரீசன் வருது பாருங்க. ஸோ சம்பந்தமே இல்லாம இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒய்வே அனாலிசிஸ் நீங்க பண்ணீங்கன்னா ப்ராப்பரான ரீசன்ஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது வந்து சின்ன ப்ராப்ளம், அதனால என்ன பண்ணிக்கலாம், நம்ம என் ஃப்ரெண்டை வந்து நீ ப்ராப்பரா ரீப்ளேஸ் பண்ணுப்பா, இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் அலாரம் கிளாக் வாங்கி யூபிஎஸ் லைன்ல மாட்டிரு, உனக்கு இந்த மாதிரி பேட்டரி பிரச்சனை வராதுன்னு சொல்லிக்கலாம். இது சால்வ் பண்ணிக்கலாம். பட் கம்பெனியில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூஜ் இஷ்யூஸா இருக்கும், பெரிய இஷ்யூஸா இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி, குவாலிட்டி, இன்வென்ட்ரி, அந்த மாதிரி பெரிய இஷ்யூஸா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பிரெயின் ஸ்டார்மிங், ஒய்வே அனாலிசிஸ் எல்லாம் டுகெதர் யூஸ் பண்ணோம்னா we will be able to find out so many reasons like this. ஸோ எங்கெங்க தேவைப்படுதோ அங்கெல்லாம் பிரெயின் ஸ்டார்மிங்க்கு நடுவுலயே ஒய்வே அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த ஒய்வே அனாலிசிஸ்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க எத்தனை டைம்னாலும் ஒய் கொஸ்டினை கேட்கலாம். 5 times தான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, உங்களுக்கு எப்போ ரீசன் அரைவ் ஆகுதோ அது வரைக்கும் நீங்க இந்த ஒய் கொஸ்டினை கேட்டுட்டே இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க 3வது ஒய் கொஸ்டின்லயே உங்களுக்கு ரீசன் அரைவ் ஆயிடுச்சுன்னு வைங்க, யூ கேன் ஸ்டாப் தேர் இட் செல்ஃப். சப்போஸ் உங்களுக்கு 7th ஒய் கொஸ்டின்ல தான் உங்களுக்கு ரீசன் அரைவ் ஆகுதுன்னா யூ ஹேவ் டு கண்டினியூ அப் டு 7th ஒய் கொஸ்டின். ஓகே, ஸோ இதுதான் ஒய்வே அனாலிசிஸ். இந்த ஒய்வே அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணும்போதும் நீங்க பிரெயின் ஸ்டார்ம்க்கு இன்பிட்வீனே ஒய்வே அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். கண்டக்ட் பண்ணும்போது நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன, நீங்க வந்து யாரையும் டாமினேட் பண்ண மாதிரி நடந்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். யூ ஹேவ் டு கண்ட்ரோல் தட். தென் யாராவது சம்பந்தம் இல்லாம ஒரு ஒய் கொஸ்டினை கேட்கறாங்கன்னு வைங்க, அதை அவங்கள வந்து பொலைட்டா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு யூ ஹேவ் டு ஆஸ்க் them to ask the right why question. You have to instruct them to ask the right why questions. So this is why analysis. இந்த why analysisனாலே நம்ம நிறைய ரீசன்ஸை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரெயின் ஸ்டார்மிங், 2வது why அனாலிசிஸ். நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கும் நீங்க அதே பிரெயின் ஸ்டார்மிங் டீமை தான் யூஸ் பண்ண போறோம். பிளஸ் டிரான்ஸ்பரண்டா டிஸ்கஸ் பண்ணணும். கரெக்டான ஒய் கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும். தப்பான ஒய் கொஸ்டின்ஸ் கேட்டா நமக்கு ப்ராப்பரான ரீசன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி யாரையும் வந்து ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தர் ஒரு ஆன்சர் சொல்றாங்கன்னா இல்லப்பா அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. we should not do any fault finding. Only the coordinator will give instructions and ask them to proceed in the correct direction. So முக்கியமான பாயிண்ட், இந்த ஒய் கொஸ்டினுக்கு லிமிட்டே கிடையாது. நீங்க எத்தனை ஒய் கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ஆனா இஷ்டத்துக்கு கேட்கக்கூடாது. ஆன்சர் ரீசன் அரைவ் பண்ணிட்டோம்னா அங்கேயும் நிப்பாட்டிக்கணும். ரீசன் அரைவ் பண்ணாத வரைக்கும் நீங்க ஒய் கொஸ்டினை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ பிரெயின் ஸ்டார்மிங் யூஸ் பண்றோம், ஒய்வே அனாலிசிஸ் யூஸ் பண்றோம். ரெண்டுமே சப்ஜெக்டிவ் டூல். நீங்க இதுல என்ன பண்ணுவீங்க, அவங்க சொல்ற ரீசன்ஸை ஃபுல்லா ஒரு பேப்பர்ல நோட் டவுன் பண்ணிட்டே வருவீங்க. இப்போ என்ன பண்ணும், இதை வந்து அடுத்த ஒரு டூலுக்கு யூஸ் பண்றதுக்கு பேஸா நம்ம இதை வந்து அடுத்த ஒரு டூல்ல இன்புட்டா இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த ஒய்வே அனாலிசிஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காப்பா? ஓகே, இதுதான் லாஸ்ட் டூல் ஆஃப் தி ஸ்டெப் 7 அனலைஸ் ஃபேஸ்ல. ஓகே, ஸ்டெப் 7ஓட லாஸ்ட் டூல் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் பிரெயின் ஸ்டார்மிங், ஒய்வே அனாலிசிஸ். இது வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்கு. ஸோ என்ன பண்ண போறோம், we are going to develop a diagram, we are going to draw a diagram. நார்மலா எந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், டயக்ராமேட்டிக் ஃபார்ம் கண்டென்ட்டா இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டா? டயக்ராமேட்டிக் கண்டென்ட் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ப்ரீவியஸா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, பிரெயின் ஸ்டார்மிங் யூஸ் பண்ணி நிறைய கேதர் பண்ணோம்ல ரீசன்ஸ், அதை ஃபுல்லா ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டுக்கு மாத்த போறோம். டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டுக்கு மாத்தினா நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பிரெயின் ஸ்டார்மிங்கும் ஒய்வே அனாலிசிஸும் கண்டக்ட் பண்ணி நிறைய ரீசன்ஸை பாயிண்டா எழுதி வச்சிருக்கீங்க. ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அவ்வளோத்தையும் உட்காந்து வரிசையா படிக்கணும், அதுக்கே ஒரு 1/2 hour ஆகும். ஆனா நீங்க உங்க மேனேஜிங் டைரக்டர்டையோ ஜெனரல் மேனேஜர்டையோ கொண்டு போய், சார் இந்த மாதிரி பிரெயின் ஸ்டார்மிங் கண்டக்ட் பண்ணேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இதே பிற வாசிக்கலாம்ப்பா வைப்பா அப்படின்னு சொல்லிடுவார்.
இதே ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்ல எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா he will be watching it with interest. ஓ இட் இஸ் wonderful அப்படின்னு உங்களுக்கு கூட அப்ரிஷியேட் பண்ணுவார். சரியா? ஸோ இப்போ இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்னா என்னது, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ஓகே பார்க்கலாமா? So we are going to see what is cause and effect diagram, how to construct it. Okay, one of the important feature of the cause and effect diagram என்னன்னா, நீங்க இது வரைக்கும் ஒரு 50 ரீசன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த 50 ரீசன்ஸ் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே அலாட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இட் வில் ஷார்ட் அவுட் இன்டு வேரியஸ் கேட்டகரிஸ். என்ன பண்ணும், இட் வில் ஷார்ட் அவுட் தி ரீசன்ஸ், த காசஸ் into various categories so that you will be able to understand it quite easily. அப்புறம் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இஷிக்வா டயக்ராம். இஷிக்வா தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. ஸோ இதுக்கு பேர் என்னது, இஷிக்வா டயக்ராம். ஆர் இதோட ஷேப் பாத்தீங்கன்னா ஃபிஷ் போன் மாதிரியே இருக்கும். நீங்க டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல சம்டைம்ஸ் படிச்சிருக்கலாம். இது ஃபிஷ் போன் மாதிரியே இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபிஷ் போன் டயக்ராம். ஓகே, ஸோ அந்த காஸ் அண்ட் டயக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னு பார்ப்போமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரச்சனை என்ன, காஃபி டேஸ்ட் இல்ல, லேட்டா போறான், ரோபோட் ஒர்க் ஆகல, அந்த பிரச்சனை என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட்ல தெளிவா எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சென்டர் லைன் போடணும். என்ன பண்ணணும், ஒரு சென்டர் லைன் போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில அந்த பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியும் நீங்க எழுதணும். இது என்ன கேட்டகரி, ஒவ்வொரு ஹெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்போனன்ட் வந்து நம்ம மிஷின் பண்றோம் லேப்ல. நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி லேப்ல போய் ஒரு காம்போனன்ட் மிஷின் பண்றீங்க. அந்த காம்போனன்ட் வந்து சரியா உங்களால சைஸுக்கு பண்ண முடியல. அப்ப எதெல்லாம் ரீசனா இருக்கலாம், ஒண்ணு நீங்க மேனுஃபேக்சர் பண்ண மெத்தட் ரீசனா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ண ரா மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஷேப்பிங் மிஷின்ல மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ணீங்கன்னா ஒழுங்காவே வராது. ஷேப்பிங் மிஷின்ல நீங்க என்ன பண்ணணும், கேஸ்ட் அயர்ன் தான் யூஸ் பண்ணணும். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்களா? ஸோ ஷேப்பிங் மிஷின்ல என்ன பண்ணுவோம், ஷேப்பிங் மிஷின்ல மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ண என்ன ஆகும், அப்படியே வந்து டக்டைலா இருக்கும், கட் பண்ணவே கட் பண்ணாது ஷேப்பர் டூல். இதே நீங்க காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணீங்கன்னா பிரிட்டிலா இருக்கும், ஈஸியா கட் ஆகி வரும், ஈஸியா கட் பண்ணலாம். ஸோ இப்போ ரா மெட்டீரியல் பிரச்சனையா இருக்குமா, இல்லைன்னா நீங்க மெஷர் பண்ணது தப்பான மெஷர்மெண்ட் எடுத்து அதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இல்லைன்னா மேன் பவர், சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண டெக்னீஷியன்ஸோ லேப் இன்ஸ்ட்ரக்டர்ஸோ சரியா உங்களுக்கு கைட் பண்ணலையா, இல்லைன்னா அந்த மிஷின் சரியா ஒர்க் ஆகாதனால உங்களோட ப்ராடக்டை ஒழுங்கா பண்ண முடியலையா, இல்லைன்னா சப்போஸ் வந்து பவர் ஃபிளக்சுவேஷன், அந்த மாதிரி மதர் அன்கன்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ், அதாவது என்வாரன்மெண்ட்னு சொல்லுவோம், அதனால உங்களுக்கு வந்து அந்த காம்போனண்ட்டை சரியா பண்ண முடியலையா. இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸை டிவைட் பண்ணிக்கிறோம். வேரியஸ் கேட்டகரிஸ், வேரியஸ் ஹெட்டிங்ஸ் என்ன பண்ணிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். நீங்க எவ்வளவு கேட்டகரினாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராப்ளத்துக்கு சம்பந்தமான என்ன கேட்டகரிஸ்னாலும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு 6 மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சப்போஸ் ஒரு சேல்ஸ், ஒரு குவாலிட்டி இஷ்யூன்னு வைங்க, சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அப்போ கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் சரியா சேல்ஸ் ஆகலைன்னா என்ன காரணமா இருக்கும், கஸ்டமர் வந்து அது விரும்பாத ரீசனா இருக்கும். ஸோ கஸ்டமர் டிஸ்சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு ஒரு ரீசன் போட்டுக்கலாம். அப்புறம் புவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ரீசன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மெயின் ரீசன்ஸையும் ஹெட்டிங்கா என்ன பண்றோம், நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த ஒவ்வொரு ஹெட்டிங் கீழையும் என்னென்ன ரீசன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, சொல்லுப்பா. இது எத்தனை வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா சார், நம்ம ப்ராப்ளம் தகுந்தபடி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். ஆமா சார், இல்ல சார், நம்ம ப்ராப்ளம் இதோட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உன் ப்ராப்ளம் பெருசா இருக்கு, இன்னும் 4-5 ஹெட்டிங் கூட வரும். ஓகே சார், ஓகே சார். சரியா? இப்போ நம்ம என்ன பண்றோம், மெத்தட் கீழே என்னென்ன காரணங்கள்லாம் வரும், ரீசன்ஸ்லாம் வரும்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், பிரெயின் ஸ்டார்மிங் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண போறோம். என்ன பண்றோம், மிஷின் ஷாப்ல ஒர்க் பண்ற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறோம். ஸோ இந்த மெத்தடு கீழே என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த பிரச்சனை வரும், நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்றீங்க, அதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டா அவங்க ஒரு 10 பிரச்சனை சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் வரிசையா என்ன பண்ணணும், அந்த மெத்தடு கீழே எழுதிக்கிட்டே வரணும். அதே மாதிரி அடுத்த ஒரு டீமை கூப்பிட்டு ரா மெட்டீரியல்னால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும், இந்த ரா மெட்டீரியல்னால இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ரா மெட்டீரியல் டக்டைலா இருக்கு, ரா மெட்டீரியல் வந்து நம்ம புது கம்பெனில இருந்து வாங்கியிருக்கோம், அது ஒரு காரணமா இருக்கலாம். ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப நாள் வந்து ஓப்பன் ஏர்ல ரெயின்லயும் டஸ்ட்லயும் செட்டில் ஆயிருந்திருக்கு, அது ஒரு ரீசனா இருக்கலாம். ரா மெட்டீரியல் வந்து சரியா மேனுஃபேக்சர் பண்ணல, காம்போசிஷன் சரியா இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், பிரெயின் ஸ்டார்மிங் செஷன், ஒய்வை அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணி ஒவ்வொரு ஹெட்டிங் கீழையும் நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு ரீசன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத முடியுமோ அவ்வளோத்தையும் எழுதணும். சரியா? சோ இதுக்கு தான் பிரெயின் ஸ்டார்மிங்கும் ஒய்வை அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணணும். இப்போ புரியுதா பிரெயின் ஸ்டார்மிங் ஒய்வை அனாலிசிஸ் ஏன் யூஸ் பண்றோம்னு? ஸோ
யூ Yes, sir. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் மெயின் ஹெட்டிங்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நீங்க இந்த மெயின் ஹெட்டிங்ஸ் 6 தான் போடணும் இல்ல, நீங்க 10 போட்டுக்கலாம், 14 போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு மெயின் ஹெட்டிங்ஸ் தேவையோ, எவ்வளவு மெயின் கேட்டகரிஸ் தேவையோ அவ்வளவு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஹெட்டிங் கீழயும் என்னென்ன காரணத்தினால பிரச்சனை வரலாம், மெத்தட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தா இந்த ப்ராப்ளம் வரும், மெட்டீரியல்ல என்னென்ன இஷ்யூஸ்னால இந்த ப்ராப்ளம் வரும், மெஷர்மெண்ட்ல என்னென்ன காசஸ்னால இந்த ப்ராப்ளம் வரும், மேன் பவர்ல என்னென்ன காசஸ்னால இந்த ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் ஒழுங்கா எக்ஸாம் எழுதல அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? சப்போஸ் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவனுக்கு ஒழுங்கா சொல்லி தரல, அந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி மேன் பவர் கீழே இப்போ ஒரு ப்ராடக்ட சரியா பண்ணலைன்னா அவரு ஏன் சரியா பண்ணல, அவருக்கு வந்து ஒருவேளை ஃபேமிலி இஷ்யூஸ், பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு சஃபிஷியன்டா அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரியாம இருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு வந்து சஃபிஷியன்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவர் வந்து சரியான ஸ்கில்டு பர்சனா இருக்க மாட்டாரு, இல்லைன்னா அவருக்கு சரியான ஹெல்த் இருக்காது. இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணணும், மேன் பவர் கீழே எழுதணும். அடுத்து மிஷின்ஸ் வந்து சப்போஸ் ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணல, மிஷின் வந்து ப்ராப்பரா கேலிபிரேட் பண்ணல, மிஷினுக்கு வந்து சரியான எலக்ட்ரிசிட்டி சப்ளை இல்ல, இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி மிஷினுக்கு கீழே எழுதலாம். ஓகே, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி கீழேயும் மேக்சிமம் எவ்வளவு ரீசன்ஸ், என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் வருமோ எல்லாத்தையும் எழுதிடணும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த ரீசன் வந்து கொஞ்சம் தான் சார் ரிலேட்டடா இருக்கு, அதனால இதை விட்டுலாம் அப்படிலாம் கன்சிடரே பண்ணக்கூடாது. இப்போ காஃபில பிரச்சனைனா நீங்க என்ன பண்ணீங்க, காஃபி பவுடர், மில்க், சுகர், வாட்டர், டெம்பரேச்சர் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணீங்களே, அதே மாதிரி எல்லா ரீசன்ஸையும் நீங்க கொண்டு வந்துடணும். எந்த ரீசனையும் நீங்க நெக்லெக்ட் பண்ணவே கூடாது. சரியா? ஓகே, இப்போ நம்ம பிரெயின் ஸ்டார்மிங் டயக்ராம் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியும். சரியா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆல்ரெடி நீங்க பாத்துங்களேன், ஆல்ரெடி நம்ம இந்த லேட் ஃபார் ஒர்க்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என் ஃப்ரெண்ட் வந்து லேட்டா போய் டிராபிக் போலீஸ்ல மாட்டான் இல்லையா, அந்த எக்ஸாம்பிளே பார்த்துலாம். ஸோ இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து லேட்டா போனான், அதான் பிரச்சனை. இப்போ நம்ம லேட்டா போனதுக்கு என்னென்ன காரணம்லாம் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மெயின் ஹெட்டிங்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றோம். மார்னிங் வந்து என் ஃப்ரெண்டு பண்ணக்கூடிய ஒர்க் ப்ராசஸ், அடுத்தது வந்து என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், எக்யூப்மெண்ட்ஸ், அடுத்து என் ஃப்ரெண்டு காலையில யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ், அடுத்து என் ஃப்ரெண்டு காலையில மீட் பண்ணக்கூடிய பீப்புள், தென் அவனோட அன்கன்ட்ரோலபிள் என்வாரன்மெண்டல் ஃபேக்டர், சிச்சுவேஷன். எஸ், வெரி குட். ஸோ இப்போ ப்ராசஸ் கீழே என்னதெல்லாம் வரும், காலையிலே இப்போ எந்திரிச்ச உடனே நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க, இப்போ ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கிளம்புறதுக்கோ ஒர்க்கு கிளம்புறதுக்கோ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் இதுல கொண்டு வரணும். என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க, பிரஷ் பண்ணுவீங்க, ஸோ அது எல்லாரும் குளிப்போம். ஓகே, தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், தென் பஸ்ஸுக்காக நடந்து போய் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸை பண்ணுவோம். ஸோ அது எல்லாம், சப்போஸ் நீங்க பாத்ரூம் போறீங்க, தண்ணி வரல டேப்ல, அப்போ குளிக்க முடியாது, அப்ப என்ன பண்ணுவீங்க, ஏன் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அங்கங்க போய் செக் பண்ணுவீங்க, மோட்டர் ப்ராப்ளமா இருக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்க கிளம்புறதுக்கு செட்டிங் ஆஃப் ஆறதுக்கு லேட் ஆனா அதனால கூட என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு லேட் ஆனா கூட இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஓகே, தென் ரூட் டு த ஒர்க், நீங்க காலையில கிளம்பி போவீங்களா ஒரு ரூட்ல, அந்த ரூட்ல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம். இல்லைன்னா கார் ஷேரிங், அன்னைக்கு வந்து 5 பேர் கார் ஷேரிங்க்கு வந்திருப்பாங்க, எக்ஸ்ட்ரா நீங்க இருக்கிறதுனால 6 பேர், ஸோ இன்னைக்கு கார்ல இடம் இல்லப்பா, நீ வந்து தனியா வந்துக்கோ, இல்லைன்னா பஸ் பிடிச்சு வந்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால கூட லேட் ஆயிருக்கலாம். ஸோ மார்னிங் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ்னால கூட என் ஃப்ரெண்ட் அன்னைக்கு லேட் ஆயிருக்கலாம் இல்லையா? ஸோ அலாரம் கிளாக் செட்டிங், அலாரம் கிளாக்கை செட் பண்றது கூட ஒரு ப்ராசஸ் தான், ஒரு மெத்தட் தான் இல்லையா? நீங்க என்ன பண்ணணும், மொபைல் அலாரம் கிளாக் செட் பண்ணணும்னா மொபைல் எடுத்து ஓபன் பண்ணி டைம் எல்லாம் ஏஎம் பிஎம்லாம் செட் பண்ணி கரெக்டா செட் பண்ணணும், அது கூட என்னது ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ அவன் காலையில லேட் ஆனதுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒண்ணு கூட ரீசனா இருக்கலாம், நமக்கு எதுவும் தெரியாது இப்போ. சரியா? நமக்கு எதுவும் தெரியாது, பட் all these activities may be responsible, may be connected with the particular problem. அடுத்து எக்யூப்மெண்ட், என் ஃப்ரெண்டு காலையில யூஸ் பண்ற அந்த எக்யூப்மெண்ட்ஸ்னால கூட லேட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலையில காலேஜ் கிளம்புறீங்க, திடீர்னு 2 வீலர் ஒர்க் ஆகல, அப்போ அன்னைக்கு லேட் ஆயிருமா ஆகாதா? நீங்க என்ன பண்ணுவீங்க, பஸ் பிடிச்சு வரதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, அப்போ லேட் ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். சோ காரு 2 வீலர் ரீசனா இருக்கலாம். திடீர்னு காலையில கேஸ் காலி ஆயிடுச்சு, கேஸ் ஸ்டவ் ஒர்க் ஆகல, இல்ல ஹீட்டர் ஒர்க் ஆகல, இல்ல கேஸ் ஸ்டவ்ல ஏதாவது ரிப்பேர், ஸோ அதனால கூட என்ன பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு லேட் ஆயிரும், நமக்கு வந்து லேட் ஆகிற சான்ஸ் இருக்கு. ஸோ அலாரம் கிளாக் சரியா ஒர்க் ஆகாம போயிடலாம், அதனால கூட ஒரு நம்ம ஃப்ரெண்டு லேட்டா கிளம்பிருக்கலாம், அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு காலையில யூஸ் பண்ணுவாரோ அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட, அதுல ஏதாவது ஒரு
ரீசனால கூட என் ஃப்ரெண்டு லேட்டா வந்திருக்கலாம். ஸோ அதை அந்த ஃபுல்லா என்ன பண்ணணும், we have to list down all the reasons which all the equipments which may be connected with the problem. Then materials, என்னென்ன consumables என் ஃப்ரெண்டு காலையில யூஸ் பண்ணாங்க. He may be drinking coffee, for that he need milk, okay, water, then sugar, it must be available. Then he is using a 4-wheeler or 2-wheeler, so he need petrol. He is using electricity for this heater, iron box, and all those things. So electricity is a material, is a consumable. Then he is using LPG gases. So LPG also is a consumable. LPG இல்லைன்னு வைங்க, அன்னைக்கு குக்கிங் பண்ண முடியாது, பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. So all the materials which are connected with my friends on that particular day morning may be a reason for this particular problem. So we have to list out all it. Then the people யாரெல்லாம் அன்னைக்கு மார்னிங் என் ஃப்ரெண்டோட பேசினாங்களோ கனெக்ட் ஆனாங்களோ அவங்க கூட காரணமா இருக்கலாம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து அன்னைக்கு அவங்க காலையில எந்திரிச்ச உடனே அவன் ஒர்க்கை செய்யலன்னு பயங்கரமா திட்டிருப்பாங்க. ஸோ அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். இல்லைன்னா என் ஃப்ரெண்டோட சில்ட்ரன்ஸுக்கு யாருக்காவது உடம்பு சோமலாம இருந்திருக்கலாம். ஸோ வந்து காலையிலேயே அதை அட்டன் பண்றதுனால கூட லேட்டா இருந்திருக்கலாம். இல்ல முந்தின நாள் என் ஃப்ரெண்ட் அவர் பாஸ் பயங்கரமா திட்டிருப்பாரு, அதனால கூட வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போரரா உட்காந்துருக்கலாம். சப்போஸ் என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுக்கு 2-வீலர்லயோ 4-வீலர்லயோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க லேட்டா வந்ததுனால கூட என் ஃப்ரெண்ட் வந்து கம்பெனிக்கு லேட்டா போயிருந்திருக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு லிஸ்ட் டவுன் ஆல் த ரீசன்ஸ் விச் மே பி பிஹைண்ட் த பீப்புள். இந்த பீப்புள்னால என்னென்ன மேன் பவர்னால என்னென்ன ரீசன்ஸ்னால என் ஃப்ரெண்டு அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் நீங்க எழுதணும். ஓகே, இது பெஸ்ட் ரீசன், இது ஒஸ்ட் ரீசன், இது வந்து மாடரேட் ரீசன், அப்படிலாம் நீங்க கேட்டகரைஸே பண்ணக்கூடாது. அந்த ஹெட்டிங் கீழே என்ன வருமோ எல்லாமே எழுதிடணும். அடுத்து என்வாரன்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில கிளம்ப போறீங்க, டிராபிக்கா இருந்தா என்ன ஆகும், லேட் ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். சப்போஸ் பயங்கரமா மழை பெய்யுது, அப்ப என்ன ஆகும்? டிராஃபிக். ஹெவி ரெயின், கிளம்புறீங்க, வீட்டை விட்டு அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, சரியான மழை, அப்ப என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்குள்ளே வந்துருவீங்க. ஓகே, சோ அதனால கூட லேட் ஆயிருக்கலாம். என்ன டிராபிக் லைட், நீங்க சப்போஸ் சென்னையெல்லாம் டிரைவ் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்ல 5 கிலோமீட்டருக்கு 10 சிக்னல் இருக்கும். ஒரு சிக்னல்ல 2 நிமிஷம் மாட்டினாலும் 20 நிமிஷம் லேட் ஆயிரும். ஸோ டிராபிக் லைட். அடுத்து டோல்கேட் இருக்கும், நீங்க அங்க பாத்தீங்கன்னா டோல்கேட்ல மார்னிங் பெரிய கியூ, அதனால கூட லேட் ஆயிருக்கலாம். இல்லைன்னா சப்போஸ் வந்து ரயில்வே கேட் இருக்கும், ரயில்வே கேட் கிராசிங் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ஸோ ட்ரெயின் போறது 10 மினிட்ஸ் ஆகும், 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் கிராஸ் பண்ணணும், இதனால கூட லேட் ஆயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஓகே, அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ். ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு இவ்வளோ ரீசன்ஸ் காரணம், இவ்வளோ ரீசன்ஸ் பிஹைண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன், தெரியுதா? அதாவது ஃபார் திஸ் ப்ராப்ளம் you have identified so many reasons. இப்போ ஆக்சுவலா சின்ன ப்ராப்ளம்ங்கிறதுனால ஈஸியா நமக்கு வந்து ரூட் காஸை கண்டுபிடிச்சிடலாம். பட் இமேஜின் இன் கம்பெனிஸ், இன் இண்டஸ்ட்ரீஸ், they have a problem but they doesn't know what is the real cause, what is the real root cause. So they have to develop a drawing like this. Okay, now all the reasons which may be connected with that particular problem is listed out here. Nothing is left out. You have to make sure none of the reasons are left out behind. Everything should be listed out. That is going to make the fishbone diagram a successful one. So நீங்க இது வரைக்கும் நீங்க ஒரு 2-3 பேஜ்ல எழுதின அந்த ரீசன்ஸ்லாம் இப்ப என்ன பண்ணிட்டீங்க, ஒரு A4 ஷீட்ல ஒரு A3 ஷீட்ல சூப்பர்பா ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப எடுத்து போய் உங்க மேனேஜர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, he will understand it immediately. இப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா இத பார்த்த உடனே? Yes sir. So your manager will appreciate you. Wow, this much reasons may be available, this much reasons may be responsible for the particular problem. Oh, எனக்கே தெரியாம போச்சு. Okay, hereafter we'll take care of all these things regularly. அவரே அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். So here the fishbone diagram will get you a very good idea about all the reasons behind the particular problem, which may be behind the particular problem. Important factor என்னன்னா எல்லாமே sufficient relevant headings கீழே இருக்கு. ஸோ நீ ஈஸியா கேட்டகரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ எக்யூப்மெண்ட் கீழே இது வருது சார், இந்த பிரச்சனை ரா மெட்டீரியல் கீழே இந்த பிரச்சனைகள் உருவாகுது சார், பிகாஸ் ஆஃப் புவர் மேன் பவர் இதுக்கு பிரச்சனை வருது, பிகாஸ் ஆஃப் அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் வருது. யூ கேன் ஈஸிலி எக்ஸ்பிளைன் இட். ஓகே, நவ் த டாப் மேனேஜர் will be able to understand it very easily. So this is how you develop a fishbone diagram. Fishbone diagramல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எப்படி அந்த ரீசன்ஸ்லாம் ஃபில் அப் பண்ணணும், ஏதாவது டவுட் இருக்கா?
No, sir. All of you? Okay. So இப்ப இந்த fishbone diagram யூஸ் பண்ணி நம்ம வந்து we are able to list out all the reasons. இப்போ இதுல ஒரே ரீசன்ஸ் ரெண்டு இடத்துல இருக்கா எங்கேயாவது? ஒரே காசு எங்கேயாவது ரெண்டு இடத்துல இருக்கா? அப்பா கண்டுபிடிக்கலையா? ஒரே காஸ் ஒரே ரீசன் ரிப்பீட் ஆயிருக்கா? Setting up the alarm clock is also a process. Alarm clock is also an equipment. So ஒரே காஸ் ஒரே ரீசன் ரெண்டு ஹெட்டிங் கீழே ரெண்டு டிஃபரெண்ட் ஹெட்டிங் கீழே வரலாம், தப்பே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா ப்ராசஸ் கீழே அலாரம் கிளாக் வந்திருக்கு, எக்யூப்மெண்ட் கீழே அலாரம் கிளாக் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அலௌட். யூ கேன் ஹேவ் த சேம் ரீசன்ஸ் below two headings. There is no restriction for that. Okay, அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்க ரெண்டு மூணு இடத்துல கூட தேவைப்பட்டால் கண்டிப்பாக எழுதலாம், அது எந்த தப்புமே கிடையாது. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அலாரம் கிளாக் தான் ரெஸ்பான்சிபிள் தெரியும், அதனால ஈஸியா we are able to find out. ஸோ நார்மலா இண்டஸ்ட்ரீஸ்ல நமக்கு வந்து ரீசன் தெரியாது, ஓகே, ரூட் காஸ் தெரியாது. ஸோ we have to call the experts and discuss and find out the root cause through the next stage, that is using the hypothesis statement, FMEA or scatter diagram. Okay, this is how you construct a fishbone diagram. So the fishbone diagram வந்து important என்னன்னா, you are able to categorize the reasons and put everything in the form of a diagram, so we are able to understand it easily. Okay, so and apart from that, you are able to find out all the reasons that may be creating this kind of problem in the future also. So you can prioritize them and work them. Okay, any questions? Any questions? No, sir. Okay, if you don't have questions, I have some questions for you. Which of the following is not a cause of poor solder joints? Poor soldering joints. Soldering joints and welding joint மாதிரி தான். After studying the cause and effect diagram. ஆன்சர் என்ன? குயிக்கா முடிச்சிடலாம். கஸ்டமர் கம்பெனி. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? Any other answers? Inadequate training, sir. இந்த क्वेश्चन நல்லா வாசிக்கல. Which of the following கஸ்டமர் not a cause? இது காசுன்னு கேட்டா நீங்க வந்து கரெக்ட், not a cause. இதுல எது வந்து இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாதன்னு கேட்டிருக்கு. பிரியங்கா புரியுதா புரியலையா? Complaints. புரியுது. Which of the following is a cause of poor soldering joints கேட்டிருந்தா நீ சொல்ற ஆன்சர் கரெக்ட். நாட் அ காஸ், இதுல எது வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லாத இருக்கு? புவர் சோல்டரிங் ஜாயின்ஸ், கஸ்டமர் கம்ப்ளைண்ட், மிச்சம் எல்லாமே காஸ் தான். ஓகே, தென் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் Fishbone. போத் இஸ் போத். நல்லா பாருங்க, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியா? எனி அதர் ஆன்சர்ஸ்? Option C. Option C, both Ishigwa and fishbone diagram. Okay, how many times must we ask the question why? As many times. As many as times. Okay, எவ்வளவு டைம்னாலும் கேட்கலாம், but to determine the root cause. What is the purpose of using a 5-way analysis? To determine the root cause of the problem. Very good, determine the root cause of the problem. Okay, in a brainstorming session, you must keep your ideas clear. Brainstorm true, False. false. Ideas எப்படி ஃபால்ஸ்னு சொல்ற? சார் நம்ம அதுக்கு காசஸ் தானே சார் சொல்ல போறோம், நம்ம எதுக்கு சார் அதுக்கு சொல்யூஷன் சார் சொல்ல போறோம்? அதுக்கு தான் சார் false. ஐடியா. இப்ப ஐடியானா என்னதுன்னா, மைண்ட் வந்து அந்த காஸ் கிளியரா இருக்கணும், நீங்க சொல்ல போற காஸ் வந்து கிளியரா இருக்கணும். ஓகே, யூ மஸ்ட் பி ஏபிள் டு டெலிவர் யுவர் காஸ் கிளியர்லி. ஓகே, இப்போ கன்ஃபியூஸ்டா என்ன இருந்தா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்ற காஸ் ரீசனா இருக்காது சார் அப்படின்னு சொல்லி கூட ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ யூ மஸ்ட் பி ஏபிள் டு டெலிவர் யுவர் காசஸ் கிளியர்லி. அதுதான் அந்த கொஸ்டினோட மீனிங். ஓகே, அடுத்து வெல் டிஃபைன் அண்ட் கிளியர்லி ஸ்டேட்டட் ப்ராப்ளம் நீட்ஸ் டு பி அட்ரஸ் டியூரிங் த செஷன். இப்போ நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு காஃபியோட இஷ்யூஸை கிளியரா டிஃபைன் பண்ணேன். அப்படி டிஃபைன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? எவ்ரிபடி வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True, sir. True, sir. True, sir. Okay, no. In a brainstorming session, you should assign a group member to write down all the ideas as they are shared. This person acts as a recorder as well as a leader for the group. True, sir. True. Nalla vaasi. This person acts as a recorder as well as a leader for the group. நான் என்ன சொன்னேன்? வேற Dominate பண்ணக்கூடாது. இல்லப்பா, ஒருத்தரை வந்து எல்லா ரீசனையும் எழுதணும்.
ஒருத்தர் வந்து நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணீங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்? Scribe மாதிரி sir. ஒருத்தர் வந்து ஸ்கிரைப் மாதிரி போட்டு எழுதணும். அவர் வந்து செப்பரேட்டா இருக்கணுமா, டீம்ல ஒரு ஆளா இருக்கணுமா? Teamல அவர் வந்து டீம்ல ஒரு நீங்க வந்து கரெக்டா நீங்க கவனிக்கல. என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஒரு செப்பரேட்டா இருக்கணும் 10 பேர் இருக்கிறோம். 10 பேரை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ டிஸ்கஸ் பண்ற ஒருத்தரே எழுதுனா ப்ராப்பரா எழுத முடியாது. சரியா? சோ என்ன பண்ணணும்? செப்பரேட்டா ஒரு அசிஸ்டன்ட் போட்டு அவர் தான் என்ன பண்ண வைக்கணும்? ரெக்கார்ட் பண்ண வைக்கணும். அப்பதான் எல்லா ஐடியாஸையும் அவர் உடனே ரெக்கார்ட் பண்ணுவார். Okay sir. So brainstorming, wave analysis, then cause and effect diagram. இது மூலமா என்ன பண்ணியாச்சு? We are able to list out the cause. Yes, that's it. So any questions? Dr. Siva? ஏதாவது questions இருக்கா? கேளுங்கப்பா. Guys, any questions? எல்லாம் டல் ஆயிட்டீங்களா? லஞ்ச் டைம் சார், சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுங்க சார். அப்படின்றீங்களா? No questions. ஆச்சுமா டல் ஆயிட்டா? ஓகே. டாக்டர் சிவா எங்க போயிட்டாரு? ஓகே சார், ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. சார், பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் YY காஸ்ட் போடுறதுக்கு அப்புறம் தானே சார் நம்ம ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் நம்ம வந்து ஃபிஷ் போன் டயக்ராமே போட ஆரம்பிக்கணும். கண்டிப்பா. நீங்க ஃபிஷ் போன் டயக்ராம் ஆரம்பிச்சுட்டு அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்குலயும் நீங்க பிரெயின் ஸ்டார்மிங் நடத்தலாம். நீங்க என்ன பண்ணலாம்? ஃபிஷ் போன் டயக்ராம் இருக்குல்ல, இப்போ ஃபிஷ் போன் டயக்ராம், இப்போ எக்யூப்மெண்ட் ஒரு ஹெட்டிங் இருக்கு. உடனே நீங்க என்ன பண்ணலாம்? அந்த எக்யூப்மெண்ட் ரிலேட்டடா யாரெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களோ, உங்க கம்பெனில நாலேஜ் உள்ளவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருக்காங்களோ, அவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? கூப்பிட்டு வச்சு யூ கேன் கண்டக்ட் அ பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். அப்போ அவங்க சொல்ற ரீசன்ஸை ஃபுல்லா நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல என்ன பண்ணலாம்? ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே சார். மூணுமே நம்ம சைமல்டேனியஸாவும் கண்டக்ட் பண்ணலாம், செப்பரேட்டாவும் கண்டக்ட் பண்ணி நம்ம டயக்ராமை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் ஓரியன்டா ஒரு fishbone diagram. இப்போ all of you would have studied boilers, right? Boilers எல்லாரும் ஸ்டடி பண்ணிருப்பீங்க. Boilers ஓட பர்பஸ் என்ன? ஸ்டீம் வேரியேஷன். Okay, we have Dr. Siva with us. Okay, so இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். We are waiting for you, Dr. Siva. Since you didn't came, I opened another chart. Right, no problem. So இப்போ பாய்லர்ல எல்லாருக்கும் மெக்கானிக்கல்ல நீங்க தெர்மல் இன்ஜினியரிங்ல பாய்லர்ஸ் படிச்சிருப்பீங்க. பாய்லர்ஸோட பர்பஸ் என்ன? ஸ்டீம் ஜெனரேட் பண்ணணும், யூனிஃபார்மா ஜெனரேட் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த பாய்லர்ல வந்து யூனிஃபார்மா ஸ்டீம் வரல. அப்போ என்னெல்லாம் ரீசனா இருக்கலாம்? பாய்லர் ஃபீட் வாட்டர் ஒரு ரீசனா இருக்கலாம். சரியா? பாய்லரோட ஃபீட் வாட்டரோட குவாலிட்டி ஒரு ரீசனா இருக்கலாம். நம்ம யூஸ் பண்ற கோல் இல்லைன்னா ஆயில், அது ஒரு ஃபியூவல் வந்து ஒரு ரீசனா இருக்கலாம். இல்லைன்னா பாய்லருக்குள்ள ஒரு ப்ரெஷர் சிஸ்டம் இருக்கும், லோ ப்ரெஷர் சிஸ்டம் இருக்கும். அந்த லோ ப்ரெஷர் சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும், அது ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஹெட்டிங்ஸ். சரியா? ஃபியூவல் சிஸ்டம், டிராஃப்ட் சிஸ்டம், ஃபீட் வாட்டர், வாட்டர் குவாலிட்டி, 4 மெயின் ஹெட்டிங்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த 4லயும் எக்ஸ்பர்ட்டை கூடுவேன். ஃபியூவல் எக்ஸ்பர்ட்ஸ், கோல் ஃபியூவல் எக்ஸ்பர்ட்ஸ், ஆயில் ஃபியூவல் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு ஓகே எதனால வந்து ஃபியூவல்ல என்னென்ன பிரச்சனை மூலமா ஸ்டீம் வேரியேஷன் வரலாம், என்ன ஃபியூவல் ரீசன்ஸ் காரணமா ஸ்டீம் வேரியேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா they will be able to give me the reasons. ஓகே, சப்போஸ் ஃபியூவல்ல வந்து மாய்ஸ்சர் அதிகமா இருக்கும், இல்லைன்னா வந்து ஃபியூவல்ல வந்து வேற ஏதாவது கண்டென்ட் இன்கிரீடியன்ஸ் வேற ஏதாவது ஆட் ஆயிருந்திருக்கும், இல்லைன்னா வந்து ஃபியூல் வந்து யூனிஃபார்மா ஃப்ளோ ஆகல, அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம். அடுத்து வந்து டிராஃப்ட் சிஸ்டம். ஓகே, ஐடி ஃபேன், எஃப்டி ஃபேன் இருக்கணும். போஸ்ட் டிராஃப்ட் ஃபேன், இன்டியூஸ் டிராஃப்ட் ஃபேன். இந்த ஃபேன் வந்து ஃபுல் பவர்ல, ஃபுல் ஆர்பிஎஸ்ல ஒர்க் பண்ணலன்னா நமக்கு உள்ள வந்து உள்ள ஏரை வந்து கண்டினியூஸா ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும் பாய்லருக்குள்ள. அப்பதான் வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த லோ ப்ரெஷர்ல அங்க இருந்து பாட்டம்ல இருந்து ஹீட் வந்து மேல வரைக்கும் ப்ரொப்பல் ஆகும். ஸோ அந்த ஃபேன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அடுத்து பாய்லர் ட்ரம்ல வாட்டர் லெவல், சஃபிஷியன்ட் வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணாத ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லைன்னா வாட்டர் குவாலிட்டி, சப்போஸ் பிஹெச் வேல்யூ அதிகமா இருக்கும், பிஹெச் வேல்யூ கம்மியா இருக்கும், இல்லைன்னா வந்து டிடிஎஸ் வேல்யூ அதிகமா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஸ்டீம் ஜெனரேஷன் வந்து வேரி ஆயிருக்கலாம். ஸோ using a cause and effect diagram, we will be able to put down all the causes, reasons for the particular problem. Okay, this is how you can use a cause and effect diagram to list out, to find out all the causes. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஒரே சார்ட்ல, ஒரே டயக்ராம்ல, ஒரே பேஜ்ல you will be able to put down everything in an understandable manner. Okay. Okay, Dr. Siva.
Yeah. So students, hope you have understood how the analysis activities will be going. So have you understood the tools and the approach towards analyzing for the root cause? Or any questions on brainstorming, why analysis or fishbone analysis? சார் ஒரு கொஸ்டின் சார். Oh yes, சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் பிரெயின் ஸ்டார்மிங் கொஸ்டின் கேட்குறோம்ல சார், மேல வந்து ஒரு டாப் ஹெட்டிங் போட்டு அது கீழே நம்ம கொஸ்டின் கேட்கல, அது கீழே நம்ம ஒய் கொஸ்டின்ஸ் அப்படி லைனா கேட்டுக்கிட்டே வந்துடலாமா சார்? Oh yes, correct. See, brainstorming என்றது என்னன்னா நம்ம வந்து just we conduct a subjective discussion, encourage everybody to speak. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து we are giving the lot of freedom. So எந்த கொஸ்டின் வேணா கேட்கலாம், எந்த டாபிக்ல இருந்து வேணா கேட்கலாம். Absolutely there are no condition. அப்போ ultimately brainstorming will help them speak out. பட் ஆனா பேச ஆரம்பிச்சாங்கன்னா கரெக்டா நமக்கு தேவையான பதில் சில நேரங்கள்ல கிடைக்காது. நமக்கு என்ன தேவை சொல்லுங்க அனலைஸ் ஸ்பேஸ்ல? வாட் இஸ் அவர் ரெக்வயர்மெண்ட் இன் அனலைஸ் ஸ்பேஸ்? சார் நம்மளுக்கு அதுக்கான சொல்யூஷன் தேவை சார். சொல்யூஷன் வந்து இம்ப்ரூவ் பேஸ்ல. இப்போ நமக்கு வந்து காஸ் தேவை, ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வந்து ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க காசஸ் பத்தி சொல்லாம சிம்டம்ஸ் பத்தி சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? காசஸ் பத்தி பேசாம சிம்டம்ஸ் பத்தி பேசுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் நம்ம வந்து we should drill down to causes. அதுக்காக என்ன பண்ணுவோம்? we ask the question why. மல்டிபிள் why கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா obviously they must move from symptoms and towards the causes. கரெக்டா இல்லையாப்பா? Yes, sir. brainstorming ஓட நீங்க என்ன பண்ணலாம்னா you can integrate why analysis. Over and above you can also bring in cause and effect analysis. Cause and effect analysis என்ன? விஷுவலைஸ் பண்ணுவோம் அப்படியே அந்த ப்ராப்ளத்தை விஷுவலைஸ் பண்ணா ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓ ப்ராப்ளம் இதுதான், இத்தனை காசஸ் இருக்கு, அதுக்கு இத்தனை காசுல இந்த காசஸ்லாம் பொட்டன்ஷியல் காசஸ். ரவி சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா? 3 விதமான காசஸ், பாசிபிள் காசஸ், பொட்டன்ஷியல் காசஸ், கிரிட்டிக்கல் காசஸ் சொன்னாராப்பா ரவிக்குமார் சார்? என்னப்பா திடீர்னு எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்க நான் என்ன கேட்டேன்னு புரிஞ்சுதா? பாசிபிள் காசஸ், பொட்டன்ஷியல் காசஸ், கிரிட்டிக்கல் காசஸ், இந்த மூணுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏதாவது பேசுங்க. ரொம்ப நீங்க அப்படியே சைலண்டா இருந்து கேள்வியும் நானே பதிலும் நானே சிவபெருமான் மாதிரி எல்லாம் நான் பேச முடியாது. நீங்க கொஞ்சம் சொல்லணும் ஏதாவது ஒண்ணு. மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வார்த்தைகள் வேற வேற ஏன் கொடுக்குறாங்கன்னா வித்தியாசம் வந்து இருக்கு. உங்க பிரைன் ஸ்டார்மிங் என்ன பண்ணும்? பாசிபிள் காசஸ் தான் கொடுக்கும். பிரைன் ஸ்டார்மிங் என்ன பண்ணும்? பாசிபிள் காசஸ் தான் கொடுக்கும். ஈவன் வைவே அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இட் கேன் பி பாசிபிள் காசஸ். காஸ் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அது என்னவா தான் இருக்கும்? பாசிபிள் காசா தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? அந்த பாசிபிள் காஸ்ட்ல இருந்து பொட்டன்ஷியல் காசை பிக் அவுட் பண்ணோம். பொட்டன்ஷியல் காசை பிக் அவுட் பண்ண உடனே அது எல்லாமே கிரிட்டிக்கல் தானா அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு சின்ன சினாரியோ எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிரைம் நடந்துருது ஒரு இடத்துல. என்ன நடந்துருது? ஒரு கிரைம். லேட்டஸ்டே ஒரு கல்யாண மண்டபத்துல நகை எல்லாம் காணாம போயிடுதுப்பா. என்ன காணாம போகுது கல்யாண மண்டபத்துல? கோல்டு. 100 சவரன் நகையை காணும். உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே என்ன பண்ணுவோம்பா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போமா இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வராங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. நம்ம எப்படி அனலைஸ் பண்றோமோ அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு வராங்க. வந்த உடனே எங்க நகை எங்க வச்சிருந்தீங்க? அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தா? நகை எங்க வச்சிருந்தீங்க? அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தா? அந்த இடத்துல ஒரு 50 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த 50 பேருக்குள்ள யாரோ ஒருத்தங்க தான் என்ன பண்ணிருக்கணும்? நகையை எடுத்திருக்கணும். கரெக்டா இல்லையாப்பா? அப்ப அந்த 50 பேருக்கு என்ன பேரு? 50 பேர் இருக்காங்களே அந்த இடத்துல, அவங்களுக்கு என்ன பேரு? பாசிபிள் காசஸ். இந்த 50ல யாரோ ஒருத்தன் தான் கட்டாயமா 100 சவரன் நகையை எடுத்திருக்கான்.
சரி, போலீஸ் என்ன பண்ணுவாங்க? 50 பேரையுமே அப்படியே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போயிருவாங்களா? இல்ல சார். 50 பேரையும் கூட்டு போனா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன இருக்காது? லாக்அப் கூட இருக்காது 50 பேர் போடுற அளவுக்கு, இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க இருக்கிற தகவலை, சிசிடிவி ஃபுட்டேஜ், அவன் எப்படி பதில் சொல்றான், பதட்டமா இருக்கானா இல்லையா, கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்குமா கிடைக்காதா? அதெல்லாம் வச்சு அந்த 50 பேர்ல இருந்து ஒரு 5 பேரோ இல்லைன்னா ஒரு 8 பேரையோ என்ன பண்ணுவாங்க? வண்டியில கூப்பிட்டு போவாங்க. கூட்டு போவாங்களா இல்லையா? அந்த 8 பேர் எங்க கூட்டு போவாங்க? எங்கப்பா கூட்டு போவாங்க? எங்க எக்ஸிபிஷனுக்கு கூட்டு போவாங்களா? போலீஸ் ஸ்டேஷன். அந்த 8 பேருக்கு என்ன பேரு? பொட்டன்ஷியல் காசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் காசுனா அந்த 8 பேருக்குள்ளதான் யாரோ திருடன் இருக்கான். திருடன் ஒருத்தனாவும் இருக்கலாம், அந்த 8 பேருக்குள்ள 2-3 பேர் சேர்ந்தும் இருக்கலாம். கரெக்டா? கல்யாண மண்டபத்துல விசாரணை பண்ண மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் விசாரணை பண்ணுவாங்களா? விசாரணை கொஞ்சம் ஸ்பெஷலாவும் டீப்பாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இருக்குமா இல்லையா? ஆமா சார். அதுதான் இது வரைக்கும் நீங்க பண்ணது சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ். இனிமேல் பண்ண போறது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் பண்ணது சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ், இனிமேல் பண்ண போறது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஏன் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்கு போறோம்? Now the factors are potentially critical. Am I right? Yes, sir. நீங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும், ரைட்? பிரெயின் ஸ்டார்மிங்ல 1000 பாயிண்ட் வரும். 1000க்கும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அந்த 1000ல இருந்து ஒரு 5ஓ 10ஓ எடுத்து அந்த 5க்கோ 10க்கோ மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுவோம். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணணும்னா நமக்கு தேவை டேட்டா. என்ன தேவை? டேட்டா. அதனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வெரிஃபை பண்றோம். பாத்தீங்களா? இதுதான் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இதுல ரெண்டு விதம் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் மைனரா பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணா அதுக்கு பேரு ஹைபோதசிஸ் டெஸ்டிங். அதுக்கு என்ன பேரு? ஹைபோதசிஸ் டெஸ்டிங். நான் வந்து சாட் பாக்ஸ்ல போடுறேன். தட்ஸ் கால்ட் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஆனா அந்த ஸ்டடி வந்து டீடைலா போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் வந்து you will be studying in green belt. Design of experiments you will be studying in black belt. ஆனா நீங்க ஹைபோதசிஸ் டெஸ்டிங் படிச்சாலே போதும். இந்த என்ன சொல்றது, கொஞ்சம் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றது எப்படி அண்ட் வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்? அண்ட் ஒன்ஸ் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கன்ஃபார்ம் ஆகுது? ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல கன்ஃபார்ம் ஆகுது. அந்த 8 பேரையும் நம்ம தனித்தனியா விசாரிக்கிறோம். விசாரிக்கும் போது 3 பேர் என்ன பண்றான்? ஒத்துக்கிறான். சார் நான் தான் சார் எடுத்தேன், 100 சவரன் நகை சார், அதுல நான் வந்து ஒரு 40 சவரன் என்கிட்ட இருக்கு சார். இன்னொருத்த என்ன சொல்றான்? என்கிட்ட ஒரு 35 சவரன் இருக்கு சார், மீதி 25 சவரன் வந்து இன்னொருத்தட்ட இருக்கு. மொத்தம் 100 சவரனும் சரியா போச்சாப்பா? 8 பேரை கூட்டு போனோம். ஆனா 8 பேர்ல யாருக்கிட்டதான் உண்மையிலேயே நகை இருந்தது? 3 பேர்கிட்ட தான் இருந்தது. அவன் 3 பேரை எப்படி ஒத்துக்கிட்டாம? நம்ம அவனுக்கு கேட்கிற கேள்வி அந்த ரியல் டைம்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம வந்து அவனை வந்து விசாரணை பண்ணோம். எங்க இருந்து எடுத்தா எல்லாமே நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அப்ப அந்த ரியல் டைம்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சினாரியோ கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் என்னது? டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபேக்டரை இந்த மாதிரி மாத்துனா என்னோட ஒய் என்ன மாதிரி மாறும்? எக்ஸ மாத்துனா ஒய் மாறுதா இல்லையா? எக்ஸ் மாற மாற ஒய் மாறுச்சுன்னா அந்த ஃபேக்டருக்கும் ஒய்க்கும் சம்பந்தம் இருக்கு. ஒய் பிரச்சனை ஆனதுக்கு இந்த எக்ஸ் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். எந்த அளவுக்கு இது பாதிச்சிருக்கும்? நம்ம 40 சவரன் எடுத்தவன் யாரு? 35 எடுத்தவன் யாரு? 25 எடுத்தவன் யாரு? 40 எடுத்தவன் கொஞ்சம் பெரிய திருடனா இருப்பான், கரெக்டா? 35 எடுத்தவன் அதுக்கு அடுத்த லெவல், மீடியம் லெவல். 25 எடுத்தவன் அவனுக்கு அசிஸ்டன்ட். 3 பேரு 3 லெவல்ல பிளான் போட்டு செஞ்சிருக்கானுங்க. நமக்கு 3 ஃபேக்டர் இருக்கு, X1, X2, X3. பிரச்சனையோட பாதிப்புல 45% காரணம் வந்து X1, 40% காரணம் வந்து X1, 35% காரணம் வந்து X2,
25% காரணம் வந்து X3. நான் X1 சரி பண்றேன், 45% பிரச்சனை சரியா போச்சு. சாரி 40%. X2 சரி பண்றேன், மீதி 35% சரியா போச்சு. X3 சரி பண்றேன், 100% பிரச்சனையும் சரியா போச்சு. எதுக்கு 40%, எதுக்கு 35%, எதுக்கு 25%, இதெல்லாம் தெரியணும்னா நீங்க படிக்க வேண்டிய டூல் கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். அதுக்கு பேர் என்னது? கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். நீங்க விருப்பப்பட்டால் லஞ்ச் சாப்பிட்டு வந்தோம்னா அதை சொல்லி கொடுக்குறேன். Should I teach you correlation regression analysis? Yes, sir. Yes, sir. எஸ் சார். Yes, sir. சரி, அப்ப சாப்பிட்டு உங்க 3 பேர் மட்டும் வந்தாங்க. நிதின் சேர்த்து 4 பேரு, சாய்ராம் 5 பேரு, ஆகேஷ், சந்தோஷ், அருண்குமார் எல்லாம் இருக்கீங்களா தெரியல. ரைட். ஸோ we will, after நீங்க லஞ்ச் போயிட்டு வந்தோன்னே we will talk about correlation and regression analysis. Correlation regression analysis படிச்சிருக்கீங்களாப்பா நீங்க? நோ No, சார். sir. சிலபஸ்ல இருக்கு, படிச்சிருக்கீங்க, மறந்துட்டீங்க. ரீகால் பண்ண போறோம். இந்த கோரிலேஷன் ரெக்ரெஷன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெளிவா சொல்லலாம் எந்த ஃபேக்டர் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா definitely you will be respected, right? So shall we stop here for your lunch? Yes, sir. Yes, sir. Yes. So we are talking about the analyze phase. Now the objective is we wanted to find out the root cause. We wanted to validate the root cause, right? And root cause, it's nothing but critical factor or critical cause. Critical cause find out பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? Potential cause. Potential cause find out பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? Possible causes. So in the possible causes, we find out using simple tools like brainstorming, Y-way analysis, fishbone analysis. Then we involve the subject matter experts and the real stakeholders to figure out the possible causes and potential causes. Then for the potential causes, we conduct an experimental study to find out whether the causes are really root causes or not, right? And that is a separate topic called hypothesis testing, which you will be learning at the advanced level. Right now, I am going to discuss with you 2 important tools. One is scatter diagram. One is scatter diagram and another one is correlation, right? So shall we study scatter diagram and correlation? Yes, sir. Right. Yes, sir. Yeah, let me share my screen and please confirm whether my screen is visible or not. Visible, sir. Visible, sir. Very good. Nice. You. Thanks for the confirmation. So scatter diagram is a tool which you can use to study whether a relationship between, a relationship exists between 2 variables. I have an X variable. I also have a Y variable. I am studying whether the X variable has got a relationship with the Y variable or not. Why am I studying? Because I doubt whether this factor could be a root cause. I also wanted to know to what extent this factor can influence my Y variable, right? So you can think of using this scatter diagram, which is one of the 7 basic quality control tool. You can use this when your X variable and Y variable both are continuous type. Both should be continuous type. For example, the speed of the car and the mileage. Speed is a continuous data. Mileage is also a continuous data. Both are measurable, isn't it? So when both are measurable, both are continuous, you can study whether a relationship exists between the speed and the mileage, right? We'll see this. So what is a scatter diagram and what it means for the Six Sigma team, and how a scatter diagram can infer, the relationship, and how to read a scatter diagram, and then how to draw a scatter diagram. Now see here, I have a graph here, right? I have a graph of 2 variables. X variable represented along x-axis and Y variable represented along y-axis. The X variable is also known as predictor variable. The Y variable is known as response variable. I keep on increasing the X variable and I am observing whether my Y variable is also changing. Now look at the graph and tell me, is this Y variable changes with respect to the
changes you are making in the x variable? Please tell me. Look at the slide and tell me. Is this x variable, y variable changes according to x variable? X க்கும் y க்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியுதாப்பா? x increase ஆக y increase ஆகுதா? x 1500 ல இருந்து 2000, 2500, 3000, 3500, 4000. y என்ன ஆகுது? 0 ல இருந்து 200 க்கு போகுது, 400 க்கு போகுது, கடைசியில 1600 க்கு வருது. அப்ப x increase ஆக y increase ஆகுது. அப்பனா என்ன அர்த்தம்? x பொறுத்து தானே y வந்து அப்ப x க்கும் y க்கும் என்ன இருக்கு? ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் x வந்து 1500 ல இருந்து 3500 கொண்டு வந்தா y பாட்டுக்கு 0 ல இருந்து 1000 க்கு போகுது. அப்ப y x பாதிக்கிறதுனால தான் அந்த மாதிரி நடக்குது. And now the relationship is positive. பாசிட்டிவ்னா என்னன்னா x இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது y இன்க்ரீஸ் ஆகுது. x இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது y இன்க்ரீஸ் ஆகுது. The relationship is called positive relationship. And இந்த டயகிராம பாருங்க, இந்த டாட்டா வந்திருக்கு இல்லையா, இது பாக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் என்னது? லீனியர் ரிலேஷன்ஷிப். ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருந்தா, ஒரு கர்வ் மாதிரி போனா கர்வ் லீனியர் ரிலேஷன்ஷிப், ரைட்? அப்ப ஸ்கேட்டர் டயகிராம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, that gives the first clue. ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா அது லீனியரா நான் லீனியரா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான டாக்குமெண்ட் என்னது? எஃப்ஐஆர். எஃப்ஐஆர்னா என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நமக்கு முதல் க்ளூ அபவுட் தி ரிலேஷன்ஷிப் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? ஸ்கேட்டர் டயகிராம்ல இருந்து வருது, ரைட்? சரி, இப்போ இந்த ஸ்கேட்டர் டயகிராம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நீங்க வந்து பிரைன் ஸ்டார்மிங் முடிஞ்ச உடனே எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் ரெண்டையும் நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பண்ணி இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க வந்து ஸ்கேட்டர் டயகிராம் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கும் பொழுது ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அது காமிச்சு கொடுத்துரும். இப்போ இந்த கிராஃபை பார்த்தா ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா, என்ன டைரக்ஷன்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, எந்த ஃபார்மேட்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஃபார்மேட்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கு. டைரக்ஷன் கேட்டீங்கன்னா பாசிட்டிவ். ஸ்ட்ரென்த்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங் தான். ஸ்ட்ராங்னு எப்படி சொல்லணும்னா, இங்க ஒரு லைன் இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. லைன் இருக்க மாதிரி கற்பனை பண்ணிட்டு அந்த லைனுக்கு ரொம்ப பக்கமா பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்னு அர்த்தம், ரைட்? இந்த நாலேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தர் மாடலே, மேத்தமெட்டிக்கல் மாடலே கிரியேட் பண்ணுவோம். The further mathematical model is called regression model. ஆனா அதுக்குண்டான பேசிக் நாலேஜ் எங்க இருந்து வருது? Scatter diagram. Scatter plot. Very good. Now look at the first diagram and tell me. The first diagram. இந்த x வந்து இங்க இருக்கு, y இங்க இருக்கு. x இன்க்ரீஸ் பண்ண y இன்க்ரீஸ் ஆகுதா இங்க? Yes sir. அப்ப ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா? இருக்கு சார். ரிலேஷன்ஷிப் வந்து லீனியரா நான் லீனியரா? Linear sir. பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு, லீனியர். ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா? ஸ்ட்ராங். ஏன்னா எல்லாம் அந்த லைன் மேலயே இருக்கு. எக்ஸாக்டா லைனை விட்டு விலகி போனாதான் வீக்னு சொல்லுவோம், ஆனா லைன் மேலயே இருக்கு. சோ ஸ்ட்ராங், பாசிட்டிவ், லீனியர் ரிலேஷன்ஷிப். மூணு விஷயம் தெரியுது நமக்கு இந்த கிராஃப் போட்ட உடனே. ஸ்ட்ராங், பாசிட்டிவ், லீனியர் ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது டயகிராம பாருங்க. நான் எக்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஒய் என்ன ஆகுது? இந்த பாயிண்ட பார்த்தா கம்ப்ளீட்டா அந்த வானத்துல ஸ்டார்லாம் எப்படி ஸ்கேட்டர் ஆயிருக்கு அந்த மாதிரி இருக்கு. Now tell me, do you think there is a relationship between x and y here? No sir. நீ x என்ன பண்ணாலும் y கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. y பாட்டுக்கு ரேண்டமா அங்கங்க இருக்கு, ஸ்கேட்டர் ஆயிருக்கு. அப்போ ஒரு டயகிராம பார்த்த உடனே ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு சொல்லணும்னா நீங்க போட வேண்டிய முதல் டயகிராம் என்னது? ஸ்கேட்டர் டயகிராம். அதுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்ன? x வேரியபிள் should be continuous variable, y வேரியபிள் should be continuous variable. continuous variableனா measurable, அதுக்கு physical unit இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு ஸ்கேட்டர் டயகிராம் போடலாம். சோ அடுத்தது இந்த டயகிராம்ல முதல் டயகிராம்ல பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து டைரக்ஷன் பாசிட்டிவ், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெகட்டிவ். புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்ப பாசிட்டிவ் எப்ப நெகட்டிவ்னு சொல்லுவோம்.
எக்ஸ் இன்க்ரீஸ் Yes, ஆக sir. இன்க்ரீஸ் ஆக ஒய் இன்க்ரீஸ் ஆனா பாசிட்டிவ். இப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் என்ன ஆகுது? Decrease ஆகுது. அப்ப நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ முதல் கேஸ் இது லீனியர் ரிலேஷன்ஷிப். ஆனா கீழே இருக்கிற கேஸ் பாருங்க. இது லீனியராக இருக்கு, கீழே இருக்கிற கேஸ் No, sir. நான் லீனியர். குறிப்பா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வருது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? பாரபோலா. பாரபோலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன்? y equal to mx plus c. Mx plus c. Second degree equation y equal to ax squared plus bx plus c. படிச்சிருக்கீங்களா எல்லாம் மேக்ஸ்ல? Yes, sir. Yes, sir. ரைட். சோ இது வந்து நான் லீனியரா போனாலே செகண்ட் டிகிரியோ தேர்ட் டிகிரியோ வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த கிராஃபை பார்க்கும்போது இது பாரபோலா மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் கன்ஃபார்ம், இட் இஸ் a second degree equation. இப்போ நான் என்ன பண்றேன்? ஐ எம் கண்டக்டிங் a study. ஒரு சின்ன சிட்டில ரெயின்ஃபால் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ரெயின்ஃபால் என்ன ஆகிட்டே போகுது? ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதனால ஹாஸ்பிட்டல்ல வந்து மலேரியா கேஸ் வந்து நிறைய ரிப்போர்ட் ஆகுது. ரெயின்ஃபால் வந்து நாளுக்கு நாள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஹாஸ்பிட்டல்ல மலேரியா கேசஸும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போ நான் இந்த ரெண்டுக்கும் கிராஃப் போடுறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் என்ன எடுக்கிறேன்? ரெயின்ஃபால் இன் சென்டிமீட்டர். ஒய் ஆக்சிஸ்ல என்ன எடுக்கிறேன்? நம்பர் ஆஃப் மலேரியா கேசஸ் தட் இஸ் கெட்டிங் ரிப்போர்ட்டட் இன் த பர்டிகுலர் சிட்டி. பார்க்கும்பொழுது ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் ஆக மலேரியா கேஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன பார்த்தோம்? பாசிட்டிவ் லீனியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெயின்ஃபாலுக்கும் மலேரியா கேசஸ்க்கும் பாசிட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா. ஆனா ஆனா பிராக்டிக்கலான அர்த்தம் என்ன? மழை பெஞ்சா மலேரியா வரும்னு அர்த்தமா? அப்படின்னா மழை பெஞ்சா மலேரியா வராது. மழை நமக்கு தேவை. அப்ப என்ன நடக்குது இடையில? மஸ்கிட்டோஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் இடையில நடக்குது. அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம காமன் சென்ஸையும் கரெக்டா யூஸ் பண்ணணும். டேட்டா வந்து ஓகே சார் இப்படி கிராஃப் மேலேயே போகுது, நீங்க தான் சொன்னீங்க ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதனால ரெயின்ஃபால் தான் மலேரியா வர்றதுக்கு காரணம் அப்படின்லாம் ராங்கா கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. All of you, do you understand what I am telling? Yes, sir. Yes, Right? sir. So நம்ம காமன் சென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஃபேக்டரோட கன்ஃபவுண்டிங் எஃபெக்ட்னு பேர். ஒரு ஃபேக்டர் இருக்கிறதே வந்து நமக்கு வந்து தெரியாத அளவுக்கு இருக்கு. சரி. ஸோ இப்போ தேர் இஸ் a scatter diagram. பிகர் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல என்னப்பா எழுதிருக்கேன்? வாட் இஸ் எக்ஸ் வேரியபிள்? Calories consumed. கேலரி கன்சியூம்ஸ்னா நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி சாப்பிடுறீங்க, நிறைய ஃபுட்டு சாப்பிடுறீங்க, ஒரு ஃபுட்லயும் கேலரி இருக்கு. கேலரி கன்சம்ஷன் நீங்க ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போனா உங்க வெயிட் என்னப்பா ஆகும்? ஏறிட்டே ஆகும். கூடிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் நீங்க வந்து பாக்குறீங்க. பொதுவா நீங்க ஜெனரலா 1500 கேலரிஸ் தான் கன்சியூம் பண்ணுவீங்க. அண்ட் உங்க வெயிட் வந்து ஸ்டேபிளா இருக்கு. அடுத்து என்ன பண்றீங்க? ஒரு 1 வீக் 2000 கேலரிஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்க வெயிட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. 200 கிராம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் 2500 கேலரிஸ் 3000 கேலரிஸ். கேலரி கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ண வெயிட் கெயின் கூடிக்கிட்டே போகுது. இது ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவ். ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவ். மோர் ஓவர் லீனியர், மோர் ஓவர் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். நான் ஏன் ஸ்ட்ராங்னு சொல்றேன்? இப்ப நான் ஒரு ரெட் கலர்ல ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. The line is imaginary line showing the relationship. லீனியர்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு லைனே வரைஞ்சு காமிச்சிட்டேன். இந்த லைனுக்கு பேர் தான் ரெக்ரெஷன் லைன். இந்த லைனுக்கு பேர் என்ன? ரெக்ரெஷன் லைன். இந்த ரெக்ரெஷன் லைனுக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல ரொம்ப பக்கத்துல இருந்துச்சுன்னா you must say the relationship is strong. பாயிண்ட்லாம் ரெக்ரெஷன் லைன் ரொம்ப விலகி இருந்துச்சுன்னா the relationship is weak. புரியுதா உங்களுக்கு? சரி. இப்போ இந்த ஸ்கேட்டர் டயகிராம் போட்டாச்சு. இந்த டயகிராம் இப்போ கேலரி கன்சம்ஷனுக்கும் வெயிட் கெயினுக்கும் ஸ்கேட்டர் டயகிராம் போட்டாச்சு. இதனால உங்களுக்கு என்ன தெரிய வருது இதுல இருந்து? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா
உங்க ஒரு டயட்டிஷியன், நீங்க வந்து டயட்டிஷியன், உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராரு, அவர் வந்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவருக்கு நீங்க ஸ்டடி பண்றீங்க, அவரோட உடம்பு வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அவரை ஒரு 6 வீக்ஸ் நீங்க வந்து ஃபுட் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறீங்க. 1500 கேலரிஸ் 2000 கேலரிஸ் இந்த மாதிரி கொடுத்து ஸ்டடி பண்ணிருக்கீங்க. அவரோட வெயிட் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகுறது நீங்க பாத்திருக்கீங்க. இதை வச்சு உங்களுக்கு என்ன தெரியுது, அவரோட பாடி எப்படி பிஹேவ் கலோரி சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுது. வெயிட் கெயின் ஆகும். இந்த ஃபைண்டிங் வந்து நீங்க யாருக்கு ஸ்டடி பண்ணீங்களோ அவருக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்க எல்லாருக்கும் அப்ளை ஆகும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தப்பா யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். பாப்புலேஷன், இந்த நீங்க எடுத்திருக்கிற டேட்டா வந்து சாம்பிள், இந்த சாம்பிள் வந்து அந்த பாப்புலேஷனுக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும். யூ கலெக்டட் த டேட்டா ஃப்ரம் எ பர்டிகுலர் இண்டிவிஜுவல். அப்போ இதுல இருந்து வரக்கூடிய கன்க்ளூஷன் யாருக்கு தான் அப்ளிகபிள், அந்த இண்டிவிஜுவலுக்கு தான் அப்ளிகபிள். ஆமா. சோ நம்ம உடம்பு இதே மாதிரி பிஹேவ் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது தப்பு. சில பேர் நிறைய சாப்பிடுவான், பார்த்தா ஒல்லியா இருப்பான். சில பேர் ஒண்ணுமே சாப்பிட மாட்டான், பார்த்தா குண்டாயிட்டே இருப்பான். இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கலாம். சோ அப்ப நம்ம எப்பவுமே என்ன சொல்ல வரோம்னா, டேட்டா எங்க இருந்து வருதோ அந்த பாப்புலேஷனுக்கு தான் உங்களோட கன்க்ளூஷன், ரைட்? சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கேலரி கன்சம்ஷன் மேபி எ குட் ப்ரெடிக்டர் ஆஃப் வெயிட் கெயின். வெயிட் கூடுறதுக்கு கேலரி கன்சம்ஷன் வந்து ஒரு காரணமா இருக்கலாம், குறிப்பா இந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நல்லா தெரியுது. சரி, இப்ப அடுத்து இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டர். ஃபிட்னஸ் சென்டர்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அங்க ஒரு கோச் இருப்பாரு. அவர் கோச் வந்து நம்ம என்ன சொல்றது, ஸோ ஃபேட் கண்ட்ரோல் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அந்த கம்பெனி வந்து வர்றவங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. லைக் உடம்பு எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கிறது, ஷேப் எப்படி கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஃபிட்னஸ் கம்பெனி. இவங்க வந்து தே கிவ் அட்வைஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் த ஃபேட் பர்சன்டேஜ் இன் த பாடி. பாடியோட ஃபேட் பர்சன்டேஜ் ஒரு தடவையும் தெரிஞ்சுக்கணும்னா கொலஸ்ட்ரால் டெஸ்ட் தான் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கணும். அப்ப அதுக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவாகும். இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது they come to know that BMI can be an indicator of fat content. என்னன்னு தெரிய வருது உங்களுக்கு? BMI can be a indicator of fat content. அப்ப அவங்க கஸ்டமருக்கு வர்றவங்க எல்லாம் ஆரம்பத்துல கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்கன்னா ஃபேட் டெஸ்ட் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்ப ஃபேட் டெஸ்ட் எடுத்த டேட்டா மொத்தமா டேப்லெட் பண்றாங்க. அந்த பர்டிகுலர் ஃபேட் டெஸ்ட் யாருக்கு எடுத்தாங்களோ அவங்களோட BMI-யும் கால்குலேட் பண்றாங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஹைட் வெயிட் வச்சு பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்றாங்க. பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு டேட்டா இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, BMI-க்கும் ஃபேட் கண்டென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கான்ட்டு ஒரு ஸ்கேட்டர் டயக்ராம் போடலாமா? எஸ் சார். போட்டாச்சு. ஸ்கேட்டர் டயக்ராம் போட்டாச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ ஃபேட் கண்டென்ட்டுக்கும் BMI-க்கும் சம்பந்தம் இருக்கா? எஸ் சார். இருக்கு. நீங்க பார்க்கலாம், BMI இன்க்ரீஸ் ஆக ஃபேட் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அப்போட போகுது, லீனியரா போகுது அப்படின்னு நமக்கு தெரிய வருது, ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வெயிங் மிஷின்லாம் வந்துச்சு. வெயிங் மிஷின்ல நீங்க ஏறி நின்றாலே அது என்ன பண்ணிடும், இந்த ஃபேட் கண்டென்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸ்ட் ஆன் உங்களோட ஹைட்டை மட்டும் அதுல ஃபீட் பண்ணிடணும். வெயிங் மிஷின்ல ஹைட்டை மட்டும் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஃபேட் இருக்கு, மசில் எவ்வளவு இருக்கு அப்படி இப்படின்னு கணக்கெல்லாம் கொடுத்துரும். இந்த காலிபிரேஷன்லாம் எப்படி பண்றாங்கன்னா பை இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பிரெயின் ஸ்டார்மிங்ல நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொன்ன பாயிண்ட்லாம் உண்மைதானா, உண்மையிலேயே இந்த ஃபேக்டர் இவங்க சொல்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கா, இதை நம்ம போய் கண்ட்ரோல் பண்ணா ஒய் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு வேலிடேஷன் டூல் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So any doubt on scatter diagram? இவ்வளவுதான்ப்பா ஸ்கேட்டர் டயக்ராம். Any questions please ask, otherwise நம்ம மினி டேப்ல எப்படி ஸ்கேட்டர் டயக்ராம் போடலாம்னு பார்க்கலாம். சார் லீனியர் எல்லாம் எப்படி சார் ஒரு டைம் பிகால் சொல்லுங்க. அத லீனியர் அத 5 டைப் சொன்னீங்களா சார்? ஆமா, அத 5 டைப் மட்டும் கொஞ்சம் டீக்ளா புரியல என்ன சொல்றீங்கன்னா கேக்குறீங்க லோகேஷ், சொல்லுங்க இன்னொரு வாட்டி கேளுங்க. அதான் சார் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் காமிச்சீங்களா சார்? ஆமா அதை இன்னொரு வாட்டி பார்க்கணுமா? ஆமா சார். ஆல்ரைட், ஒரு நிமிஷம் இருங்க.
அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம இருங்க மினி டேப்ல போட்டே காட்டுறேன். இந்த மினி டேப் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லிப்பா. நீங்க ஈஸியா வந்து கத்துக்கலாம், உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல நல்லா யூஸ் பண்ணலாம். ரைட். So please confirm whether the mini tab screen is visible or not. Visible, sir. sir. இப்போ என்னோட கர்சர் மூவ் ஆகுது இல்லையா? இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு சொன்ன நேத்து? இந்த இடத்துக்கு என்னங்கப்பா பேரு? ஒர்க் ஷீட். இந்த இடத்துக்கு என்ன பேரு? என்ன பேர் இந்த இடத்துக்கு? செஷன் விண்டோ. படிங்க, அத என்ன எழுதிருக்கேன் நானு? Session window. ஆமா. இந்த இது என்ன எழுதிருக்கேன்? Worksheet. ஒர்க் ஷீட். அவ்வளவுதான். இது எக்ஸல் மாதிரி. இங்க டேட்டா டைப் பண்ணிக்கலாம், இங்க ரிப்போர்ட் வரும். கிராஃப் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாப்பப் ஆகும். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இங்க பாருங்க, வெயிட் கெயின் இருக்கு, கேலரி கன்சம்ப்ஷன் இருக்கு. இதுல எதுப்பா y வேரியபிள், எதுப்பா x வேரியபிள்? Y வந்து weight gain sir. கல்லூரி X வந்து calorie. ஆமா. ஏன்னா எது நம்ம வந்து டைரக்டா கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுதான் வந்து x வேரியபிள். எவ்வளவு சாப்பிடுறோன்றத நம்ம நேரடியா கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? நீ ஓவரா சாப்பிட்டனா வெயிட் வந்து தன்னால தீர்மானம் ஆயிக்கும். சோ வெயிட் வந்து y வேரியபிள், கேலரி வந்து x வேரியபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்கேட்டர் டயகிராம் போட போறோம். இங்க என்ன இருக்கு? இந்த டேப்ல என்ன போட்டிருக்கீங்க? கிராஃப், ஸ்கேட்டர் பிளாட், கிராஃப், ஸ்கேட்டர் பிளாட், சிம்பிள் ஸ்கேட்டர் பிளாட். இது வந்து அதர் டைப்ஸ். சிம்பிள் ஸ்கேட்டர் பிளாட். ஓகே. இப்போ இது கேக்குது y வேரியபிள் எதுன்னு கேக்குது. y வேரியபிள் எங்க இருக்கு? காலம் 1ல இருக்கா, காலம் 2ல இருக்கா? காலம் 1ல செலக்ட் பண்ணிக்கோங்க. x வேரியபிள் வந்து எங்க இருக்கு? காலம் 2ல இருக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா மினி டேப் என்ன பண்ணிடுச்சு உங்களுக்கு? போட்டுச்சு. இப்ப லோகேஷ் இப்ப சொல்லுங்க, இது பாக்குறதுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா? அப்போட போனா பாசிட்டிவ், டவுனோட வந்தா நெகட்டிவ். இது பாசிட்டிவ். பாக்குறதுக்கு லைன் மாதிரி இருக்கா, கர்வ் மாதிரி இருக்கா? லைன் மாதிரி இருக்கு. அப்போ இது வந்து லீனியர். ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா? ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் தான். ஆமா. வேணா ரெக்ரெஷன் லைனையும் இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். கிராஃப், ஸ்கேட்டர் பிளாட், இந்த வித் ரெக்ரெஷன் மூணாவது ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகே. y-ன்றது வெயிட் கெயின், டபுள் கிளிக். x-ன்றது கேலரிஸ், டபுள் கிளிக். ஓகே. இப்போ ரெக்ரெஷன் லைனும் வந்துச்சு, ரெட் கலர் லைன். ஓகே சார். பாயிண்ட் எல்லாம் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. பாயிண்ட் ரெக்ரெஷன் லைன்ல இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கோ அதுக்கு பேர் தான் எரர். அதுக்கு பேர் தான் என்னது? எரர். இந்த ரெக்ரெஷன் லைனோட ஈக்குவேஷனை தான் நீங்க என்னன்னு சொல்றீங்க? y = mx + c-ன்றீங்க. இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் என்னன்னு சொல்றீங்க நீங்க? y = mx + c. சரி, இப்போ வேற ஏதாவது further questions இருக்கா ஸ்கேட்டர் டயகிராம்ல? all of you, do you understand what is scatter diagram and how it is helpful? சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ நீங்க வந்து பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் விலகி இருந்த வீக்னு சொன்னீங்க சார், எப்படி சார் அது? பாயிண்ட் வந்து விலகி இருக்குன்னா இப்போ ரொம்ப அதாவது வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா, ரொம்ப ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா நீங்க லீனியர்னு சொன்னா கூட அது உண்மையிலே லீனியர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் எல்லா பாயிண்ட்டும் தள்ளி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம்? வீக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். வேற ஏதாவது டேட்டா இருக்கா பாருங்க. சரி, இன்னொன்னு பண்ணலாம் அதுலயே. ஒரு நிமிஷம். ஸோ கிராஃப், ஸ்கேட்டர், ஹெல்ப்புக்கு போவோம். ஹெல்ப்புக்கு போனா டேட்டா, மெயின் டாபிக் இருக்கு. எக்ஸாம்பிள். ஸோ பேட்டரிஸ். நான் உங்க எல்லாரையும் மினி டேப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க நிறைய டாபிக் படிக்கலாம் இங்க இருந்து.
நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய சொல்லி தருவேன். ஸோ இங்க பாருங்க, இதுல என்ன ஃபைல் நேம் வந்து பேட்டரிஸ்னு இருக்கு. இந்த ஃபைல்ஸ் நம்ம இந்த ஃபைல் எடுப்போம். இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டேட்டா தான். batteries.mtw ஃபைல் ஓபன் ஒர்க் ஷீட் சாம்பிள் ப்ராஜெக்ட். ஃபைல் நேம் என்ன? பேட்டரிஸ். பேட்டரின்னு டைப் பண்ணோம்னா காட்டும். ஓபன் பண்ணிடுங்க. இங்க பாருங்கப்பா, பேட்டரியில எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. பேட்டரி, ஃபிளாஷ், மந்த், சைக்கிள், ஃபிளாஷ் ரெக்கவரி, வோல்டேஜ், அப்புறம் வந்து லோடு, ஹவர்ஸ் ஆஃப் யூசேஜ், லைஃப், லைஃப் இந்த பக்கம் லோடு. லைஃப்ன்றது என்னது? அது எவ்வளவு வருஷம் தாங்க அவுட்புட். இந்த பக்கம் இருக்கிறது வந்து லோடு. ரைட், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஏதோ அது இது. வெரி குட். ஸோ வோல்டேஜ், காஸ்ட், வெயிட். இது என்னது? வெயிட் ஆஃப் த பேட்டரி இங்க இருக்கு. காஸ்ட் ஆஃப் த பேட்டரி இங்க போட்டிருக்காங்க. வெயிட், காஸ்ட். செக் பண்ணி பார்க்கலாமா வெயிட்டுக்கும் காஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கானே? பேட்டரி வெயிட்டுக்கும் காஸ்ட்டுக்கும். ரைட், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கிராஃப், ஸ்கேட்டர் பிளாட் வித் ரெக்ரெஷன். ஓகே. y வேரியபிள் வந்து என்னவா எடுத்துக்கலாம்? காஸ்ட்னு எடுத்துக்கலாம். காஸ்ட். x வேரியபிள் என்னது? வெயிட் போட்டுருவோம். ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கு. இருந்தாலும் இட் இஸ் ஷோயிங் லைக் லீனியர் ரிலேஷன்ஷிப். இருங்க வரேன். ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து காஸ்ட் வந்து ரிப்பீட்டடா சேம் பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கு. சரி, நம்ம என்ன பார்க்கலாம்? லைஃபுக்கும் லோடுக்கும் பார்க்கலாம். லைஃப் வர்சஸ் லோடு. கிராஃப், ஸ்கேட்டர் பிளாட் with regression. Okay, so now the y variable will be life எடுத்துட்டு வந்தாச்சு. and x variable will be load. இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கேயும் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இது வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார், ரொம்ப தூரமா இருக்கு சார். ரொம்ப this is weak relationship probably. சார் போன வாட்டி அதை காமிச்சீங்க, அதுவும் வீக் தான் சார். ஆமா, அதுவும் வீக் தான். சரி, இருங்க வரேன். let me get one more hydrogen porosity. I'm getting one more data file. சார் ஹவர்ஸ் ஒரு லைஃப் போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம். சரி, இன்னொரு டேட்டா இருக்கு. ஆட் ஸ்பென்ட்டுக்கும் சேல்ஸ்க்கும். வெரி குட். நான் இந்த டேட்டா ஃபைல் ஷேர் பண்றேன். பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? இன்னைக்காவது பண்ணுவீங்களாப்பா டேட்டா ஷேர் பண்ணா? எஸ் சார். பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், அதே நேரம் இம்ப்ரெசிவா இருக்கும் உங்களோட ரிப்போர்ட் வந்து. அண்ட் பீப்புள் வில் இமீடியட்லி கிராப் த பாயிண்ட். நீங்க ஆல்வேஸ் கிராஃப் இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஸோ இப்போ ஷேரிங் தி ஸ்கிரீன் அகெயின். இப்போ என்னோட மினிடாப் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டா? தெரியுது சார். ஆட் ஸ்பெண்ட், அதுக்கப்புறம் சேல்ஸ். ஆட் ஸ்பெண்ட்னா என்னதுப்பா? ஆட் ஸ்பெண்ட்னா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அட்வர்டைஸ்மெண்ட்ல. இந்த பக்கம் சேல்ஸ். எனக்கு என்ன தெரியும்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல ஸ்பெண்ட் பண்றதுக்கும் சேல்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு தெரியணும். ஸோ நான் கிராஃபுக்கு போறேன், ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு போறேன், வித் ரெக்ரெஷனுக்கு போறேன். வித் ரெக்ரெஷனுக்கு போறேன், ஓகேன்னு கொடுத்துறேன். y வேரியபிள் எதுப்பா இதுல? சேல்ஸா அட்வர்டைஸ்மென்ட் ஸ்பெண்ட்ஸா? அட்வர்டைஸ்மென்ட் ஸ்பெண்டிங்கா? சேல்ஸ். x வந்து அட்வர்டைஸ்மென்ட் ஸ்பெண்டிங். இப்போ நம்ம ஓகே கொடுத்துறோம்.
என்னப்பா தெரியுது உங்களுக்கு? லீனியர் ஸ்ட்ராங். அப்ப ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தீர்மானம் பண்ண முடியுமா இதை வச்சு? சொல்லுங்க. கிட்டத்தட்ட இருக்கு. ஏன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வருது பாருங்க லைன். தெரியுதா உங்களுக்கு? ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. So all of you so far good? Yes, sir. Yes, sir. சரி, நான் என்ன பண்றேன், இந்த ஃபைல் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். கம்ப்யூட்டர், பிசி, டி டிரைவ், line training, black belt batch, 3. ஸோ ஆட் ஸ்பெண்ட் அந்த ஃபைலை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து கேலரி கன்சூம். சேட் பாக்ஸில் பார்க்க முடியுதா உங்களால? ஆல் ஆஃப் யூ கேன் யூ see in the chat box? எஸ் சார். முடிஞ்சா ஈவினிங்ல நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்லையும் போடுறேன். இப்போ சேட் கம்ப்யூட்டர்ல இருக்கலாம், லாகின் பண்ணவங்களாம் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. We are now going to one more tool which is called correlation. Can you see my session window? Yes, sir. Correlation analysis. The correlation analysis என்னன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டடி பண்றது. கோரிலேஷன் என்னது? லீனியர் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்றது. இந்த லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா, வீக்கா, மாடரேட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். ரைட்? சரி இருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஓகே. இப்போ நம்ம இதுக்கு கோரிலேஷன் போயிடலாம். எங்க பாருங்க, ஸ்டாட்டுக்கு போங்க, பேசிக் ஸ்டாட்டுக்கு போங்க. கோரிலேஷன் ஒன்று இருக்கா பாருங்க. எஸ் சார். ஸ்டாட், பேசிக் ஸ்டாட், கோரிலேஷன். இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இது கேக்குது எந்த ரெண்டு வேரியபிள் கோரிலேஷன், ரெண்டையுமே செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு நீங்க ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தா பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெயிட் கெயின் அண்ட் கேலரி கன்சம்ப்ஷன் எவ்வளவுப்பா காட்டுது? 0.970. 0.970. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளவு வரும் தெரியுமா? மேக்ஸிமம் will be 1 வரும். ஆனா இங்க எவ்வளவு வந்திருக்கு? 0.97. அப்பனா என்ன அர்த்தம்னா ரிலேஷன்ஷிப் வந்து வெரி ஸ்ட்ராங் லீனியர் ரிலேஷன்ஷிப். சார் எப்படி சார் டிட்டர்மைன் பண்றீங்க? இந்த ஆரோட வேல்யூ வச்சு. ஆரோட முதல்ல வந்து பார்த்தோம் கண்ணுல. ஸ்கேட்டர் டயகிராம்ல என்ன பண்ணோம்? கண்ணுல பார்த்தோம். அதே டேட்டா தான் இங்க பாருங்க, அதே டேட்டா தான் கண்ணுல பார்த்துட்டோம். போட்டு பாருங்க, கிராஃப், ஸ்கேட்டர் பிளாட் with regression. Okay, y variable is now weight gain, x variable is calories. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதே இங்க பார்த்தாலே தெரியுது, பாசிட்டிவ், ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங் எல்லாமே தெரியுது. இத வந்து இன்னொரு மெத்தட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா கோரிலேஷன். அது கோரிலேஷன்ல கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு வந்து பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் நமக்கு வேணும். இந்த பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் சிம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர்னா என்னது? பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். இது வந்து 0.97, மேக்ஸிமம் 1 தான் வரும். 0.97 வர்றதுனால வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். இன்னொரு விஷயம் இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த ஆர்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த ஆர் என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. ஆர் இன்டு ஆர். ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் டெல் மீ 0.97 into 0.97 எவ்வளவு வரும்? 0.97 into 0.97 1.94 sir. எவ்வளவு வருதுமா? 1.94 sir. 1 பாயிண்டா? 0.9409 sir. 0.9409 வரும். இந்த 0.9409 எனக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த கேலரி கன்சம்ஷனோட பாதிப்பு 94% சொல்லுது. எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது? 94%. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கல்யாண வீட்டுல என்ன திருடு போச்சு?
நகை திருடு போச்சு. அதுல 100 சவரன் நகை காணாம போச்சு. 40 சவரன் எடுத்தது ஒருத்தன், இன்னொருத்தன் 35 சவரன், இன்னொருத்தன் 25 சவரன். யார் யாரு எவ்வளவு எடுத்தான்னு நமக்கு தெரியணும். இப்ப நம்ம கேஸ்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த வெயிட் கெயின் ஆச்சு பாத்தீங்களா, இந்த வெயிட் கெயின் ஆனது 94% வெயிட் கெயின் ஆனதுக்கு காரணம் என்னன்னு தெரிய வருது. நமக்கு என்னன்னு தெரிய வருது? 94% எதனால வெயிட் கூடுது? கேலரி கன்சம்ஷன்னாலதான் 94%. மீதி 5% என்னவா இருக்கலாம்? சரியா தூங்காதது, கரெக்டாப்பா? ஸ்ட்ரெஸ் லெவலு, இல்ல உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை, இதெல்லாம் வந்து மத்த காரணமா இருக்கலாம். ஆனா அப்ப நம்ம சந்தேகப்பட்ட ஃபேக்டர் வந்து ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்சர். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஃபேக்டர் வந்து ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்சர். இப்ப அவரை போய் நீங்க கேலரிஸ் குறைச்சிங்கன்னா அவரோட வெயிட் என்ன ஆயிடும்? சொல்லுங்கப்பா. உங்க பேஷண்ட்டுக்கு நீங்க அறிவுரை சொல்றீங்க, கேலரிஸ கம்மி பண்ணுங்க சார், உங்க டேட்டா இதுதான் சொல்லுதுன்றீங்க. அவரும் கம்மி பண்றாரு, கேலரிஸ கம்மி பண்ணா என்ன அவரோட வெயிட் குறைஞ்சிடும். வெயிட் அவ்வளவுதான். அப்ப டேட்டா இருந்தா நம்ம டாக்டருக்கு படிக்காமே நம்ம என்ன பண்றோம்? சரியா கைட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? நம்ம டாக்டருக்கு படிச்சுதான் இருக்கோம். டாக்டர் வந்து எல்லாம் படிச்சிருக்காரு. ஆனா புக்ல படிச்சது எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. அவன் கரெக்டா ஒரு நாட் புக்ல படிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி வேலை செய்யணும்னா எல்லா வயிற்று வலிக்கும் ஒரே மாத்திரை தான். உனக்கு வயிற்று வலிச்சாலும் பரல்கான் தான், எனக்கு வயிற்று வலிச்சாலும் பரல்கான் தான், எல்லாருக்கும். ஆனா அப்படி இருக்காது ரியல் லைஃப்ல. ரியல் லைஃப்ல நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும்னா நமக்கு டேட்டா தேவை. இந்த டேட்டாவை அனலைஸ் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப டேட்டாவை அனலைஸ் பண்ணது மூலமா கிட்டத்தட்ட ஒரு டாக்டருக்கு சமமா நம்மளும் சிந்திக்க முடிஞ்சது. உங்களால உணர முடியாத? சொல்லுங்கப்பா. இதே நீங்க இன்ஜினியரிங் சினாரியோலயும் அதேதான். என்னோட அலுமினியம் ராடு ஸ்ட்ரென்த் சரியில்லை, பட் ஸ்ட்ரென்த் எதனால சரியில்லை அப்படின்னா நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். சார் காம்போசிஷன் ஆஃப் த மெட்டீரியல் வந்து மாறினா ஸ்ட்ரென்த் பாதிச்சிடும் சார். அப்ப அத டேட்டா எடுங்க, காம்போசிஷன் அதை போட்டு அனலைஸ் பண்ணி பாருங்க, ஆர் வேல்யூ எவ்வளவு வருதுன்னு. ஆர் ஜாஸ்தியா வந்ததுன்னா உன் சந்தேகம் கரெக்ட் தான். இப்ப இந்த ஆர் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பத்தி கொஞ்சம் இன்னும் டீடைலா படிச்சிடலாம். படிக்கலாமா? இப்ப நம்ம பார்க்க போறது கோரிலேஷன். முதல்ல பார்த்தது ஸ்கேட்டர், இப்ப பார்க்க போறது கோரிலேஷன் அனாலிசிஸ். கோரிலேஷன் அனாலிசிஸ்னா என்ன, இந்த ஆர்னா என்ன, கோரிலேஷன் அனாலிசிஸ வச்சு நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரைட்? இப்ப நான் 3 ஸ்கேட்டர் டயக்ராம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் டயக்ராம் பாசிட்டிவ் ஸ்ட்ராங், செகண்ட் ஸ்கேட்டர் டயக்ராம் நெகட்டிவ் ஸ்ட்ராங், தேர்டு நோ ரிலேஷன்ஷிப். கரெக்டா? இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பாருங்க? முன்னாடி ஸ்லைடு காட்டுங்க. முன்னாடி ஸ்லைடா இதுவா? இதாப்பா? ஆமா சார், ஆமா சார். சார் ஆரோட வேல்யூ மேக்ஸிமம் 1 தான் இருக்குமா, அதுக்கு மேல கூட இருக்குமா சார்? 1 தான், மேக்ஸிமம் 1 தான். -1ல இருந்து +1 வரைக்கும் போகும். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், அடுத்ததுக்கு போவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கப்பா. இது ஒரு ஸ்கேட்டர் டயக்ராம். இது எப்படி இருக்கு? லீனியரா இருக்கா, பாசிட்டிவா இருக்கா, ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா? உங்களோட அபிப்பிராயம் என்ன? பாசிட்டிவ், லீனியர் எல்லாமே சொல்ல முடியுது உங்களால. ஒருவேளை சார் எனக்கு கொஞ்சம் கண்ணு சரியா தெரியல சார், சந்தேகமா இருக்குன்னா நீ என்ன பண்ணலாம்? பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் போய் பார்க்கலாம். இங்க பாரு, பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு பாருங்க? 0.917. அவ்வளவுதான். டயக்ராம பார்த்தாலும் ஒண்ணுதான். நீ வந்து இந்த பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் போய் பார்த்தாலும் ஒண்ணுதான். அங்க பார்த்தாலும் வெரி ஸ்ட்ராங். ஏன் வெரி ஸ்ட்ராங்? 0.9 வந்துருச்சு, 1 கிட்ட வந்துருச்சு. இது பிளஸ்ல இருக்கு, அதனால பாசிட்டிவ். ரைட்? கோரிலேஷன்னாலே லீனியாரிட்டி தான். போனை வாங்கி கேமரா ஆன் பண்ணி பாக்குறேன், பிக்சர் கிளாரிட்டி பயங்கரமா இருக்கு. பிக்சர் கிளாரிட்டி பயங்கரமா இருக்கு.
ஒருவேளை போன் கேமரா வச்சே எனக்கு கிளாரிட்டி பயங்கரமா இருக்குன்னு சொல்ல தெரியலனா இந்த கேமரா மெகா பிக்சல் எவ்வளவுன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு போயிடும். மெகா பிக்சல் 128 மெகா பிக்சல், அப்போ சூப்பரா தான் இருக்கும். அது மாதிரிதான் இந்த ஸ்கேட்டர் டயக்ராம் பார்த்தோம் நீ ரிலேஷன்ஷிப்பை கமெண்ட் பண்ணலாம், ஆர் வச்சும் நீ ரிலேஷன்ஷிப் கமெண்ட் பண்ணலாம். இப்போ என்னப்பா ரிலேஷன்ஷிப்பு? Not linear, sir. நெகட்டிவ் Negative, non-linear. லீனியர் தான். லீனியர் சார். லீனியர் தான். Upல இருந்தாலும் linear-ஆ, sir? Downல இருந்தாலும் linear-ஆ, sir? லீனியர்னா நேரா இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்பாவும் போலாம் டவுனாவும் போலாம். லீனியர்னா நேரா இருக்கு, அவ்வளவுதான். இது இங்க ஆர் பாருங்க, ஆர் வந்து இப்ப நெகட்டிவ்ல போயிடுச்சு. ஆர் நெகட்டிவ்ல போச்சு பாத்தீங்களா, -0.917. நெகட்டிவ்ல போச்சுன்னா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு அர்த்தம். நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னா என்ன? எக்ஸ கூட்டினா ஒய் குறையும். இப்ப என்னப்பா ரிலேஷன்ஷிப்? வீக் ரிலேஷன்ஷிப். வீக் ரிலேஷன்ஷிப். அது இங்க ஆர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க, 0.255. பாசிட்டிவா நெகட்டிவ் ஆனா? பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ். வீக் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப், ரைட்? வீக் பாசிட்டிவ், வீக் நெகட்டிவ். இப்போ non-linear. நோ ரிலேஷன்ஷிப். நோ ரிலேஷன்ஷிப். இப்போ parabolic relationship. இப்பதான் நான் லீனியர். இப்பதான் நான் லீனியர், ரைட்? பாரபோலா வந்துச்சுன்னா தான் நான் லீனியர். இது வந்து நோ ரிலேஷன்ஷிப். லீனியரும் இல்ல, நான் லீனியரும் இல்ல. ஆனா இங்க நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. பாரபோலிக்னு சொல்லலாம், குவாட்ராடிக்னு சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டுக்குமே ஆர் என்னதான் வரும்? 0 தான். ஆர் 0 வருதுன்னா லீனியாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஆர் 0 வந்தா லீனியாரிட்டி இல்ல. ஆர் 0வா இருக்கும்போது கூட நான் லீனியாரிட்டி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. புரியுதாப்பா? புரியுதா? இவன் நல்லவன் இல்லைன்னு நான் சொல்றதுனால அவன் கெட்டவன் அர்த்தம் கிடையாது. புரியுதா? கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், ரைட்? இப்போ இந்த டயக்ராமை பார்த்தே நீங்க பியூட்டிஃபுல்லா சொல்றீங்க. டயக்ராம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தான் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் வந்து ஒரு மெத்தட் கொடுத்திருக்காரு. அவர் இந்த ஆருக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. இந்த ஃபார்முலா யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்கு எல்லாம் இந்த டேர்ம்லாம் தெரியுதான்னு செக் பண்ணுவோம். யாராவது ரீட் பண்ணுங்க பாப்போம். இத இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த ஃபார்முலா படிங்க. R equal to 1/n-1 summation summation x minus x bar divided by sx into yi minus y bar divided by sy. Very good, beautiful. First class படிச்சிட்டீங்க நிதின் குமார். இங்க x பார்னா என்ன? x பார்னா என்ன? x வேரியபிளோட ஆவரேஜ். x வேரியபிளோட ஆவரேஜ். y பார்னா y வேரியபிளோட ஆவரேஜ். sx னா x வேரியபிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். sy னா y வேரியபிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நல்லா கவனிங்க, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சிக்மான்னு சொல்றோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சிக்மான்னு சொல்றோம். இந்த சிக்மானா என்ன அப்படின்னு கூட நான் ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ நான் நேற்று கூட அதை ரெஃபர் பண்ணேன், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பட் டெஃபினட்டா நீங்க இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுல லேர்ன் பண்ணீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நான் n வந்து நம்பர் ஆஃப் டேட்டா, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இப்போ இந்த R வந்து எதை செக் பண்ணுதுன்னா லீனியாரிட்டியை தான் செக் பண்ணும். பர்ஃபெக்ட் லீனியர் வந்துச்சுன்னா R வந்து மேக்சிமம் போயிடும். மேக்சிமம் +1, பாசிட்டிவ் சைட்ல +1, நெகட்டிவ் சைட்ல -1. ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னா 0 ஆயிடும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 0ல இருந்து +1 பாசிட்டிவ் கோரிலேஷன், 0ல இருந்து -1 நெகட்டிவ் கோரிலேஷன். இந்த 0 to 1 வந்து பிரிக்கிறாங்க. 0 to 0.4 வீக் கோரிலேஷன், 0.4 to 0.7 மாடரேட் கோரிலேஷன், 0.7 to 1 ஸ்ட்ராங் கோரிலேஷன். இப்போ இது என்ன கோரிலேஷன் கேட்டகரியில வருது? இது வந்து ஸ்ட்ராங் கோரிலேஷன்.
ரைட்? பார்த்தோன்னே சொல்லலாம். அப்படி டவுட்டா இருந்தா ஆர் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. ஆர் கால்குலேட் பண்ணா ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேஸ். ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் லிசன் ஹியர். இங்க பாருங்க, டேட்டா இருக்கு நம்ம கிட்ட. இந்த டேட்டா என்ன போட்டிருக்கீங்க? ஹைட்ரஜன் கண்டென்ட். இங்க என்ன போட்டிருக்கேன்? பொராசிட்டி. பொராசிட்டின்றது அலுமினியம் காஸ்டிங்ல வரக்கூடிய ஒரு விதமான டிஃபெக்ட். பொராசிட்டி படிச்சிருக்கீங்களா? பொராசிட்டி நம்ம காஸ்டிங் தயார் பண்ண உடனே அந்த காஸ்டிங்குள்ள சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும், அன்ஃபில்லிங்ஸ்லாம் இருக்கும். அதுதான் நம்ம பொராசிட்டின்றோம். பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணும் பொழுது எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா பொராசிட்டி வர்றதுக்கு காரணம் உன்னோட ரா மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கண்டென்ட் அப்படின்றாங்க. உடனே இருக்கிற ரா மெட்டீரியல்லாம் செக் பண்றாங்க, ஹைட்ரஜன் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஹைட்ரஜன் கண்டென்ட் வந்து வேரியேஷன் வருது. 0.18ல இருந்து 0.28 வரைக்கும் போகுது ஹைட்ரஜன் கண்டென்ட். புரியுதாப்பா? 0.18னா 18%, 28னா 28%. அப்ப இந்த ஹைட்ரஜன் கண்டென்ட் ஒரு காலம்லயும் பொராசிட்டியும் வந்து அப்படியே மெஷர் பண்றாங்க. மெஷர் பண்ணி அதையும் இங்க வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த ஹைட்ரஜன் கண்டென்ட் தான் பொராசிட்டி வர்றதுக்கு காரணமா அப்படின்னு எனக்கு தெரியணும். எனக்கு டேட்டா இருக்கு. டேட்டா எப்படி வந்துச்சு? நம்ம வந்து மெட்டீரியல் லேபுக்கு அனுப்பிச்சு வாங்கிட்டோம். இப்ப ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்றோம்? ஸ்கேட்டர் டயக்ராம் போடுறோம். இங்க பாருங்க, ஹைட்ரஜன் கண்டென்ட்டுக்கும் பொராசிட்டிக்கும் ஸ்கேட்டர் டயக்ராம் போட்டாச்சு. ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையாப்பா? எப்படிப்பா தெரியுது உங்களுக்கு? ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. அப்ப நம்ம ஆர் கண்டுபிடிங்க. ஆர் எவ்வளவு வந்திருக்கு? 0.6 வந்துச்சுன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஸ்ட்ராங்கா, வீக்கா, மீடியமா? மாடரேட்ல வருது. மாடரேட்ல வருது. நான் என்ன சொல்றேன், அதுக்கப்புறமா ஆர் ஸ்கொயர்னு ஒண்ணு கண்டுபிடிக்க சொல்றேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஆர் ஸ்கொயர் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? சார் ஆறு மட்டும் ஒரு வாட்டி கண்டுபிடிக்க சொல்லிருக்கீங்க. ஆறு கண்டுபிடிச்சிட்டு ஆரை ஸ்கொயர் பண்ணுன்ற அடுத்து ஆரை ஸ்கொயர் பண்ணா அதுக்கு பேர் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். திரும்ப சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். நம்ம அந்த கேலரி கன்சம்ஷன்ல போடும் பொழுது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் எவ்வளவு வந்துச்சுன்னா 0.94 வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? 94% ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் காஸ்ட் பை த கேலரி கன்சம்ஷன் முடிவெடுத்தோம். ஆனா இப்போ எவ்வளவு வருது ஆர் ஸ்கொயர்? சொல்லுங்க. 0.39 தான் வருது. 0.39 தான் வருது. அப்பனா என்ன அர்த்தம்னா 39% of the porosity is caused by hydrogen content. அது பிரச்சனை வர்றதுக்கு எந்த அளவுக்கு காரணமா இருக்கு? 39% காரணம் எதுதான்? ஹைட்ரஜன் கண்டென்ட் தான். ஹைட்ரஜன் கண்டென்ட். அப்ப இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உங்க பிரெயின் ஸ்டார்மிங் இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணணும். நீங்க பிரச்சனைக்கு காரணம் ஹைட்ரஜன் கண்டென்ட் மட்டும் கிடையாது. பிரச்சனைக்கு காரணம் இன்னும் சில ஃபேக்டர் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நகை காணாம போச்சு, எடுத்தது ஒருத்த மட்டும் கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட எத்தனை சவரன் நகை தான் இருக்கு? 39 சவரன் தான் இருக்கு. அப்ப மீதி 61 சவரனை காணும் இல்லையா இன்னும்? புரியுதா? அப்ப நம்ம வேலை இன்னும் முடியல. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒன் ஆஃப் த ரூட் காஸ். இந்த ரூட் காஸை பிக்ஸ் பண்ணா எந்த அளவுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும்? 39% பிரச்சனை குறையும். ஹைட்ரஜன் கண்டென்ட் பொராசிட்டி பிரச்சனை கொஞ்சம் குறையும். ஆனா முழுசா குறையணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் ஸ்டடி பண்ணணும். 3 திருடன்ல ஒருத்தனை தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னும் 2 பேரோ 3 பேரோ கண்ணுக்கு தெரியல. ஏன் கண்ணுக்கு தெரியலன்னா சரியா சிந்திக்கல, பிரெயின் ஸ்டார்மிங் ஒழுங்கா பண்ணல, வைவ் அனாலிசிஸ் ஒழுங்கா பண்ணல, காஸ் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ் ஒழுங்கா பண்ணல. All of you, do you understand how the analysis is going now? Sir, p value ன்னு சொல்றீங்களா சார்? p value இது வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் டூல். இது p வேல்யூனா என்னன்னா probability of significance ன்னு பேர். p வேல்யூனா என்ன? probability of significance. நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே நம்ம கிட்ட இருக்க டேட்டா வச்சு தானே முடிவு எடுக்கிறோம். நம்ம டேட்டாவே தப்பா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்த முடிவு என்ன ஆயிடும்? பெரிய
பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக தான் பி வேல்யூ எப்போ டேட்டா யூஸ் பண்ணாலும் பி வேல்யூன்னு ஒன்று ஜெனரேட் பண்ணுவாங்க. எப்போ டேட்டா யூஸ் பண்ணாலும் என்ன ஜெனரேட் பண்ணணும்? பி வேல்யூ. பி வேல்யூனா என்னன்னு சொல்லியிருக்கேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் சிக்னிபிகன்ஸ். என்னோட சேனல்ல 3 வீடியோ இருக்கு. பி வேல்யூனா என்னன்னு, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும். தமிழ்ல 3 வீடியோ, இங்கிலீஷ்ல 3 வீடியோ. ரைட்? பி வேல்யூனா என்னன்னு. இந்த பி வேல்யூ ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னா, நம்ம டேட்டால இருக்கக்கூடிய சாம்பிளிங் ரிஸ்க காட்டும். எதை காட்டும்? சாம்பிளிங் ரிஸ்க். நம்ம மெஷர் ஃபேஸ்ல ஒரு ரிஸ்க் படிச்சோம், மெஷர்மெண்ட் ரிஸ்க் படிச்சோம். அது பேர் என்ன? மெஷர்மெண்ட் எரர். அதே மாதிரி பி வேல்யூன்றது என்ன அப்படின்னா, எஸ்டிமேட் ஆஃப் சாம்பிளிங் எரர். நீ சாம்பிள் தப்பா எடுத்துட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், சாம்பிள் தப்பா எடுத்துட்டு வந்திருந்தா நீ போட்ட ஸ்கேட்டர் டயக்ராம், நீ பண்ண கன்க்ளூஷன் எல்லாமே தப்பு தானே? சொல்லுங்கப்பா. சாம்பிள தப்பா எடுத்துட்டு வந்திருந்தா நம்ம போட்ட கன்க்ளூஷன் எல்லாமே தப்பாயிடும். அப்ப நம்ம சாம்பிள்ல எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படின்னு இந்த பி வேல்யூ செக் பண்ணும். பி வேல்யூ எவ்வளவு இருக்கு? எவ்வளவுப்பா இருக்கு? 0.01 0.01 தான் இருக்கு. 1.7% ரிஸ்க் இருக்கு. 1.7% டாலரபிள். அப் டு 5% டாலரபிள். சாம்பிளிங் ரிஸ்க் எவ்வளவு இருக்கலாம்? சாம்பிளிங் எரர் 5% இருக்கலாம். மெஷர்மெண்ட் எரர் எவ்வளவு இருக்கலாம்னு சொன்னேன்? 10%. மெஷர் ஃபேஸ்ல மெஷர்மெண்ட் எரரை கண்ட்ரோல் பண்ணோம். அனலைஸ் ஃபேஸ்ல நம்ம சாம்பிளிங் எரரை கண்ட்ரோல் பண்றோம். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இந்த 10%, 5%ன்றதெல்லாம் 5% சாம்பிளிங் எரரை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் 95%. நம்ம சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு? 95% இருக்கு. புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? ஹைட்ரஜன் கண்டென்ட்னால தான் போராசிட்டி பிரச்சனை வருது சார் உங்க கம்பெனில அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு. எப்படி சொல்றேன்? பி வேல்யூ 5% கீழே இருக்கு. கரெக்டா? பி வேல்யூ 5% கீழே இருந்தா என் ஸ்டேட்மெண்டோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளவுக்கு மேல இருக்கும்? 95% மேல இருக்கும். சார் ஆனா பி வேல்யூ கால்குலேஷன் அப்ப ஆறு வேல்யூ நமக்கு தேவைப்படுமா? இல்ல பி வேல்யூ கால்குலேட் பண்றதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ரொசீஜர், கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா இருக்கும். நான் மேக்ஸ் சொல்லி கொடுத்தா நீங்க எல்லாம் கவனிப்பீங்களா என்னன்னு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் ஆர்வமா அடுத்த லெவலுக்கு வாங்க நான் சொல்லித்தரேன். ரைட்? ஆனா டெஃபினட்டா பி வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு டேட்டா தேவை. பி வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு டேட்டா தேவை. பட் ஆர்வமா இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, என்னோட சேனல்ல சர்ச் பண்ணுங்க, பி வேல்யூன்னு போடுங்க. 3 வீடியோ வரும், 3 வரும். ரைட்? இங்கிலீஷ்ல 3, தமிழ்ல 3 இருக்கும். எது கன்வீனியன்ட்டா இருக்கோ பாருங்க. கரெக்டா சொல்றீங்க. பி வேல்யூ அதிகமா இருந்தா உங்க ஃபைண்டிங் அக்யூரசி கரெக்ட். நீ சொல்றத நம்பலாம். நீ சொன்ன பிரகாரம் அங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, உண்மையிலேயே பிரச்சனை குறையும். அப்ப அக்யூரசி மீன் பண்றது எவ்வளவுக்கு நம்மளுக்கு கம்மியா இருக்கோ அதை பொறுத்து. வெரி குட். பி வேல்யூ எவ்வளவு குறையுதோ அவ்வளவு நல்லது. பி வேல்யூ 5% மேல இருந்தா நம்ம வாயை திறக்க கூடாது. என்னதான் நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்து நம்ம கிட்ட டேட்டா இருந்தா கூட என்ன பண்ணிடணும், நம்ம சைலண்டா இருந்தோம். இல்ல சார், அந்த ஸ்டடியை நம்ம பேஸ் பண்ணி முடிவு எடுக்க கூடாது. நம்ம ஸ்டடியை பேஸ் பண்ணி முடிவு எடுக்கணும்னா நம்ம பி வேல்யூ எப்படி இருக்கணும்? 5% கீழே இருக்கும். ரைட்? இது இன்னும் கொஞ்சம் டீப். சொல்லுங்கம்மா பிரியங்கா, ஏதோ கேக்குறீங்க? எஸ். சோ அப்ப நம்ம நம்ம டேட்டாவோட குவாலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஓகே. ரைட். சோ இதை நம்ம டீப்பா இன்னும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிரீன் பெல்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட்? சோ இன்னொன்னு இந்த சொல்லுங்க. இன்னொரு இப்ப ஹைட்ரஜன் கண்டென்ட் போட்டாங்க, அதுக்கு ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது மட்டும் ஒரு சொல்லுங்க. ஹைட்ரஜன் கண்டென்ட் இந்த ப்ராப்ளம் தான். இந்த இருக்கு ஆர் வேல்யூ இல்லையா? இதோட ஃபார்முலா இங்க இருக்குப்பா. இதோ இருக்கு பாருங்க ஃபார்முலா ஆர் வேல்யூ. ஓகே. எக்ஸ் பார்னா என்னது? நம்ம ஹைட்ரஜன் இந்த இதோ இருக்கு பாருங்க. ஹைட்ரஜன் கண்டென்ட் தான் எக்ஸ், இதோட ஆவரேஜ் தான் எக்ஸ் பார். ஓகே சார். புரியுதா? இதோட ஆவரேஜ் தான் எக்ஸ் பார். அப்படியே அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணா அது எஸ்எக்ஸ். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறது ஒய் பார், போராசிட்டி ஒய் பார், அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்தா எஸ்ஒய். சரி. வெரி குட்.
பட் நீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல இதெல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாரு, வெறும் ஒரு 10 செட் ஆஃப் டேட்டா தான். ஒரு 2 months ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் எடுத்தீங்கன்னா கம்பெனி இம்ப்ரெஸ் ஆயிடுவான். டெஃபினட்டா வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. அண்ட் நீங்க இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு உங்க கான்பிடன்ஸ் மேல போகும். சரி, இப்ப நம்ம இந்த வெயிட் கெயின் கேலரி கன்சம்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஒரு ப்ராப்ளம். அதே ப்ராப்ளத்துக்கு நம்ம ஸ்கேட்டர் டயக்ராம் போடுறோம். 0.94 இங்க பாரு, நீங்க சொன்ன வேல்யூ வந்துச்சு 0.94. 0.94 வருதுன்னா என்னப்பா அர்த்தம்? 0.94னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் சார். ஆல்மோஸ்ட் 1 கிட்ட வந்துருச்சு சார். வெயிட் கூடுறதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் என்னதான்? கேலரிஸ் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். இப்போ ரூட் காஸ் ஒண்ணுதான், நிறைய ரூட் காஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ரூட் காஸ் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே ரூட் காஸ். ஆனா ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு மல்டிபிள் ரூட் காஸ். எப்படி தெரிஞ்சது மல்டிபிள் ரூட் காஸ்னு? ஆர் ஸ்கொயர் இஸ் 0.39. அதே ஆர் ஸ்கொயர் இங்க என்ன ஆயிடுச்சு? 0.94, 1 கிட்ட வந்துச்சு. அப்போ 0.9க்கு மேல வந்துச்சுன்னா only one root cause. இப்ப இதுல வந்து p வேல்யூ 0.00 ன்னு சொல்லிட்டு p வேல்யூ 0 ன்னு வருது. ஆமா, ஆக்சுவலா அப்ப ஓவர் அக்யூரசி இருக்கு. அக்யூரசி 100% கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆனா இது 0 ன்னு போட்டிருக்க வெளியே 0 எல்லாம் வராது. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க, எரர் கொஞ்சமாவது இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் ரிப்போர்ட், அது கம்ப்யூட்டரால ஒரு 3 டெசிமலுக்கு மேல கொடுக்க முடியல, அதனால அது 0ன்னு சொல்லிருச்சு, அவ்வளவுதான். ஆக்சுவலி அதுக்கப்புறம் நம்பர் இருக்கு. ஓகே சார். இப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சிருப்பீங்க, நம்ம எதுக்கு ரொம்ப சின்சியரா டேட்டா பத்தி பேசணும்னு உங்களுக்கு புரியுதா? நேத்து காலையில இருந்து புரியுதாப்பா? டேட்டா ரொம்ப முக்கியம். டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங்னு சொன்னோம். மெஷர்மெண்ட் எரர் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப சாம்பிளிங் எரர் பத்தியும் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணிருக்கோம் பி வேல்யூ மூலமா. இந்த எரர் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். எரர் குறைய உங்க டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அங்க கம்பெனில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ் கிளீனா உங்களுக்கு சொல்லிடும். நீங்க வந்து டேட்டா வச்சு தெளிவா முடிவெடுக்கலாம். ஆல்ரைட், அதனாலதான் டேட்டா கலெக்ஷனுக்கு தனி பிளான் இருக்கணும். நம்ம ஏனா தானான்னு டேட்டா கலெக்ட் பண்ணா நம்மளோட ஸ்கேட்டர் டயக்ராம், கோரிலேஷன் அனாலிசிஸ், ரெக்ரெஷன் அனாலிசிஸ் எல்லாமே ஏனா தானா தான் போகும். சார் எஸ் சார், அது இன்டர்போலேஷனா கோரிலேஷன்ஷிப் ஒரு ரீகேப் கொடுங்க சார். கோரிலேஷன்ஷிப் இன்டர்போலேஷன் முன்னாடி ரீகேப். இதோருக்கு பாருங்க ரீகேப். கோரிலேஷன் என்ன பண்ணுது? கோரிலேஷன் பிரெடிக்ட்ஸ் லீனியர் ரிலேஷன்ஷிப். எக்ஸுக்கும் ஒய்க்கும் லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா ஆர்ல தெரிஞ்சிடும். ஆர் வந்து 1க்கு கிட்ட வந்தா ரிலேஷன்ஷிப் இருக்கு. அடுத்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்சஸ் பிட்வீன் -1 and +1. -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும் எப்பவுமே, ரைட்? 0 வந்துச்சுன்னா நோ கோரிலேஷன், 1 கிட்ட போயிடுச்சுன்னா ஸ்ட்ராங் கோரிலேஷன். ஸ்ட்ராங் கோரிலேஷன்னா ஸ்ட்ராங் லீனியாரிட்டி. பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு அவுட்லயர். ரீடிங் எடுக்கும் பொழுது அவுட்லயர்ஸ் வந்துச்சுன்னா அவுட்லயர்ஸ் எல்லாம் அனாலிசிஸ்ல சேர்க்க கூடாது. அவுட்லயர்னா என்ன? ஆவரேஜ்ல இருந்து ரொம்ப தூரமா விலகி இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? அவுட்லயர். ஆவரேஜ்ல இருந்து ரொம்ப தூரமா விலகி இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாம் அவுட்லயர். அவுட்லயர்ஸை நம்ம அனாலிசிஸ்ல என்ன பண்ணக்கூடாது? இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்ப நீ வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறப்பா, நீ உன் கிளாஸ்ல 50 பசங்க படிக்கிறாங்க, நீ தான் வாத்தியாரு, நீ தான் டீச்சர். அதுல 2 பசங்க என்ன பண்றாங்க? மார்க் வந்து சிங்கிள் டிஜிட்ல வாங்குறாங்க. 2 பசங்க என்ன பண்றாங்க? மார்க் சிங்கிள் டிஜிட்ல வாங்குறாங்க. மெஜாரிட்டி எல்லாரும் எவ்வளவு மார்க் வாங்குறாங்கன்னா 70 மார்க்குக்கு மேல வாங்குறாங்க. எல்லாருமே 70 கிட்ட வாங்குறாங்க. 2 பேர் மட்டும் சிங்கிள் டிஜிட்ல வாங்குறாங்க. இப்ப சிங்கிள் டிஜிட்ல மார்க் வாங்கினதுக்கு காரணம் நீ தான் சொன்னா ஒத்துக்குவியா? இல்ல சார். ஏன் அவன் சிங்கிள் டிஜிட்ல மார்க் வாங்கினா? ஒண்ணு படிக்காம விட்டுருப்பான், படிக்கல, டைம் வேஸ்ட் பண்ணிருப்பான், காலேஜுக்கு வரல, காலேஜுக்கு வந்தாலும் கிளாஸுக்கு வரல, கிளாஸுக்கு வந்தாலும் கவனம் அங்க இல்ல. இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது? டீச்சர் பொறுப்பேற்றுக்க முடியாது.
எல்லாத்துக்கும் ப்ராசஸ் பொறுப்பேற்றுக்கணும்னா ப்ராசஸ்ல வந்து எதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க முடியாது, அவுட்லயருக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க முடியாது. அவுட்லயரை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அப்ப அவுட்லயர் வந்து அதாவது ப்ராசஸ் பொறுப்பேற்றுக்க முடியாது யார் சொல்ற அப்படின்னா, அவுட்லயர் வந்ததுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா காரணம் இருக்கும். அவன் லீவ் போட்டதா இருக்கலாம், இல்ல அவன் கவனிக்காம இருந்ததா இருக்கலாம். அப்ப அதை நம்ம சரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராசஸ்ல அவுட்லயரே வராது. ப்ராசஸ்ல ரிலேஷன் இருக்கா சார்? அவுட்லயர் ப்ராசஸ்ல அவுட்லயர் வருதுன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். இப்ப நம்ம அட்டெண்டன்ஸ் எவ்வளவுப்பா இன்னைக்கு? இப்ப அட்டெண்டன்ஸ் எவ்வளவு? 16 சார். 17 பேர் என்னோட சேர்த்து. நம்ம ப்ராசஸ் கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா? கண்ட்ரோல் இல்ல சார். எத்தனை பேர் கண்ட்ரோல்ல இல்ல. நேத்து அட்டெண்டன்ஸ் எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது? 44 48 50 இருந்தது. அப்ப புரியுதா உங்களுக்கு? கண்ட்ரோல்ல இல்லன்னா ஒரு விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னா கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னா? இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னா கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம டேட்டால கண்ட்ரோல் இருக்கா இல்லையா, நம்ம ப்ராசஸ்ல கண்ட்ரோல் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணணும்னா கண்ட்ரோல் சார்ட்னு ஒரு டூல் இருக்கு. என்ன இருக்கு? கண்ட்ரோல் சார்ட்னு ஒரு டூல் இருக்கு. கண்ட்ரோல் சார்ட்ல எல்லா பாயிண்ட்டும் கண்ட்ரோலா இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துடலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். கண்ட்ரோலே இல்லைன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணா என்ன ஆகும்னா இம்ப்ரூவ்மெண்ட் வராது. ஏன்னா கண்ட்ரோல் இல்லை இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் அர்ஜென்ட்டா, ரொம்ப அர்ஜென்ட்னு வராரு கேஸ். அர்ஜென்ட்னு வந்தா டாக்டருங்க உடனே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், பண்ணா கழிச்சு டைம் எடுப்பாங்க. அர்ஜென்ட்னு வந்தா ட்ரீட்மெண்டே கொடுக்க மாட்டேன். ஏன்னா டாக்டருக்கு தெரியும் கடைசியில ஒன்னால தான் எல்லாம் நடந்தது, டாக்டர் மேல பழிய போட்டுருவாங்க. கரெக்டா இல்லையா? டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா அட்மிஷன் போட்டு பேஷண்ட்டை முதல்ல அப்சர்வ் பண்ணுவாரு. அப்சர்வ் பண்ணும்போது பக்கத்துல என்ன போடுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு இசிஜி கிராஃப் ஓடும். பாத்திருக்கீங்களா? நம்ம ஆளு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்காரான்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோலா இருக்காரா? இசிஜி கிராஃப் கரெக்டா மேல போய் கீழே போய் ரிதமா வந்துச்சுன்னா எப்படி இருக்காருன்னு அர்த்தம்? ஸ்டேபிளா இருக்காருன்னு அர்த்தம். இசிஜி கிராஃப் ரொம்ப பீக்குக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, சடனா என்ன அர்த்தம்? அப்நார்மலா இருக்குன்னு அர்த்தம் கண்டிஷன். கரெக்ட்? சுகர் லெவலா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், ஹார்ட் பீட்டா இருக்கட்டும், பல்ஸ் ரேட்டா இருக்கட்டும், எதுவுமே ஒரு அளவுக்கு மீறி ஓவரா போனா கிரிட்டிக்கல், அப்நார்மல். அப்நார்மாலிட்டி இருக்கும் பொழுது இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்நார்மாலிட்டி இருக்கும் பொழுது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நார்மாலிட்டிக்கு கொண்டு வரணும். புரியுதா? அப்ப பேஷண்ட்டுக்கு நல்ல ரெஸ்ட், நல்ல ஃபுட்டு, சுத்தி நல்லா பாத்துக்கக்கூடிய ஒரு 2 பேர் அட்டெண்டர்ஸ் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா எல்லாம் என்ன ஆகும்? பாடி கண்டிஷன்ஸ்லாம் நார்மலுக்கு வருமா வராதப்பா? அவ்வளவுதான். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு அந்த பேஷண்ட்டுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பேஷண்ட் ரெக்கவர் ஆயிடுவார். இந்த லாஜிக் தெரியாம வந்த அன்னைக்கே ஆபரேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் நலமற்ற கேள்விக்குறியாயிடும். ரைட்? ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ நம்மளும் வந்து ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலா இருக்கா, கண்ட்ரோலா இருக்கிற ப்ராசஸை தான் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணணும். எல்லாத்துக்கும் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆர் அவைலபிள். ரைட்? ஸோ பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்லுதுன்னா அவுட்லயர் என்னவா? -1க்கும் 1க்கும் ஒரு +1க்கும் -1க்கும் ஒரு ரேஞ்சஸ். +1னா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், -1னா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். ரைட்? பாருங்க, கோரிலேஷனை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சிக்னிஃபிகன்ஸை கன்ஃபார்ம் பண்ணணும்னா பி வேல்யூவை செக் பண்ணுங்கன்றாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பி வேல்யூ எவ்வளவு கீழே இருக்கணும்? 5% கீழே இருக்கணும். இவ்வளவுதான்பா ஸ்கேட்டர் அனாலிசிஸ் அண்ட் கோரிலேஷன் அனாலிசிஸ். இப்படி நீங்க ஃபர்தரா போக போக உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார் அந்த ஸ்லைடு மட்டும் ஒரே நிமிஷம் ஸ்கிரீன்ஷாட். இதுவா? ஆமா சார்.
ஸோ எத்தனை பேருக்கு நம்ம வந்து இந்த டூல்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா திங்க் பண்ண வைக்குது, நம்மள சிஸ்டமேட்டிக்கா ப்ரோக்ரஸ் பண்ண வைக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுது? How many of you understand இந்த ஸ்டெப்ஸ் இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணா நம்ம ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் ப்ராஜெக்ட்ல அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுது? தோணுங்க. 1 2 Yes, sir. 3 4 4 பேர். நிறைய சொல்லி கொடுத்தோம். சாட் பாக்ஸ், யூ கேன் ஸ்பீக், யூ கேன் ஷோ இன் த ரியாக்ஷன், ரைட்? நிறைய மெத்தட்ல யூ கேன் ரெஸ்பாண்ட், ரைட்? ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன் சார், நான் பேசவே மாட்டேன் சார், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க சார்னா கஷ்டம்தான். சரி, அண்ட் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்கப்பா, இந்த 6 சிக்மா ட்ரைனிங் வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100 கம்பெனி இருக்குன்னா எத்தனை கம்பெனில லீன் 6 சிக்மா பிராக்டிஸ் பண்ணுவாங்க? ஒரு அப்ராக்சிமேட்டா கெஸ் பண்ணுங்க பாப்போம். 85. அட்லீஸ்ட் ஒரு 80 to 60%. எவ்வளோ எவ்வளவு சொல்றீங்க? 85 to 60, sir. 60 or 70. 60%? அதெல்லாம் ஜாஸ்தி. நீங்க ஒரு 100 கம்பெனி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு எடுத்தீங்கன்னா 20% sir. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்கப்பா. ஒண்ணு வேணாம், மொபைல் போன் எடுத்துக்கோங்க. மொபைல் போன் கம்பெனி எத்தனை இருக்கும்பா? மொபைல் போன் கம்பெனி எத்தனை இருக்கும்? 50-60 பிராண்ட் இருக்கா? Yes sir. Yes, sir. இந்த 50-60 பிராண்ட்ல எத்தனை பிராண்ட் பாப்புலரா இருக்கு? 5 to 10. 5 to 6 sir. அவ்வளவுதான். அப்போ ஒரு 10% ஆஃப் த கம்பெனில தான் லீன் 6 சிக்மாவை வந்து என்ன சொல்றது புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சு யூஸ் பண்றது எவ்வளவுதான்? 10%. அந்த 10% ஆஃப் த கம்பெனிக்கு தான் நீங்க எல்லாருமே போகணும்னு நினைக்கிறீங்க. உண்மையா இல்லையா நான் சொல்றது? Yes, sir. Yes sir. அதை தான் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை தான் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்றோம். இந்த 90% கம்பெனியை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த 10% கம்பெனிக்குள்ள உனக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கணும்னா ஒண்ணு நீ உன்னை ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டு நேரடியா அந்த கம்பெனிக்குள்ள போகணும். அப்படி இல்லைன்னா அந்த ரிமைனிங் 90% கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனிக்கு போனா கூட வித்தின் 1 or 2 years நீ எங்க இருப்ப? டாப் 10% கம்பெனில இருப்ப. புரியுதாப்பா? Yes, sir. இப்போ கம்பெனிகள்லயே வந்து 90% கம்பெனிக்கு 6 சிக்மா யூஸ் பண்ண தெரியாது, ரைட்? அதே மாதிரிதான் எல்லாருக்கும்லாம் நம்ம 6 சிக்மாவை சொல்லி கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நம்ம நேற்று ஆரம்பிக்கும் போது எத்தனை பேருக்கு நம்ம கூட இருந்தா, நம்ம இப்போ கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜ்ல எத்தனை பேர் நம்ம கூட இருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த பொறுமை, நிதானம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல என்ன சொல்றது கான்சென்ட்ரேட் பண்ணணும். லிசனிங் ஸ்கில்ஸ். கம்பெனிலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து உடனே ரிசல்ட் வேணும், உடனே ரிசல்ட் வேணும், உடனே கொடுக்க முடியுமா? முடியாது. சோ அதுக்கு உழைப்பு வேணும்னா ஒத்துழைக்கணும். இப்ப நீ போய் ஒரு கம்பெனில ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த கம்பெனி ஒத்துழைக்காம நீ எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுவ? கம்பெனியும் சேர்ந்து தானே உன் கூட ப்ராஜெக்ட் பண்ணணும். ஏன்னா நீ ப்ராஜெக்ட்னா என்ன, அவனோட பிரச்சனை நீ தீர்க்கணும்னு முயற்சி பண்ற. அப்ப அவன் ஒத்துழைப்பு இல்லாம நீ எப்படி தீர்க்க முடியும், ரைட்? சோ இதுதான்ப்பா லீன் 6 சிக்மான்றது. ஐ திங்க் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு சிந்திக்கிற லெவலுக்கு உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சதுனாலே, இன் மை ஒப்பீனியன் you are அந்த ஒரு டாப் 10% ஆஃப் தி கிராஜுவேட்ஸ்ல வந்துருவீங்க நீங்க, இந்த புரிதல் இருந்தாலே. சரி, ஸோ 3:30 மணிக்கு we will be going for tea break. எத்தனை மணிக்கு? 3:30. we have another 15 minutes. இந்த 15 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் லீன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேற்று நம்ம லீன் பேசணும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 6 சிக்மா என்ன பண்ணுது? டிஃபெக்ட கம்மி பண்ண முயற்சி பண்ணுது. லீன் என்ன பண்ணும்? லீன் வந்து வேஸ்ட கம்மி பண்ணும், ரைட்? So main I wanted to discuss with you this 8 waste and KZ, right? So நேத்து இந்த ஸ்லைடு பார்த்தோம். லீன் என்ன? ஐடென்டிஃபை த வேஸ்ட், எலிமினேட் த வேஸ்ட். வேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணணும். அப்ப வேஸ்ட்னா என்ன?
கஸ்டமருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உன் ப்ராடக்ட்ல கொண்டு வந்தா நீ பண்ற வேலைக்கு என்ன பேரு? வேஸ்ட்னு பேரு. கஸ்டமருக்கு பிடிக்காத ஒரு ஃபீச்சரை ப்ராடக்ட்ல கொண்டு வந்தா ப்ராடக்ட்ல டிஃபெக்ட் இருக்கு, கஸ்டமருக்கு பிடிக்காது, அப்போ அது வேஸ்ட். நீ பண்ற எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி கஸ்டமருக்கு டிசாட்டிஸ்பாக்சனை கொடுத்துச்சுன்னா நீ பண்றது வேஸ்ட். நீ பண்ற வேலை கஸ்டமருக்கு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கணும், டிசாட்டிஸ்பாக்சனை கொடுக்க கூடாது. ரெண்டுமே கொடுக்கலனா கூட நம்ம பண்றது வேஸ்ட் தான். டெபினிஷன் புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். சாட்டிஸ்பாக்சனை கொடுத்தா நீ பண்றது ரைட்டு, டிசாட்டிஸ்பாக்சனை கொடுத்தா நீ பண்றது தப்பு. ரெண்டுமே நடக்கலனாலுமே நீ பண்றது தப்பு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்க முடியுதா? எஸ் சார். நோக்கியான்னு ஒரு கம்பெனி சென்னையில இருந்துச்சு, கரெக்டா இல்லையா? எஸ் சார். எஸ் சார். ஆனா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நோக்கியா என்ன பொசிஷன்ல இருந்துச்சு? நம்பர் 1ல இருந்தாங்க. நம்பர் 1ல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஃபேக்டரியே காலி பண்ணிட்டு போற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன் அப்படின்னா இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டையுமே பண்ணல. அவன் சாட்டிஸ்பாக்சனையும் கொடுக்கல, டிசாட்டிஸ்பாக்சனையும் பண்ணல. அவன் பண்றதை மட்டும் அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான் கரெக்டா. ஆண்ட்ராய்டுன்னு ஒரு புது விஷயம் வந்துச்சு, அவன் பண்றதை கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்பர் 1ல இருந்தான். ஆண்ட்ராய்டுன்னு ஒரு விஷயம் வந்துச்சு, அப்போ கஸ்டமர் அதை எதிர்பார்த்தாங்க. இவன் என்ன பண்ணல, அதை அடாப்ட் பண்ணல. அடாப்ட் பண்ணாத ஒரே காரணத்தினால நோக்கியா இஸ் கிக்ட் அவுட் ஆஃப் த மார்க்கெட். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனை இம்பாக்ட் பண்ணாமவே இருந்தா கூட அதுவே ஒரு பெரிய தவறா மாறிடும், ரைட்? சோ கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனை இம்பாக்ட் பண்ணணும் நம்ம செய்யற காரியம் ஒண்ணுமே. கஸ்டமர் டிசாட்டிஸ்பாக்சனை இம்பாக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டையுமே இம்பாக்ட் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு இருந்தாலுமே பண்றது தப்பு, ரைட்? சோ நீங்க பண்ற ஒரு வேலைக்குமே கஸ்டமர் சந்தோஷமா பே பண்ணணும். நீங்க பண்ற ஒரு வேலைக்குமே கஸ்டமர் சந்தோஷமா பே பண்ணணும். கஸ்டமர் இஸ் வில்லிங் டு பே. அந்த கஸ்டமர் பே பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ற வேலைக்கு பேர் என்னது? நான் வேல்யூ ஆடிங். அதுதான் வேஸ்ட்ன்றோம் நம்ம. இந்த நான் வேல்யூ ஆடிங் ஆக்டிவிட்டிஸை நம்ம என்ன பண்ணணும்னா எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ண முடியலன்னா ரெடியூஸ் பண்ணணும். இதை ரெண்டும் பண்ணி இந்த ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது என்னதுதான்? வெறும் வேல்யூ ஆடிங் தான். வெறும் வேல்யூ ஆடிங்னா என்ன? கஸ்டமருக்கு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட்ல சர்வீஸ்ல இருக்கு. அடுத்து அதை நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். தேவையில்லாததை எலிமினேட் பண்ணிட்டு தேவையானதை இம்ப்ரூவ் பண்ணணும். இதுதான் எக்ஸலன்ஸ் நம்ம சொல்றோம், ப்ராசஸ் எக்ஸலன்ஸ். ஒரு ப்ராசஸ் ஆரம்பத்துல எப்படி இருக்கு பாருங்க. தேவையானதும் இருக்கு, தேவையில்லாததும் இருக்கு. தேவையானது என்ன கலர்ல இருக்கு சொல்லுங்கப்பா? தேவையானது என்ன கலர்ல இருக்கு? கிரீன்ல இருக்கு. தேவையில்லாததுலாம் எல்லோ கலர்ல இருக்கு. படிக்கிறது, பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான ட்ரைனிங்ல பார்ட்டிசிபேட் பண்றது, ரைட், நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது எல்லாம் கிரீன் கலர். சம்மந்தம் இல்லாததை ஃபேஸ்புக்ல பாக்குறது, யூடியூப்ல பாக்குறது, வாட்ஸ்ஆப்பை நோண்டிக்கிட்டு இருக்கிறது, இன்ஸ்டாகிராமை நோண்டிக்கிட்டு இருக்கிறது, கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போறது, இதெல்லாம் எல்லோ கலர். புரியுதா உங்களுக்கு? இந்த எல்லோ கலர் தான் என்ன பண்ணுது? இந்த கிரீன் கலர்ல இருந்து ரிசல்ட்டை வெளியே வர விடாம பண்றதே இந்த எல்லோ கலர் தான். நம்ம எல்லாம் எப்பவுமே பிரச்சனையை கிரீன் கலர்லயே பாத்துக்கிட்டு இருப்போம். ஆனா பிரச்சனைக்கு மெயினான காரணம் எங்க இருக்கு? எல்லோ கலர்ல தான் இருக்கு. அப்ப லீன் என்ன சொல்லுதுன்னா முதல்ல இந்த எல்லோ கலர்லாம் எலிமினேட் பண்ணுது. எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணியாச்சு. அதுக்குன்னு போனே இல்லாம இன்னைக்கு இருக்க முடியாது. இன்னைக்கு உலகமே போனை வச்சுட்டு தான் சுத்துது. அதனால ஒரு சில விஷயங்களை எலிமினேட் பண்ண முடியாது. அந்த 1-2 மட்டும் இங்க நிக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்ப ப்ராசஸ் எப்படி ஆயிடுச்சு? லீனா மாறிடுச்சு. தேவையில்லாத வேலைகள் எல்லாம் செய்யறத நிறுத்தினாலே தேவையான வேலையை சிறப்பா செஞ்சிடலாம். இதுக்கு பேர் தான் என்னது? லீன். லீன் இஸ் ஆல் அபவுட் எலிமினேட்டிங் த வேஸ்ட்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ லீனோட பிரின்சிபல் என்னன்னா கஸ்டமர் ஃபோக்கஸ்ட். கஸ்டமர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத அதை பத்தி யோசி. உங்களுக்கு கஸ்டமர் யாருப்பா? இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் MBA கிராஜுவேட்ஸ்க்கும் கஸ்டமர் யாரு? யாருப்பா உங்களுக்கு கஸ்டமர்? உங்க ப்ராடக்ட் என்ன? நீங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கஸ்டமர் யாரு? உங்களோட எம்ப்ளாயர். கரெக்டா? ஆமா.
இப்ப நீங்க வந்து இப்ப கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கஸ்டமர் பீப்புள் அரவுண்ட் யூ இல்லையா? அவங்களோட தேவைகள் தான் வந்து உங்களோட சக்சஸ்க்கு ரொம்ப முக்கியம். கஸ்டமர் ஃபோக்கஸ், டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங். நம்ம டேட்டா பத்தி 2 நாளா பேசிட்டு இருக்கோம். ரெஸ்பெக்ட் பீப்புள், ரைட்? ஆர்கனைசேஷன் வளரணும்னா ஆர்கனைசேஷன் லீடர்ஸ் இருக்கணும். நான் நேத்தே சொன்னேன், கொஞ்சம் எல்லாரும் நீங்க வந்து வீடியோல எல்லாம் வந்து அட்டன் பண்ணணும் ட்ரைனிங். எல்லாரும் அட்டன் பண்ணலனா கூட குறைஞ்சது ஒரு 4-5 பேராவது என்ன பண்ணணும், அதை லீட் பண்ணணும். சொல்றதுக்கு கூட ஆள் இல்லைன்னா செய்வாங்க யாராவது? சொல்லுங்கப்பா. சொல்றதுக்கு கூட ஆள் இல்லைன்னா செய்ய மாட்டாங்க யாரும், இல்லையா? கம்பெனில அப்படித்தானே பாருங்க. கம்பெனில 1000 பேர் இருப்பான், ஒரு 5 பேர் சொல்லிக்கிட்டே இருப்பான், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. அதை சொல்றவங்க தான் லீடர்ஸ். அந்த சொல்றதுக்கு கூட ஆள் இல்லைன்னா அங்க கல்ச்சரே மோசமான கல்ச்சர்னு அர்த்தம். அதுதான் நம்ம பார்த்தோம், இது மைண்ட் செட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு, ரைட்? ஸோ ரிசல்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஆனா கோல் செட் பண்ணும்போது ஸ்மார்ட்டா செட் பண்ணணும். எதை வேணாலும் கோலா செட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்க கூடாது. கோல் ஷுட் பி ஸ்பெசிபிக், கோல் ஷுட் பி மெஷரபிள், கோல் ஷுட் பி அச்சீவபிள், கோல் ஷுட் பி ரெலவென்ட் டு யுவர் ஃபீல்டு, கோல் ஷுட் பி டைம் பவுண்டட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டி, எவ்ரிதிங் ஷுட் பி வெல் டாக்குமெண்டட், ரைட்? அண்ட் லீன் இஸ் also a journey towards excellence. 6 sigma மட்டும் ஒன்னு எக்ஸலன்ஸ் கிட்ட கொண்டு போவாது. lean also, lean வந்து more to do with the discipline. எல்லாத்துலயுமே கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பின்னு இருக்கு. எல்லாத்துலயுமே நம்ம ஸ்கில்ஸ்ல கூட சாஃப்ட் ஸ்கில் ஹார்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. சோ நம்ம டிசிப்ளின், நம்ம சிந்திக்கிறது, நம்ம பிஹேவியர், இதெல்லாம் வந்து லீன். இதெல்லாம் சரியா இருந்தாதான் 6 sigma சரியா வேலை செய்யும். இந்த ஃபண்டமெண்டலே சரியில்லாம நீ 6 sigma இல்ல 7 sigma 8 sigma மெத்தடாலஜியை கொண்டு போனா கூட அங்க ஒன்னும் ரிசல்ட் மாறாது, ரைட்? ஸோ அப்ப லீன் இஸ் ஆல் அபவுட் ப்ரிப்பேரிங் த மைண்ட் செட் அண்ட் ப்ரிப்பேரிங் த கல்ச்சர் இன் எனி ஒர்க் பிளேஸ், ரைட்? லீன்ல நிறைய டூல் இருக்கு. நம்ம இந்த 2 விஷயம், கெய்சன் அண்ட் தென் 7 வேஸ்ட் பார்க்கலாம், ரைட்? முதல்ல கெய்சன். 5S கான்செப்டும் லீன்ல ஒண்ணுதானா சார்? ஆமா ஆமா, 5S ஆல்சோ லீன் தான். கரெக்டா கேக்குறீங்க, கரெக்ட். சரி, இப்ப படிச்சிருக்கோம் சார், அதனால கேட்டேன். படிச்சிருக்கீங்களா? ஆமா சார். பவர்ஃபுல்லான டூல். நீங்க கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டூல் 5S தான். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ கம்பெனி, ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல நீ ஒரு சின்ன தீப்பெட்டி கம்பெனி ஆரம்பிச்சாலும் சரி, பட்டாசு ஜெர்மன் கான்செப்ட் தான் சார் 5S. ஃபர்னிச்சர் கம்பெனி ஆரம்பிச்சாலும் சரி, எதை ஆரம்பிச்சாலும் முதல்ல நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் 5S. The good starting point is 5S. ஓகே சார். சரி, லீன் என்ன சொல்லுதுன்னா, லீன் இஸ் ஆல் அபவுட் சிம்பிளிஃபையிங் த ஒர்க், எலிமினேட் த டாஸ்க் தட் டு நாட் ஆட் வேல்யூ, மேக் திங்ஸ் ஈஸி. வேலைகளை சுலபமாக்கினாலே வேலைலாம் செஞ்சிருவாங்க மக்கள். அண்ட் இன்டூட்டிவ்னா என்னது? தூக்கத்துல கூட நம்மளால கரெக்டா செய்வோம், கண்ணை மூடிட்டு கூட அந்த வேலையை கரெக்டா செஞ்சிருவான். அந்த அளவுக்கு நீங்க வந்து வேலையை எளிமையாக்கணும், ரைட்? ஆட்டோமேட் த ரெபிடேட்டிவ் டாஸ்க். வேலை திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை நம்ம என்ன பண்ணணும்? ஆட்டோமேட் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? போர் ஆயிடுவாங்க மக்கள். திரும்பி திரும்பி வேலை செஞ்சுக்கிட்டு அதுவும் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சா கஷ்டம். அண்ட் டேலண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் டேப் பண்ணணும், ரைட்? ஸோ 8 விதமான வேஸ்ட் இருக்கு லீன்ல. ஃபர்ஸ்ட் வேஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன். டிரான்ஸ்போர்டேஷன் வேஸ்ட்னா என்ன? இப்ப பாருங்க, நம்ம ட்ரைனிங் நடக்குது, நம்ம யாருமே நம்ம இடத்துல இருந்து நகரவே இல்லை. ஆனா ட்ரைனிங் ஒழுங்கா நடந்ததா? ட்ரைனிங் ஒழுங்கா நடந்தது. அதே நேரத்துல நம்ம யாருமே நம்ம இடத்துல இருந்து நகரலைன்னா நம்ம ஒரு வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணிட்டோம் நம்ம ப்ராசஸ்ல இருந்து. என்னது? டிரான்ஸ்போர்டேஷன். இதே ட்ரைனிங் நம்ம கிளாஸ் ரூம்ல பண்ணா 2 மடங்கு செலவு பண்ணுவோம். எத்தனை மடங்கு? குறைஞ்சது 2 மடங்கு செலவு பண்ணுவோம். ஆனா நம்ம இன்னைக்கு செலவை பாதியா குறைச்சிட்டோம். ஏன்னா we have eliminated a waste called transportation. கார்ல இப்ப எல்லாரும் ஆளுக்கு டெய்லி 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுனால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஸ்கில்ல தெரிய போறது இல்லை, ரைட்? ஸோ டிரான்ஸ்போர்டேஷன், unnecessary transportation is a waste. unnecessary இன்வென்ட்ரினா ஸ்டோரேஜ். நல்லா தெரிஞ்சு, இன்வென்ட்ரினா என்ன? ஸ்டோரேஜ். மோஷன், unnecessary மோஷன். மோஷனுக்கும் டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, மோஷன்னா மூவ்மெண்ட் வித்தின் த பிளேஸ், டிரான்ஸ்போர்டேஷனா மூவ்மெண்ட் பிட்வீன் த பிளேஸ். சென்னையில இருந்து பெரம்பலூருக்கு வரணும்னா அது டிரான்ஸ்போர்டேஷன். உங்க காலேஜுக்குள்ளேயே நீ நடந்துகிட்டு இருக்கன்னா அதுக்கு பேர் மோஷன், ரைட்?
சில நேரம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஓவரா நடப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து தேர்ட் ஃப்ளோர் போவான், தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர் வருவான், திருப்பி ஃபோர்த் ஃப்ளோர் போவான். ஏன்னா அந்த லே அவுட் அந்த மாதிரி இருக்கு. வேலைக்கு ஏத்த மாதிரி லே அவுட் வந்து ப்ராப்பரா இல்லை. அப்ப அங்க என்ன நடக்குது? மோஷன் வேஸ்ட் நடக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வெயிட்டிங், கையெழுத்து வாங்குறதுக்கு 2 மணி நேரம் வெயிட்டிங், ரா மெட்டீரியல் வேர் ஹவுஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு 2 ஹவர் வெயிட்டிங், பினிஷ்டு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்றதுக்கு வெயிட்டிங். வெயிட்டிங் இஸ் a வேஸ்ட். ஓவர் ப்ராசஸிங். ஓவர் ப்ராசஸிங்னா என்னதுப்பா? ஒரே வார்த்தையில புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஓவர் ப்ராசஸிங்னா கோயிங் பியாண்ட் த ஸ்பெசிபிகேஷன். ஸ்பெசிபிகேஷனை தாண்டி போனா அதுக்கு பேர் என்னது? ஓவர் ப்ராசஸிங். தமிழ்ல எளிமையா புரியணும்னா என்னன்னு சொல்லணும்? அதிக பிரசங்கித்தனம். கரெக்டா? ஓகே சார். வீடு பெயிண்ட் அடிக்கிறோம், 2 கோட்டிங் தான் பெயிண்ட் அடிக்கணும். ஆனா பெயிண்டர் வந்து 3 கோட் அடிக்கிறாரு. பேமெண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. 3வது கோட்டிங் வந்து ஓவர் ப்ராசஸிங் பண்ணக்கூடாது. ரைட்? ஸோ ஸ்பெசிபிகேஷன் என்னவோ அதுதான். ஓவர் ப்ரொடக்ஷன். தேவைக்கு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணா ஓவர் ப்ரொடக்ஷன். முன்கூட்டியே ப்ரொடியூஸ் பண்ணா அதுவும் ஓவர் ப்ரொடக்ஷன். கரெக்டாப்பா? நாளைக்கு மார்னிங் தேவையான பிரேக்ஃபாஸ்ட் நைட்டே தயார் பண்ணா சாப்பிடுவீங்களாப்பா நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்? ஸோ சரியான நேரத்துல சரியான குவான்டிட்டியில ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் தேவை. சரியான நேரத்தை தவற விட்டாலும் சரி, குவான்டிட்டியை தவற விட்டாலும் சரி, ஓவர் ப்ரொடக்ஷன். இது எல்லாமே வேஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஃபெக்ட்ஸ். டிஃபெக்ட்ஸ்னா என்ன? நான் கன்ஃபார்மன்ஸ். நான் கன்ஃபார்மன்ஸ். ரைட்? பொருட்கள்ல குறைபாடு. ஸ்கில் வந்து அண்டர் யூட்டிலைஸ்டு ஸ்கில். எல்லாருக்கும் திறமை இருக்கும். அந்த திறமையை டேப் பண்ணாம இருக்கிறதும் என்னதுதான்? ஒரு வேஸ்ட். உங்க எல்லாருக்கும் திறமை இருக்கா இல்லையாப்பா? இருக்கு சார். இருக்கு. ஆனா அது ரியலைசேஷன் நடந்துருச்சா? நோ சார். ரியலைசேஷன் நடக்கலனா அது வரைக்கும் நீ பண்ற வேலை மொத்தம் வேஸ்ட் தான். Do you understand all of you? ரியலைசேஷன் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து வளர்ச்சி பாதைன்னு ஒண்ணு இருக்கும், அதுல போயிடுவ. ஆனா அது வரைக்கும் உனக்கு பாதையே கண்ணுல தெரியாது. ரைட்? சோ அதுதான். அந்த எல்லார்கிட்டயும் டேலண்ட் இருக்கு. somehow you should know undergo the realization. ஓ, எனக்கு இந்த திறமை இருக்கு, என்னால இந்த ஃபீல்டுல சரியா வந்துட முடியும், அப்போ இந்த ரூட் தான் எனக்கு சரி அப்படின்னு நீ உணர்ந்து ஸ்டார்ட் பண்ணனா that second only your life starts. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? தேவையில்லாத எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம், தேவையானதை மட்டும் விட்டுருவோம். ரைட்? அதனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கிறோம். ரைட்? அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டூல், திஸ் we will finish very quickly. So Kaizen அப்படின்னா என்னன்னா, ஸ்மால் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். டெய்லி ஒரு நல்ல பழக்கத்தை கத்துக்கிறீங்கப்பா நீங்க. இன்னையில இருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. டெய்லி எத்தனை பழக்கம் கத்துக்கணும்? நல்ல பழக்கம் ஒரே ஒரு நல்ல பழக்கம். மார்னிங் 5 மணிக்கு நான் கண் விழிச்சிருவேன். இது ஒரு நல்ல பழக்கம். புரியுதாப்பா? எஸ் சார். அண்ட் டெய்லி மார்னிங் நான் வந்து ஒரு மணி நேரம் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க போறேன். டெய்லி ஒரு அரை மணி நேரம் 30 minutes ஒரு நல்ல செய்தி காலையில படிக்க போறேன். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு சின்ன ஹேபிட்ஸா சின்ன இம்ப்ரூவ்மெண்டா பண்றீங்க. ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய வெற்றிகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதே மாதிரிதான் கம்பெனில சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு இனிஷியேட்டிவ்க்கு பேர் என்னன்னா கெய்சன். கெய்சன்ன்றது ஜாப்பனீஸ் வேர்டு. கெய்சன்ன்றது ஜாப்பனீஸ் வேர்டு. இந்த வேர்டை நீங்க 2ஆ பிரிக்கலாம். கெய்சன். கெய்னா சேஞ்ச், ஜென்னா பெட்டர். சேஞ்சிங் ஃபார் த பெட்டர்மெண்ட். இதை வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ரைட்? ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா இந்த கெய்சனோட இம்பாக்டை நம்ம ரியலைஸ் பண்ணலாம். கெய்சனோட இம்பாக்டை ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, முடிஞ்சா வீடியோல வரணும். அப்புறம் வந்து உங்க கையில ஒரு பேனாவும் ஒரு நோட் புக்கும் இருக்கணும். இருக்கா எல்லார்கிட்டயும்? ஒரு பேனாவும் ஒரு நோட் புக்கும் இருக்கணும். நான் என்ன பண்ண போறேன்? ஒரு சின்ன வேலை கொடுக்க போறேன். அந்த வேலையை கரெக்டா செய்யணும். ரைட்? நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கிரீன்ல 45 செகண்டுக்கு ஒரு சில நம்பர்ஸும் ஒரு சில சிம்பிளையும் உங்களுக்கு விஷுவலா காட்டுவேன். நீங்க அந்த நம்பரையும் சிம்பிளையும் என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம்னா தெரியும் இல்லையா? மெமரைஸ் பண்ணிக்கணும். ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணிடக்கூடாது? எழுதிடக்கூடாது கட கடன்னு. ரைட்? போலாமா? shall we do it? எஸ் சார். சரி, 45 செகண்ட் நீங்க மனப்பாடம் பண்ணுங்க.
முடிஞ்சது. மனப்பாடம் பண்ணிட்டீங்களாப்பா? Yes, sir. Yes, sir. எஸ். இப்போ நான் என்ன பண்றேன், I will give another 45 seconds. நீங்க என்ன பண்ணணும்னா you have to write down numbers 1 to 10. சிம்பிள்ஸும் கொடுத்துருந்தாங்க, நம்பரும் சிம்பிளும் கரெக்டா மேட்ச் பண்ணி காட்டணும். ஒரு 1ஆம் நம்பருக்கு பக்கத்துல என்ன சிம்பிள் இருந்ததோ அதே மாதிரி நீங்க போடணும். 2ஆம் நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருந்தோ அதே மாதிரி போடணும். Now you write down. உங்களுக்கு இன்னொரு 45 seconds தான். I'll give only exactly 45 seconds. எவ்வளவு உங்களால கரெக்டா எழுத முடியுதுன்னு பார்க்கலாம். Your time starts now. Five more seconds. அவ்வளவுதான்ப்பா, உங்க டைம் முடிஞ்சது. ரைட்? இப்போ நான் என்ன பண்றேன், I'll show you the numbers and the symbols. And now check பண்ணுங்க எவ்வளவு நம்பர் சிம்பிள் கரெக்டா போட்டிருக்கீங்க. உங்க மார்க்கை சாட் பாக்ஸ்ல போடுங்க. Let me see how many of you get full mark. 7. சாட் பாக்ஸ்ல போடுங்க. 7. ஓகே, 7. அருண் 7. மத்தவங்க ஓகே சொன்னா கூட ஓகே தான். 7. 3 sir. லோகேஷ் 3. அதுக்கப்புறம் மோசஸ் வந்து 7, பிரியங்கா 2, ஜெகதீஷ் 6. அப்ப அவுட்புட் வந்து ரொம்ப மோசமா இருக்கேப்பா. 7, 2, 3. அப்போ வேலை என்ன, வேலை ரொம்ப கஷ்டமா இருந்ததோ சொல்லுங்க. டயகிராம்ஸ் பார்த்தோம். எந்த ஆர்டர்ல அது போட்டிருக்காங்க திடீர்னு வேலை கஷ்டமா தான் இருந்தது, ஒத்துக்கோங்க. வேலை கஷ்டமா தான் இருந்தது, ஏன்னா அது ஈஸியான வேலை இல்ல. அப்ப நம்ம லீன் என்ன சொல்லுது, வேலையை எளிமையாக்குனா ரிசல்ட் தன்னால வரும்னு சொல்லுது. ரைட்? சோ ப்ராசஸ சிம்பிளிஃபை பண்றதுன்றது கேசன். சரி, வேலையை எளிமையாக்கி பார்ப்போமா? shall we simplify the job? Yes, sir. இப்போ பாருங்கப்பா, நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள். அதே நம்பர் அதே சிம்பிள் அதே நம்பர் தானே பாருங்க. இப்போ கொஞ்சம் எளிமையா இருக்கா? இன்னும் கஷ்டமா இருக்கா? இன்னும் கஷ்டமா இருந்தா கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். 7, 8ல கஷ்டம் சார். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னும் உன்னால பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியல. சரி, இன்னும் கொஞ்சம் சார். ஜூலை டாக் ஃபர்ஸ்ட் 4 அடுத்து அப்படியே ஆப்போசிட்டா போணும் சார். சரி, இப்போ 3வது ஸ்டெப், 3வது லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மென்ட். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரோம், வேற ஒண்ணு இல்ல. இப்போ இது ரொம்ப ஈஸியா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆகும் இத மனப்பாடம் பண்றதுக்கு? ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். அதுவே அதிகம் சார். 5 seconds. 10 seconds. 45 செகண்ட்ல ஒழுங்கா செய்ய முடியாத ஒரு வேலையை அதே வேலைய 5 செகண்ட்ல என்னால செய்ய முடியும்னு சொல்றீங்க. இதுக்கு காரணம் என்ன? வேலையை எளிமையாக்கிட்டோம், ப்ராசஸ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ப்ராசஸ் ஏன் காம்ப்ளிகேட் ஆயிருந்துச்சு? தேவையில்லாத விஷயங்கள் நிறைய உள்ள வந்ததுனாலதான் ப்ராசஸ் காம்ப்ளிகேட் ஆச்சு. காலையில எழுந்த உடனே 2 மணி நேரம் சோசியல் மீடியா, மத்தியானம் லஞ்ச் டைம் ஃபுல்லா சோசியல் மீடியா, சாயந்தரமும் சோசியல் மீடியா. ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு? காம்ப்ளிகேட் பண்ணிடுச்சு. அப்ப ரிசல்ட் வெளியே வர மாட்டேங்குது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப ப்ராசஸை நம்ம திரும்ப என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணாலே போதும். சரி, நல்லா கவனிங்க, நம்ம எதுவும் இன்னோவேஷன் எல்லாம் பண்ணல, சேஞ்ச் எல்லாம் பண்ணல. we are only simplifying. இந்த நம்பரையும் சிம்பிளையும் நம்ம பிரெயின்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். இந்த மாதிரி இருந்தா ஸ்டோரேஜ் கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ ஸ்டோர் பண்ற ப்ராசஸை எளிமையாக்குனா ரெட்ரீவ் பண்ற ப்ராசஸ் தன்னால எளிமையாயிடும். கம்பெனில எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆபரேட்டர்லாம் என்ன வேலை பண்றாங்கப்பா? ஸ்டோர் பண்றாங்க, இல்லைன்னா ரெட்ரீவ் பண்றாங்க. அதுதானப்பா ஒரு நாள் பூரா செய்யறாங்க. எல்லாரும் பண்றது ஃபண்டமெண்டலா என்ன பண்றாங்க? ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறாங்க, இல்லைன்னா அதே பொருளை கொண்டு போய் வைக்கிறாங்க. அவன் கரெக்டா ஒரு நாட்? அப்ப ஸ்டோரேஜை எளிமையாக்குனா ரெட்ரீவல் எளிமையாயிடும், நேரம் கம்மியாகும், ரிசல்ட் உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா வரும்.
இதுதான் நம்ம வந்து கேசன் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ ஐ திங்க் நான் என்ன பண்றேன், Find, measure, analyze, right? So now we have a solution to find. So in the past 3 phases, what we are discussing more about? We have been discussing about one thing, problem. Yes, very good. So this is what I said earlier, right? Dr. Einstein himself said that if you allot sufficient time to focus on your problems, then finding the solution is always going to be easy, right? So that is what we are doing. We have been focusing too much on defining, measuring, and analyzing the problem. Okay, now we are in a phase where we have to look for solution. Okay, so that is what we are going to do in the improve phase. Yes, listen. So how to keep going on this improve phase? What are the objectives of the improve phase? First, we are going to identify solutions. See, listen, carefully listen to these words. It is not solution, it is solutions. So we are going to identify solutions. Then we are going to evaluate for optimum solution. What is the optimum solution? The one which fits our organization or the industry or the corporate or the company. Okay, you have to evaluate for optimum solution. Then we have to implement the solution on trial basis. Okay, once it is finalized and once it is evaluated. See, what is this pilot basis implementation of the solution? So it is a trial implementation of the solution. Okay, so whenever we find a new solution, before implementing it on full scale, we have to go for trial implementation of the solution. That is very important. Trial implementation. For example, during the COVID, after finding the vaccine, whether they vaccinated all the people immediately, No, sir. what they did. Step. கொஞ்சம் கொஞ்சம் பேரா பண்ணணும். Yes, first, actually, they will call volunteers for trial vaccinations. Okay, for trial vaccination, okay, they will call volunteers for that. They will inject them with the vaccine and they will keep them under medical observation and they will be monitored closely. Their pulse rate, their immunity, their functioning of the lungs and all the vital organs will be monitored very closely. So if there is any malfunctioning or anything, they will be immediately treated for that. So when you find a new solution, when you want to implement a new solution, it is always best you go ahead and implement the solution on trial basis first, then you go for a full scale implementation of the solution. So in the improve phase, first we are going to identify solutions, then we are going to evaluate the solutions which is suitable for your organization. Then you are going to implement the solution on trial basis, followed by full scale implementation. Okay, let us see how to evaluate solution. So how to reach those objectives. Through these steps, you will be able to reach those objectives. First, we are going to generate and evaluate solutions. Then we are going to optimize the solution which is suitable for our organization. Okay. Then we go ahead and implement the solution on trial basis. So this is step 10, 11, and 12. We are going to implement, we are going to achieve those objectives through these steps. Okay, now let's go to step number 10, generate and evaluate solutions. How you are going to generate and evaluate solutions? You can use any one of these tools: brainstorming, creative thinking, benchmarking. Okay, already we have discussed a lot about brainstorming, right? How to generate solutions, how to find out Yes, the sir. reason. Yeah, we have discussed in the previous sessions, right? So another important way is creative thinking, then benchmarking. Through these tools, you'll be able to generate a lot of solutions. Then how to select and evaluate solutions: multi-voting technique, nominal group technique, and FMEA, failure mode and effect analysis. These techniques can be used to evaluate the solutions. Once you finalize and evaluate the solutions, you can go for implementation of the solution. Okay, how to generate the solutions? Brainstorming is one of the simplest methods, most effective, which will help you to generate lot of ideas in a short span of time. Okay, then creative thinking, then benchmarking. You will see them with the small examples. So already I have explained it. Structured and unstructured brainstorming can be utilized to generate solutions easily. The thing is, it is a worldless tool. It is a simple tool, but very effective, that it can generate a lot of solutions in a short span of time. So
So earlier we were discussing the brainstorming. We are using this brainstorming for analyze phase, right? Yes or no? Yes. Yeah, we Sir. were Yes, sir. using this brainstorming for the analyze phase. Now we are going to use the same brainstorming method for the generating the solutions. Okay, so nothing different in that. Then creative thinking. What is this creative thinking? See, it is a way to think, to look things in a different perspective. So it may be quite crazy or imaginary or out of box thinking or a lateral thinking. The thing is, this kind of idea, the ideas which looks crazy or imaginary or lateral or divergent should not be rejected immediately. It should be given a thorough feasibility study by a team of experts. See, for example, 10 years back, will you able to use your mobile number for transaction of money? No, sir. No, but nowadays everywhere, even in a street vendor is using the mobile number for money transaction for his business. See how it is possible. Once what looks imaginary once, what looks impossible once, has nowadays became a regular activity, Possible ones. a possible one. Okay, so because of this mobile number transaction, the burden of bank and the customer service has been quite easier, right? See, 10 years back, if you want to make a transaction, you have to go to the bank, wait in the queues, and you have to spend a lot of, you have to physically present. But nowadays, you are able to do most of the transaction by sitting in the place where you are. Okay, so the burden of the banks have been reduced and the transaction are made easier, customer is happy. So what looks imaginary, impossible, lateral, divergent, out of box has become a possible solution because of development of that kind of solution into a that kind of idea into a solution. So creative thinking, yeah, creative thinking is always a wonderful way to generate new solutions, okay, and concepts. Okay, now benchmarking. What is this benchmarking? It is an interesting process. Suppose one of your any one of the student is doing good in the mathematics in a classroom, the other students will tend to copy from him. Okay, other students will try to find out what book he is studying, what methods he is using. Okay, what are the how he is taking notes. They will try to get his notes and write everything and try to score marks like him, right? That is benchmarking, comparing your business process with the best in the industry. See, for example, there may be 10-15 companies in the market. See, one or two, take the top 5 companies, they may be who doing very good business. As a result of that, they are in the top in the market. So other companies who are behind them, they will try to find out what is the best business process they are following, and they will try to copy it and try to follow them. So this is a professional way of copying, benchmarking, comparing your business process and try to implement, comparing your industry best business process and try to implement in your organization. See, for example, who are all available? Yes, everybody has switched on your cameras, right? Okay, let us take Priyanka is having an organization. Okay, he is having an organization which is manufacturing printed circuit boards. Okay, Logais is also having an organization which is manufacturing, which is manufacturing sensors. Okay, Logais company seems to do best in the market. He is in the topmost position. Priyanka company is in the 15th position in the market. So Priyanka is wondering what has happened to his company. So he tried to analyze it. When he compares every process with Logais company, he found that his manufacturing process is good, his quality control is good, his quality assurance methods are best, his HR policies are good, his inventory methods are good, then his logistics, everything is good. His customer service is also good, but his marketing process is not as good as Logais. So Logais company is able to excel in the market because of good marketing process. So what Priyanka does, he tries to collect the data from the market, how Logais company is doing marketing process. Okay, so he collects all the data, then he collects the technique which is being followed by Logais company, then he tries to implement that technique in his company. So now what happens as a result of that, Priyanka's marketing
process may grow. So she will be able to improve his market position. So what Priyanka did here, she tried to compare his business process with the Logesh business process and find out the limitations of his business process, find out the lagging in his business process, and try to address that area. Very simple. Okay. So comparing your business process with the best in the industry and try to use them in your company. As a result of that, you will be able to improve your process. So this is also one way of generating solutions. How you can generate solutions. For example, Priyanka company is placed on 15th position. Above her, there are 15 companies. So what she can do, she can collect the marketing techniques and process followed by all the top 5 companies. So now she is having 5 marketing process, 5 different marketing process in her hands. So that means 5 different solutions. So that is how this benchmarking can be helpful for you to generate solutions. Okay, so this brainstorming, creative thinking, and benchmarking are 3 different kind of tools. So every tool can be used to generate solution in its own ways, So benchmarking is also one method. Okay, it is a professional way of copying things. Okay, so but you need the help of professionals. Without the help of professionals, if you try to do this benchmarking, you will be landing in legal problems. You will be landing in jurisdiction issues. To avoid this, you need to get in touch with consultants who are doing this kind of benchmarking all around the world. There are consultants at national as well as international level, and there are so many associations, benchmarking councils, and so many other associations are available at national as well as international level, which will help you to do this benchmarking in a professional and a legal manner without getting caught in any juridical issues. Okay, guys, got it? Benchmarking. So brainstorming, then creative thinking and benchmarking are 3 easy methods of generating solutions. Got it? Yes, no? Yes, sir. Okay. So, as I said, let us see a small example of how this benchmark has been very successful. See, all of you know Xerox Corporation, right? Have you heard about Xerox Corporation? Yes, no? No, sir. You doesn't know Xerox Corporation. Oh my God. How are you taking photocopy then? You are calling it as Xerox machines. Huh? You know that? Yes, sir. The company which makes that photocopier machines is corporation. Nowadays, the brand itself has become a product. Nobody used to call photocopy. Instead of that, they are calling Xerox copy. So that Xerox copy means actually the photocopier machine was manufactured by this company called Xerox. Okay. So that is now the product has become a brand has become a product. So everybody used to call Xerox copy instead of photocopy. Okay. So this Xerox Corporation was facing some huge problems in the 1970s. They were facing a lot of distribution issues. Okay, the distribution issues in the sense, and once they manufacture a machine, they cannot go and sell to the customer directly. They need to have some distributors, retailers. Then only they will be able to sell it to the customers. So that distribution practices were not good in Xerox Corporation. So they were losing a lot of market to Japanese competitors who were doing good at the time. So the Xerox Corporation did a benchmarking and they found LL Bean, another company, was doing excellent distribution practices. So can you imagine what this LL Bean is manufacturing? LL Bean was actually manufacturing shoes like Bata, Adidas, Puma, Reebok. So this Xerox Corporation, they benchmarked the LL Bean and they followed the distribution practices of LL Bean, and they were able to achieve an improvement of 10% by the next 10 years. So benchmarking doesn't have any barriers like products or services. You can benchmark any company, you can benchmark any organization. You are just going to benchmark the process. You are not going to benchmark the type of organization or the type of service they are following. You are just going to benchmark the process, what they are following, like marketing process or HR practices or customer services or logistical services.
which are transparently available. We are not going to benchmark anything which is confidential. Remember that we cannot benchmark confidential informations or confidential designs or confidential process. See, for example, Ford may have developed an engine. Hyundai may have developed the engine. See, the engine developed by Ford is a highly confidential one for their company. So if Hyundai seems to copy that engine model, and if they plant it in their automobiles, then Ford will file a case against the Hyundai, right? So it will become a legal jurisdiction issues. So these kind of issues can be avoided if only you benchmark process which are transparently available in the market, like marketing process or certain process may be available in their website also. You can benchmark that kind of process, but you should not benchmark any confidential process like patent process. If you do benchmarking of that kind of confidential or patent process, you will be landing in legal issues. You will be landing in jurisdiction issues. Then the companies may have to pay a hefty fine. To avoid that, it is always good you consult with the professional people and you follow their guidance. Okay. Thank you. Bye. So, how to do this benchmark? So that is how you have to approach the benchmarking. So apart from that, let us see the Southwest Airlines. The Southwest Airlines is one of the aviation companies. What companies? Aviation company like Indigo, SpiceJet. The Southwest Airlines, they benchmarked Indy 500 pit crews. Do you know what is Indy 500 pit crews? These guys are doing Formula 1 race car maintenance in the races. See, நீங்க Formula 1 race car circuit எல்லாம் பார்த்திருப்பீங்க. திடீர்னு கார்ல வந்து ஒரு 10-15 செகண்ட்ஸ்ல டயர் எல்லாம் மாத்துவாங்க, பார்த்திருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. So the Indy 500 pit crews வந்து அந்த மாதிரி கம்பெனி. சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் யாரு? இண்டிகோ மாதிரி ஒரு கம்பெனி. இண்டிகோ, ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் மாதிரி. இவங்களோட டேர்ன் அரவுண்ட் டைம் அதிகமா இருக்கு. என்னது? பிளைன் டேர்ன் அரவுண்ட் டைம். பிளைன் டேர்ன் அரவுண்ட் டைம்னா என்னது? ஒரு ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகி திருப்பி டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் உள்ள டைம் தான் ஃபிளைட் டேர்ன் அரவுண்ட் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லியில இருந்து ஒரு ஃபிளைட் வந்து சென்னையில லேண்ட் ஆகுது, ஒரு 1 hour நிக்குது, திருப்பி வந்து இட் இஸ் டேக்கிங் ஆஃப் டு ஸ்ரீலங்கான்னு வைங்க. 1 hour is a flight turnaround time. So இந்த 1 hourக்கு அந்த flight company has to pay to the airport. Okay, so flight turnaround time அதிகமாக என்ன ஆகும்? They have to pay more. Okay, so the flight turnaround time வந்து Southwest Airlinesக்கு அதிகமா இருக்கு. So they benchmark the methods of Indy 500 pit crews. Indy 500 pit crews என்ன பண்ணுவாங்க? 30 seconds 45 secondsல குயிக்கா டயர்ஸ், டியூப்ஸ், வீல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. So Southwest Airlines, they benchmarked Indy 500 pit crews and they were able to reduce the flight turnaround time. அப்புறம் IBM எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷன்ஸ். இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷன்ஸ் கம்பெனில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, there was a lot of data and PCB theft எல்லாம் ரெகுலரா நடந்துட்டு இருந்துச்சு. So they checked லாஸ் வேகாஸ் கேசினோ. இந்த கேசினோல பாத்தீங்கன்னா, லாஸ் வேகாஸ்னு அமெரிக்கால ஒரு சிட்டி இருக்கு. அங்க ஃபுல்லா கேம்பிளிங், இந்த கேசினோஸ் தான் இருக்கும். ஸோ crores and crores of money will be transacted, dollars will be in transaction every day. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அங்க வந்து ஹை அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும். ஸோ திஸ் IBM, they went there and studied the security systems which the Las Vegas casinos are following and they implemented in their company and they were able to reduce the theft. இதெல்லாம் பெஞ்ச்மார்க்கிங். எப்படி அவங்க வந்து தெஃப்ட் நடக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஸ்டடி பண்ணிட்டு வந்து அது அவங்க கம்பெனில IBM வந்து என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வேர்ல்டு வைடா என்ன பண்ணிருக்காங்க, இந்த பெஞ்ச் மார்க்கிங்கை யூஸ் பண்ணிருக்காங்க. பெஞ்ச் மார்க்கிங் யூஸ் பண்ணி அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்காங்க, அவங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ பெஞ்ச் மார்க்கிங் இஸ் அ வெரி குட் டூல். இந்த பெஞ்ச் மார்க்கிங் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், உங்களுக்கு நிறைய ஹெல்ப் அவைலபிளா இருக்கு, நேஷனல் as well as இன்டர்நேஷனல் லெவல்ல. கன்சல்டன்ட் இருக்காங்க, பெஞ்ச் மார்க்கிங் எக்ஸ்சேஞ்ச் கவுன்சில் இருக்கு, அமெரிக்கன் ப்ரொடக்டிவிட்டி குவாலிட்டி சென்டர், இதெல்லாம் என்னன்னா ஆர்கனைசேஷன்ஸ். இவங்கெல்லாம் பெஞ்ச் மார்க்கிங்கை ப்ரொஃபஷனலா நீங்க பண்றதுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஓனா பெஞ்ச் மார்க்கிங் பண்ணி ஏதாவது லீகல் இஷ்யூல மாட்டிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு பே crores and crores of fine. அதை அவாய்ட் பண்றதுக்கு கன்சல்டன்ட்ஸ், இந்த மாதிரி கவுன்சில்ஸ், சென்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணோம்னா they will help you. Okay, so this brainstorming, creative thinking, benchmarking are the 3 methods to generate solutions. ஏதாவது கொஸ்டின் இருக்கா ராஜா? Any questions? Guys, any questions? Oh,
or we will go to selection. எப்படி சொல்யூஷனை செலக்ட் பண்றது? சார் ஒரு ரீகேப் கொடுப்பீங்களா சார்? இது பெஞ்ச்மார்க்கிங்கா? ஆமா சார் பெஞ்ச்மார்க். See, actually we have 3 methods to generate solutions. One is brainstorming. Okay, another is creative thinking. Third one is benchmarking. Benchmarking is a process of comparing the business practice which is best in the market. Okay, already marketல top most companies ஓட business process compare பண்ணி அந்த business process நல்லா இருந்ததுன்னா நம்ம கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். That is one way of finding solutions. அதுதான் benchmarking. So இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி you can generate a lot of solutions. சரியா? சார் இதே மாதிரி ஒன்லைன்ல மத்த 2 மெத்தடுக்கும் சொல்லுங்க. So brainstorming already நம்ம மத்தியானமே பார்த்தோம். Brainstorming என்னது? You gather a team of experts and you inform about the problem and ask them to give the solutions. So என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க ஏரியால எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளா இருக்காங்க, knowledgeable பீப்புளா இருப்பாங்க. So you have to arrange a assistant to write down the solutions listed by the people. Okay, listed by the experts who are in the brainstorming team. The brainstorming teamல யார் இருப்பாங்க? Team members, அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் இல்லைன்னா அந்த மேனேஜர்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர், பர்ச்சேஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், இந்த மாதிரி அந்த ப்ராப்ளத்துக்கு ரிலேட்டடா உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஸோ பிளஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், கன்சல்டன்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களை கூப்பிட்டு நம்ம வந்து ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது 1 by 1 அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். தட் இஸ் ஒன் வே ஆஃப் ஜென்ரேட்டிங் த சொல்யூஷன். தென் வந்து கிரியேட்டிவ் திங்கிங். கிரியேட்டிவ் திங்கிங்னா இட் இஸ் அ வே ஆஃப் கிவிங் சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் இமேஜினரி வே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது நீ இருந்தியா? ஒரு 10 years முன்னாடி உங்க நம்ம மொபைல் நம்பர் வச்சு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. பட் நவ் இட் இஸ் பாசிபிள். எப்படி அந்த மாதிரி ஒரு கிரேசி ஐடியாவை they converted that into a concept and they developed as a solution. So அந்த மாதிரி கிரேசி கிரியேட்டிவ் ஐடியாஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. We have to form a team, we have to probe it properly, we have to find out the feasibility. ஓகே, அதை ஒரு டீம் வச்சு ப்ரோவ் பண்ணி இதை பண்ண முடியுமா, இது பாசிபிளா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு then you have to develop that as a solution. So these 3 ways are possible. These are 3 methods are used to generate solution. Okay, yeah. Yes sir. Okay, Yes, then sir. solution selection. What is solution selection? இப்போ நம்ம ஒரு 10 சொல்யூஷன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், 10 சொல்யூஷன் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க 2 டெக்னிக் யூஸ் பண்ணலாம், FMEA, நாமினல் குரூப் டெக்னிக். இந்த நாமினல் குரூப் டெக்னிக்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா டைமும் நீங்க டீமை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் ஆர்குமெண்ட் வரும், சம்டைம்ஸ் வந்து ஹாட்டா வந்து டிபேட் நடக்கும், சம்டைம்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் குவாரல் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பீப்புள் வில் ட்ரை டு டாமினேட். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி சிம்பிளா சொல்யூஷனை செலக்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொல்யூஷன் இப்போ 10 சொல்யூஷன் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா 10 சொல்யூஷனையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீட்டா ஒரு ஒரு 10 காப்பீஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளோட 10 டீம் மெம்பர்ஸ் இருக்கானு வைங்க, எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் காலில் கூப்பிட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் அந்த காப்பீஸை கொடுத்து they will ask them to choose the top 3 solutions. அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, டாப் 3 சொல்யூஷன்ஸை சூஸ் பண்ண சொல்லிடுவாங்க. சூஸ் பண்ண சொல்லிட்டு they will ask them to rank. எதுக்கு வந்து டாப் ரேங்கோ அதுக்கு 3 கொடுங்க, எதுக்கு வந்து செகண்டோ அதுக்கு 2 கொடுங்க, எது வந்து தேர்ட் ரேங்கோ அதுக்கு 1 கொடுங்க. So now they give marks 3, 2, 1. So now after half an hour we will collect all the papers and we will add the marks of the solutions. The solution which has got the top marks will be the chosen solution. ஸோ இப்போ 10 சொல்யூஷன் நம்ம ஒரு பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருந்தோம். எல்லா எக்ஸ்பர்ட் என்ன பண்ணிருப்பாங்க, 3 சொல்யூஷன் செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிருவோம், எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேப்பரை கலெக்ட் பண்ணி அதுல வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்க ஒரு 3 சொல்யூஷனை மட்டும் சூஸ் பண்ணி அதுல டாப்பா இருக்கிற சொல்யூஷனை செலக்ட் பண்ணுவோம். வெரி சிம்பிள் மெத்தட். ஓகே, பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் ஓட்டிங், பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் ஆர் ஓட்டிங் சொல்லுவோம். ஸோ இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளான மெத்தட். ஏன்னா இதுல வந்து நீங்க அன்னெசரி ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன் இந்த சொல்யூஷனை செலக்ட் பண்ணீங்கன்னு யாரும் உங்கள்கிட்ட கேட்க முடியாது. பிகாஸ் the solution is selected by the expert team, okay, in a convergent manner, in a consent manner, without any arguments. Okay, so this is nominal group technique. So team என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சொல்யூஷனுக்கு ஹையஸ்ட் மார்க் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச 2வது சொல்யூஷனுக்கு 2 கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு 1 கொடுக்குறாங்க.
ஸோ நம்ம எல்லா சொல்யூஷனையும் கலெக்ட் பண்ணி அதுல வந்து அந்த மார்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எந்த சொல்யூஷன் ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கோ அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். திஸ் இஸ் நாமினல் குரூப் டெக்னிக். அடுத்து எஃப்எம்இ, ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். இந்த எஃப்எம்இ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல். ஆனா உங்களுக்கு வந்து எல்லோ பெல்ட்ல இது இன்டெப்தா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எல்லோ எஃப்எம்இனா என்ன, எப்படி பண்ணணும்னு மட்டும் ஒரு ஜென்ரல் ஐடியா சொல்றேன். இந்த எஃப்எம்இ வந்து 1960s நாசா தான் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க. நேஷனல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ அங்க வந்து அது நிறைய ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அந்த ஃபெயிலியரை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த எஃப்எம்இ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதோட சக்சஸ்ஃபுல்னஸை பார்த்து 1974 யுஎஸ் நேவிலேயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் தட் அங்கிருந்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்குலாம் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நவடேஸ் இட் இஸ் அ ரெகுலர் ஸ்டாண்டர்ட் எஃப்எம்இ, ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். இந்த ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் we need to identify the failures. எப்படி ஃபெயிலியர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆன்லைன் ட்ரைனிங். இந்த ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எப்படிலாம் ஃபெயிலியர்ஸ் ஏற்படும் சொல்லுங்க பாப்போம். இன்டர்நெட் கனெக்ட். சப்போஸ் இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா ப்ரோக்ராம் நடக்காது. வேற வெரி குட். சப்போஸ் சார்ஜ் இல்லாம இருந்ததுனாலும் நீங்க ப்ரோக்ராம் பார்க்க முடியாது, நானும் உங்களுக்கு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண முடியாது. தென் எலக்ட்ரிசிட்டி இல்லாம போச்சுனாலும் ப்ரோக்ராம் பார்க்க முடியாது, சார்ஜ் பண்ண முடியாது. சரி, தென் நிறைய இருக்குப்பா. எவ்வளவு ஸ்பீக்கர் வெரி குட். சப்போஸ் வீடியோ விசிபிளா இல்ல, ஸ்பீக்கர் விசிபிளா இல்லன்னு வை, நான் பேசுறது உனக்கு கேட்கலனாலும் ஃபெயிலியர், நீங்க பேசுறது எனக்கு கேட்கலனாலும் ஃபெயிலியர். ஓகே, ஸ்கிரீன்ல நீங்க வந்து பிபிடி பார்த்துட்டு இருக்கீங்க, பிபிடி உங்களால பார்க்க முடியலனாலும் இல்ல பிபிடி ஒர்க் ஆகலனாலும் ஃபெயிலியர் தான். ஓகே, சப்போஸ் ஸ்லைடுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட அது ஃபெயிலியர் தான். சப்போஸ் நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் உங்ககிட்ட இல்லாம இருந்ததுனால பார்க்க முடியாதுன்னா அதுவும் ஃபெயிலியர் தான். சப்போஸ் உங்ககிட்ட ஜூம் இல்லைன்னு வைங்க, ஜூம்ல தானே பார்த்துட்டு இருக்கீங்க, ஜூம்ல தானப்பா பாக்குறீங்க, ஜூம் இல்லாம இருந்தா கூட அதுவும் ஃபெயிலியர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ்ல அவைலபிளா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் குவான்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு வைங்க, அந்த ஃபெயிலியரும் ஃபெயிலியர் தான். இன்டர்நெட் இல்லாம இருந்தாலும் ஃபெயிலியர் தான், ரெண்டுமே ஃபெயிலியர் தான். இப்போ ரேங்க் கொடுக்க போறோம். இப்போ என்ன பண்ண போறோம், we are going to give rank. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் ஃபெயிலியர், இப்போ ஸ்லைட்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ரிஸ்க்கு பதிலாக ராஸ்க்னு எழுதியிருக்கேன், RASKன்னு எழுதியிருக்கேன், அதுவும் ஒரு ஃபெயிலியர் தான். இது பெரிய ஃபெயிலியர், சின்ன ஃபெயிலியர், பட் ஸ்டில் இட் இஸ் அ ஃபெயிலியர். இப்போ இந்த ஃபெயிலியருக்கு வந்து ரேங்க் கொடுக்க போறோம். ஒஸ்ட் ஃபெயிலியர், பயங்கரமான ஃபெயிலியர்னு வச்சுக்கோ, அதுக்கு வந்து 10 கொடுக்கலாம். லீஸ்ட் ஃபெயிலியர், அதனால பெரிய இம்பாக்டே இருக்காதுன்னா 1 கொடுக்கலாம். இப்போ இன்டர்நெட் ஃபெயிலியருக்கு நீங்க என்ன ரேங்க் கொடுப்பீங்க? இப்போ இந்த ஃபெயிலியர் எவ்வளவு கொடுப்பீங்க? மேஜர் ஃபெயிலியர் 10. ஏன்னா அது ப்ரோக்ராமே டோட்டல் டேமேஜ், ப்ரோக்ராமே என்ன பண்ணிரும், இட் வில் டெஸ்ட்ராய், ப்ரோக்ராமே நடக்காது. பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால ப்ரோக்ராம் அஃபெக்ட் ஆகுமா? நோ சார், அஃபெக்ட் ஆகாது. நீங்க சொல்லுவீங்க சார் ரிஸ்க்கு பதிலாக ராஸ்க்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சார் அப்படின்னு. ஓகே, நான் கரெக்ட் பண்ணிப்பேன். ஸோ நீங்க ஃபெயிலியர்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் குவான்டிஃபை பண்ணணும். இப்போ நீங்க பண்ணீங்கல்ல, இன்டர்நெட் ஃபெயிலியருக்கு என்ன கொடுத்தீங்க, 10 கொடுத்தீங்க. இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு என்ன நம்பர் கொடுப்பீங்க 1 to 10ல? 1 or 2 கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 1 கொடுப்பீங்க. நீங்க ஒரு ஃபெயிலியரை நம் நியூமரிக்கல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. தட் இஸ் கால்ட் சார். இது சிடிக்யூ கிடையாது, சிடிக்யூ மாறுதான், குவான்டிஃபிகேஷன். நீங்க நியூமரிக்கல் வேல்யூ, இப்போ ஃபெயிலியர் என்ன பண்ணிட்டீங்க, நியூமரிக்கல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. இன்டர்நெட் ஃபெயிலியர்னா 10, ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா 1 அப்படின்னு குவான்டிஃபை. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எல்லா ஃபெயிலியரையும் என்ன பண்ணணும், குவான்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த ஃபெயிலியர் கான்டாக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார்.
உங்க கான்டாக்ட் ஷேர் பண்ணீங்களா சார் நம்பர்? ஷேர் பண்றேன்ப்பா, ஷேர் பண்றேன். சரியா? ஸோ இல்ல குவான்டிஃபை சார் என் போன்ல சார்ஜ் இல்ல, அதனால இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நோட் பண்ணி பேசுறேன். கான்டாக்ட் என்ன கான்டாக்டா? இல்ல சார் ஃபோன் நம்பர் நேத்து தரேன்னு சொன்னீங்களா சார்? அப்படியா? இப்போ நான் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே தரலான்னு பார்த்தேன். சரி நான் சேட்ல போடுறேன், நோட் பண்ணி. சரியா? ஃபோன் சார்ஜ் இல்ல சார், அதனால சார் விட்டு விட்டு வருது சார். அதே 2.0 சார் அதனால சார். சரி ஓகே. ஓகே சாட்ல போட்டிருக்கேன், பார்த்துக்கோ. சரியா? ஓகே சார். So you have converted that failure into a number, that is quantification. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், எது ஹையஸ்ட் ஃபெயிலியர் எது லோயஸ்ட் ஃபெயிலியர் ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ வந்து எந்த ஃபெயிலியருக்கு ரேங்க் 10 இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணலாம், ப்ரையாரிட்டைசிங். ஸோ இன்டர்நெட் ஃபெயிலியர் வராம இருக்கு நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்க ஃபர்ஸ்டே பண்ணிடுவீங்க. பண்ணாதான் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் அஃபெக்ட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். ஸோ நீங்க வந்து எல்லா ஒரு ப்ராசஸ்ல கிரியேட் ஆகிற எல்லா ஃபெயிலியர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி அதை நியூமரிக்கல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு எந்த ஃபெயிலியரோட நியூமரிக்கல் ரேங்க் ஹையா இருக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அதை இமீடியட்டா கரெக்ஷன், அதுக்கு அந்த ஃபெயிலியர் வராம இருக்கிறதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும். தட் இஸ் கால் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். சரியா? ஸோ இது என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ப்ராசஸ்ல இல்லை நம்ம ப்ராடக்ட்ல என்ன வீக்னஸ் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த வீக்னஸை நம்ம ஸ்ட்ரென்த்தா மாத்துறதுக்கு we can try use this. சார் சொல்லுப்பா. இப்போ நான் இதை நோட் பண்ணிட்டேன் சார். இப்போ ஏதாவது டவுட்னா நான் உங்களுக்கு கான்டாக்ட்ல என்ன கான்டாக்ட் பண்ணு, இல்ல டாக்டர் சிவகுமார கூட நீ கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஓகே சார், ஓகே சார். சார் இதுக்கு என்னென்ன சார் மெயினா இப்போ எக்ஸாம் சொன்னாரா சார் நாளான்னைக்கு சாட்டர்டே? அதுக்கு நீ டாக்டர் சிவாவை தான் கான்டாக்ட் பண்ண. அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பல்ல? இருக்கேன் சார். ஏன்னா வந்து ஒரு சில மெசேஜ்லாம் வந்து அன்ரீட் ஆயிடுச்சு சார், அதனால தான் சார் கேட்குறேன். சரி ஓகே, நீ டாக்டர் பிரியா மேடம் டாக்டர் சிவாவையும் கான்டாக்ட் பண்ணு, அவங்க உங்களுக்கு நிறைய கைட் பண்ணுவாங்க. சரியா? எதுவும் டவுட்னாலும் என்னையும் கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிப்பா. ஓகே. ஸோ நீங்க குவான்டிஃபை பண்ண அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த பொட்டன்ஷியல் எது முக்கியமான ஃபெயிலியரோ அதை ஃபுல்லா ஃபர்ஸ்டே நீங்க கரெக்ட் பண்றதுக்கு யூ வில் பி டேக்கிங் ஸ்டெப்ஸ். ஸோ இதான் FMEA. இது வந்து நீங்க இப்போ சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்க, சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த சொல்யூஷன்ல என்னென்ன ஃபெயிலியர்லாம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா பீரியட்ல நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் நடத்த முடியல. அந்த டைம்ல என்னது ஆன்லைன் கிளாஸ் தான் சொல்யூஷன். பட் ஆன்லைன் கிளாஸ்ல என்னென்ன ஃபெயிலியர் இருக்குன்னு இப்போ நீங்க சொன்னீங்க, இன்டர்நெட் ஃபெயிலியர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபெயிலியர், பிபிடி ஃபெயிலியர், ஆடியோ ஃபெயிலியர், வீடியோ ஃபெயிலியர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இருக்கு. பட் அதுல முக்கியமானது என்னது, இன்டர்நெட் ஃபெயிலியர். அதான் பொட்டன்ஷியல் டிஃபெக்ட். அதை வந்து நம்ம வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் செய்யணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து இந்த வீக்னஸ் வந்து ஃபர்தரா எமர்ஜ் ஆகாம இருக்கிறதுக்கு we have to do corrective actions. சரியா? ஸோ அதான் FMEA, ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். ஃபெயிலியர் மோட் எது எதெல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு அதோட எஃபெக்ட் என்னது, அதனால என்ன இம்பாக்ட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுல முக்கியமான ஃபெயிலியர்லாம் ஃபர்ஸ்டே நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் பண்ணணும் ரெகுலரா. சரியா? இதுதான் FMEA, ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ் எவ்வளோதான். சரியா? நீங்க வந்து கிரீன் பெல்ட் பிளாக் பெல்ட் படிச்சீங்கன்னா தான் ஃபுல்லா படிக்கலாம். அது ஒரு பெரிய டூல். ஸோ இந்த டூல் மூலமா நம்ம என்ன பண்றோம், ஃபெயிலியர்ஸை வந்து குவான்டிஃபை பண்றோம். சரியா? ஃபெயிலியர்ஸை வந்து நீங்க சிடிக்கு எப்படி நம்பர் கன்வெர்ட் பண்ணீங்களோ கஸ்டமர் சொன்னது, அதே மாதிரி ஃபெயிலியர் என்ன பண்றோம், நம்பரா கன்வெர்ட் பண்றோம். அதுல எது ஹையஸ்ட் ரேங்க் இருக்கோ, எதுல வந்து நிறைய மார்க்ஸ் இருக்கோ, எந்த ஃபெயிலியருக்கு ஹையஸ்ட் மார்க் இருக்கோ அந்த ஃபெயிலியரை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அட்டன் பண்றோம். ஓகேயா? ஸோ தட் இஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். ஸோ ஜென்ரேட் பண்றதுக்கு பிரெயின் ஸ்டார்மிங், கிரியேட்டிவ் திங்கிங், பெஞ்ச் மார்க்கிங். அதை செலக்ட் பண்றதுக்கு நாமினல் குரூப் டெக்னிக். நாமினல் குரூப் டெக்னிக்ல என்ன, சொல்யூஷன் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம எக்ஸ்பர்ட் கையில கொடுத்து அவங்கள ரேங்க் பண்ண சொல்லுவோம். எந்த சொல்யூஷன் ஹையஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கோ அந்த சொல்யூஷனை செலக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த சொல்யூஷன் பெஸ்ட் சொல்யூஷனா எவாலுவேட் பண்றதுக்கு ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். ஓகே, நீங்க 10 சொல்யூஷன்ல ஒரு சொல்யூஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க, அந்த சொல்யூஷன் பெஸ்டா, அந்த சொல்யூஷன்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா நமக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதை எவாலுவேட் பண்றதுக்கு தான் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். சரியா? இப்போ ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ்ல எவாலுவேட் பண்ணியாச்சுன்னு வைங்க,
பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ சொல்யூஷன் வந்து ஓரளவுக்கு ரிலையபிளா இருக்கு, நல்லா பெஸ்ட்டாவே ரிலையபிளா இருக்கு. இப்போ அதை என்ன பண்ணணும், ட்ரையல் பேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி ட்ரையல் பேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஏன் ட்ரையல் பேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரையல் பேஸ்ல ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கம்பெனிஸ்லயும் நிறைய ஃபண்ட் இருக்காது. எல்லாருமே எதை நம்பி இருப்பாங்க, ஃபண்டுக்கு பேங்க்ஸ் இல்லைன்னா பிரைவேட் ஃபண்டிங் ஏஜென்சிஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தே வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராஜெக்டை ட்ரையல் பேசிஸ்ல பண்ணுவாங்க. இப்போ கோவிட் வேக்சின் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணோன்னு என்ன பண்ணாங்க, வாலண்டியர்ஸ் ஒரு 100 பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் இன்ஜெக்ட் பண்ணாங்க. எதுக்காக இன்ஜெக்ட் பண்ணாங்க, அந்த கோவிட் வேக்சின் வந்து எப்படி ஒர்க் பண்ணும், அதை போட்டா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் அதிகமா இருக்குமா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு வாலண்டியர்ஸ் இப்போ 130 கோடி பேருக்கு மேல இன்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 100 வாலண்டியர்ஸ் மேல இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்கள மெடிக்கல் அப்சர்வேஷன்ல வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ்னால ஏதாவது பிரச்சனை வருதா, அவங்களால பேர் பண்ண முடியுதா, ஃபீவர் வந்தா பேர் பண்ற அளவுக்கு ஃபீவர் இருக்கா, பேர் பண்ற அளவுக்கு பாடி ஏக் இருக்கா, அவங்க என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்னால அஃபெக்ட் ஆகுறாங்க, அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அதுல பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தே வில் இம்ப்ளிமெண்ட் தட் வேக்சின் ஃபார் த பப்ளிக் யூஸ். சரியா? ஸோ ஒரு மெயின் ரீசன் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லா கம்பெனிஸும் நிறைய அமௌண்ட்டை இனிஷியல் ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. செகண்ட் வந்து நம்ம உங்களுக்கு நான் வந்து ஸ்விம்மிங் பத்தி ஒரு ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்விம்மிங்னா ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுங்க, லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுங்க, ஓகே லெக் அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அந்த ஆங்கிள் பண்ணுங்க, இந்த ஆங்கிள் பண்ணுங்க, எல்லாம் கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு பிராக்டிக்கலா கொண்டு போய் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இறக்கி விட்டாதான் உங்களுக்கு ரியல் ஐடியா கிடைக்கும் இல்லையா? அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அசம்ஷன்லயே தான் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி சொல்யூஷனோட ட்ரூ நேச்சர் தெரியணும்னா என்ன பண்ணணும், நம்ம சொல்யூஷனை ட்ரையல் பேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்ததா அதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் வருதா, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டிஃபிகல்டிஸ் வருதா, சேலஞ்சஸ் வருதான்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் we have to implement the solution on trial basis. ஓகே, இந்த 3 ரீசனுக்காக நீங்க சொல்யூஷனை ட்ரையல் பேசிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ட்ரையல் பேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா செக் பண்ணி முடிச்சிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, ஃபுல் ஸ்கேல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எப்படி ஃபுல் ஸ்கேல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி FMEA பண்ணணும். அப்பதான் சொல்யூஷன்ல ஏதாவது ஃபெயிலியர் வருமானு தெரியும். அடுத்து ஒரு ஸ்கெடியூல் போடணும். இப்போ உங்களுக்குலாம் கிளாஸ்ல டைம் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல். அந்த ஸ்கெடியூல்ல இப்போ டைம் டேபிள் ஃபர்ஸ்ட் ஹவர் எது, செகண்ட் ஹவர் எதுன்னு இருக்கு, அதே மாதிரி சொல்யூஷனை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், எந்தெந்த டைம் பீரியட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், யாருக்கெல்லாம் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ண போறோம்னு ஒரு ட்ரைனிங் பிளான் வேணும். அப்புறம் யாருக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சொல்யூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யாருக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும், ஜெனரல் மேனேஜருக்கு, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு, அவங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு சர்க்குலர் போடுவாங்க, ஆனா மேனேஜருக்கு என்ன பண்ணுவாங்க, டீடைல்டு மெயில் அனுப்பணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் பண்ணணும். அதுக்கான ஒரு பிளான் டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் டாப் மேனேஜ்மெண்ட் எப்பவுமே எதை பத்தி ஒரி பண்ணுவாங்க, they will be worrying only about the benefit they are going to get. So cost to benefit analysis ஒன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். So this is how we implement the solution on full scale basis. ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? இம்ப்ரூவ் ஃபேஸ் அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ் ஃபேஸ் சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ் ஃபேஸ்? Generate and evaluate. Generate, evaluate and implement solutions. Implement solutions. So improve phase-ல நம்ம என்ன பண்றோம், solutions generate பண்றோம், அதை செலக்ட் பண்றோம், NGT நாமினல் குரூப் டெக்னிக் யூஸ் பண்ணி, தென் அதை FMEA யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்றோம், ஃபைனலா அதை ட்ரையல் பேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கேல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இப்போ ஃபைனலா லாஸ்ட் ஃபேஸ், இன்னும் 10 minutes தான், கண்ட்ரோல் ஃபேஸ். டிஃபைன் பார்த்துட்டோம், மெஷர் பார்த்துட்டோம், அனலைஸ், தென் இம்ப்ரூவ். கண்ட்ரோல் ஃபேஸ், இப்போ சொல்யூஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாமா, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஃபேஸ்னா என்னது, ஏன் அது தேவையா, இஸ் வெரி 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 எசென்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்த்திகேயன் வீட்டு பக்கத்துல ஒரு 2 ரோடு இருக்குன்னு வை, 2 ரோடு இருக்கு, 2 ரோடும் கிராஸ் பண்ற இடத்துல பயங்கர டிராபிக் ஜாம் ஆகுது காலையிலயும் ஈவினிங். இப்போ அதுக்கு சிம்பிளா ஒரு சொல்யூஷன் என்ன கொடுக்கலாம் சொல்லு பார்ப்போம் கார்த்திகேயன். சார் அந்த சிக்னல் பேசிக் போடலாம் சார். ஒரு சிக்னல் போட்டா போதும், ஓகே, ஓரளவுக்கு டிராபிக் ரெகுலேட் ஆயிரும். இந்த சிக்னல் போட்டா அந்த டிராபிக் ரெகுலேஷன் 100% சக்சஸ்ஃபுல்லா வருமா? அதோட நம்ம அதான் சார் வேற ரூட் ஏதோ டிசைட் பண்ணி மாத்தி விடலாம். சரி, அது மாத்தி விடலாம். இப்போ சிக்னல் போடுறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிக்னலை ஃபாலோ பண்ணுவாங்களா, உங்க வயசு பசங்கலாம்? 100% ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ண ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்றது? போலீஸ் போடலாம் சார். வெரி குட் சாய்ராம். ஒரு போலீஸ், டிராபிக் போலீஸ் போட்டா போதும், கார்த்திகேயன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிக்னலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். டிராபிக் போலீஸ் வந்தா என்ன செய்வாரு, யாரெல்லாம் சிக்னலை ஃபாலோ பண்ணலையோ அவங்களை பிடிச்சி ஃபைன் போடுவார். சோ அவர் என்ன பண்றாரு,
கண்ட்ரோல் பண்றாரு. டிராபிக் போலீஸ் என்ன பண்றாரு? நீங்க ஒரு சொல்யூஷன், கார்த்திகேயன் சூப்பரா ஒரு சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அந்த சொல்யூஷன் 100% சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா, லாங் டேர்ம்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டிராபிக் போலீஸ் அதை தான் பண்ணாரு. ஸோ இந்த கண்ட்ரோல் பேஸ்ல என்ன பண்ண போறோம்? நம்ம சொல்யூஷன் சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு நீங்க கண்ட்ரோல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன பண்ணும்? டிராபிக் தான், இப்போ எக்ஸசிவ் டிராபிக் தான் கிரிட்டிக்கல் எக்ஸ். எக்ஸசிவ் டிராபிக் தானே ரூட் காஸ். அந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம், கிரிட்டிக்கல் எக்ஸ். அந்த கிரிட்டிக்கல் எக்ஸ் திருப்பியும் தலை தூக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தை போடணும். சரியா? அதுதான் இந்த கண்ட்ரோல் பேஸோட முக்கியமானது. அப்புறம் டாக்குமெண்டேஷன் பண்ணணும் எல்லாத்தையும். டாக்குமெண்டேஷன் பண்ணதுக்கு பிறகு நம்ம ப்ராஜெக்டை ஓனர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் பேஸ்ல என்னென்ன முக்கியமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரோல் பிளான் கிரியேட் பண்ணணும் டு மானிட்டர். ஓகே, டிராபிக்கா மானிட்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கண்ட்ரோல் பிளான் கிரியேட் பண்ணணும். அப்புறம் அங்க ஒரு டிராபிக் போலீஸ் போட்டாதான் அவர் என்ன பண்ணுவாரு? யாரும் சிக்னலை வந்து ரெட் சிக்னல் போட்டிருக்கும் போது கிராஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு அவர் மானிட்டர் பண்ணி யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா கூப்பிட்டு ஃபைன் போடுவார். சஸ்டைன் த இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நீங்க ஒரு கண்ட்ரோல் பிளான் கிரியேட் பண்ணி ஓகே அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான், ஓகே அதை மானிட்டர் பண்ணீங்கன்னா தான் உங்களோட சிக்னல் வந்து எப்படி இருக்கும்? சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? வழக்கம் போல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் சிக்னல் போட்டாலும் அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ யூ நீட் டு டெவலப் அ கண்ட்ரோல் பிளான் டு மானிட்டர் த டிராபிக் அண்ட் டு சஸ்டைன் த இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொவைடட் பை த டிராபிக் சிக்னல். ஸோ நம்ம ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த சொல்யூஷன் சக்சஸ்ஃபுல்லா லாங் டேர்முக்கு பெனிஃபிட்டா இருக்கணும்னா நீங்க ஒரு கண்ட்ரோல் பிளான் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சார்ட்னு ஒன்று இருக்கு. இந்த கண்ட்ரோல் சார்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரோ கார்டியோகிராம், இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க எலக்ட்ரோ கார்டியோகிராம். இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம் என்ன செய்யும்? ஒரு கிராஃப் தான், சரியா? ஒரு சிம்பிள் கிராஃப். இந்த கிராஃப்ல என்ன பண்ணும்? ஏதாவது வால்வ்ல பிளாக் இருந்துச்சுன்னா ஹையா இருக்கும், மிச்ச இடங்கள்லாம் நார்மலா இருக்கும். ஸோ இது வந்து என்னதுன்னு, ஒரு அப்நார்மலா ஏதாவது பிளாக் இருக்கு, உங்க ஹார்ட் வந்து அப்நார்மலா ஏதாவது டைம்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அதை அந்த கிராஃப்ல ஒரு இண்டிகேஷன் மூலமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் சார்ட் என்ன பண்ணும்னா, ஏதாவது நம்ம ப்ராசஸ்ல அப்நார்மலா இருந்துச்சுன்னா, ஸ்பெஷலா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இமீடியட்டா நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திகேயன், இப்போ நீ காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1.5 hours. ஓ, 1.5 hours ஆகும். ஓகே. ஸோ என்ன பண்றாங்க? கார்த்திகேயன் டெய்லி வீட்டுக்கு போற டைமை வந்து ஒரு கிராஃப்ல பிளாட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நாள் 1.5 hours, செகண்ட் நாள் 1 hour 35 minutes, தேர்ட் நாள் 1 hour 25 minutes. திடீர்னு ஒரு நாள் வந்து உங்க அம்மா பிளாட் பண்ணிட்டே வராங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து 2.5 hours வர. அப்போ உங்க அம்மா உன் மேல டவுட் பண்ணுவாங்களா இல்லையா? எஸ் சார், கண்டிப்பா. டவுட் பண்ணி என்ன எங்கடா சுத்திட்டு வரேன்னு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஆமா சார். அப்போ உங்க அம்மா என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க? இன்னைக்கு அப்நார்மலா ஏதோ நடந்திருக்கு, அதனால கார்த்திகேயன் லேட்டா வந்திருக்கான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுதான் கண்ட்ரோல் சார்ட்டும் பண்ணும். என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு கேஸ் அப்நார்மலா ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல வேரியேஷன் இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், டிடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் கண்ட்ரோல் சார்ட். அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, இந்த கண்ட்ரோல் பேஸ்ல டாக்குமெண்டேஷன் பண்ணும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ திஸ் கண்ட்ரோல் phase will help you to monitor and sustain the improvement which you have received as a result of the new solution, and it will help you to identify the presence of any abnormal cause through control charts. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அவ்வளவுதான். சரியா? இப்போ இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஒரு 7 காம்போனன்ட்ஸ் இருக்கு கண்ட்ரோல் பிளான்ல. டாக்குமெண்டேஷன் பிளான், ஓகே, டேட்டா கலெக்ஷன் பிளான், மிஸ்டேக் ப்ரூஃபிங் சிஸ்டம், ரியாக்ஷன் பிளான், ரெஸ்பான்ஸ் பிளான், ரிஸ்க் மிட்டிகேஷன் பிளான், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒரு 7 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த எல்லோ பெல்ட்ல முக்கியமான காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். சரியா? அதுல முக்கியமானது என்னன்னா மிஸ்டேக் ப்ரூஃபிங் டெக்னிக். போக்கை நீங்க வந்து டிக்யூம்லயோ இல்லைன்னா சில மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லயோ படிச்சிருப்பேன். போக்கை சிஸ்டம். இந்த போக்கை சிஸ்டம்னா என்னதுன்னா ஆட்டோமேட்டிக் மிஸ்டேக் ப்ரூஃபிங் டெக்னிக் பேரு. இதுக்கு பேர் என்னது? ஆட்டோமேட்டிக் மிஸ்டேக் ப்ரூஃபிங் டெக்னிக். இது 3 கேட்டகரி ஆஃப் போக்கை இருக்கு. ஒன்னு வந்து வார்னிங் போக்கை, இன்னொன்னு வந்து கண்ட்ரோல் போக்கை, ஒன்னு ஷடன் போக்கை. வார்னிங் போக்கைனா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லிஃப்ட்ல போறீங்க, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்றீங்க? ஒரு மாலுக்கு போறீங்க, மால்ல வந்து ஒரு லிஃப்ட்ல எல்லாரும் 10 பேர் ஒன்னா ஏறுறீங்க. ஆனா அந்த வெயிட் தாங்கல. அப்போ அந்த லிஃப்ட் என்ன செய்யும்? நீங்க உள்ள ஏறனோடனே அந்த லிஃப்ட் வந்து என்ன பண்ணும்? வார்னிங் கொடுக்கும். ஒரு வார்னிங் கொடுக்கும். அந்த வார்னிங் எதுக்காக கொடுக்கு? சப்போஸ் ஸ்டில் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா லிஃப்ட் பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ இட் இஸ் த வார்னிங் போக்கை. இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்க சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க அட்வான்ஸா வார்னிங்
ப்ரொவைட் பண்றீங்களோ தட் இஸ் கால் வார்னிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் என்ன பேரு வார்னிங் போக்கே. ஓகே, இந்த வார்னிங் போக்கேக்கு என்ன பண்ணும்னா இட் வில் வார்ன் யூ பிஃபோர் அன் எரர் இஸ் அபவுட் டு மீட். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சீட் பெல்ட் போடாம கார்ல டிரைவர் உட்கார்ந்தா என்ன பண்ணும்? டேஷ்போர்ட்ல ஒரு சிக்னல் வந்துட்டே இருக்குமா? கார்ல நீங்க சீட் பெல்ட் போடாம டிரைவ் பண்றீங்கன்னு வை, உடனே என்ன பண்ணும்? ஒரு டேஷ்போர்ட்ல வந்து ஒரு சிக்னல் ஒரு வார்னிங் வந்துட்டே இருக்கும். இது எதுக்கு? நீங்க சீட் பெல்ட் போடாம ஓட்டுனீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனா இட் மே காஸ் கிரேவ் இன்ஜுரி. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுது? வார்னிங் கொடுத்துட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. அது ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு சென்சார் வச்சிருக்காங்க. அந்த சென்சார் வந்து சீட் பெல்ட் போடலைன்னா என்ன பண்ணுது? வார்னிங் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் வார்னிங் போக்கேக்கு. இந்த வார்னிங் போக்கேக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? இட் வில் ஹெல்ப் யூ டு வார்ன் யூ பிஃபோர் a error is about to meet. ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு எரர் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு டேமேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? உங்களை வார்ன் பண்ணும். ஓகே, அடுத்து கண்ட்ரோல் போக்கேக்கு. கண்ட்ரோல் போக்கேக்குன்னு என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் மொபைல்ல சிம் கார்டு ஸ்லாட்ல மொபைல் சிம் கார்டை வந்து மொபைல்ல இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்க அந்த சிம் கார்டை வந்து ராங் டைரக்ஷன்ல வச்சு உங்களால இன்சர்ட் பண்ண முடியுமா? முடியாது சார். நீங்க எவ்வளவு பண்ணாலும் உடைய முடியாது. அந்த ஸ்லாட்டுக்கு கூட வளையுமே தவிர, பட் நீங்க ராங் டைரக்ஷன்ல போட்டு இன்சர்ட்டே பண்ண முடியாது. இது வந்து என்னதுன்னா கண்ட்ரோல் போக்கேக்கு. ஆட்டோமேட்டிக்கா உங்களை கரெக்டான மெத்தட்ல அந்த ஒர்க்கை பண்றதுக்கு என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது, கைட் பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல உங்களால எரரே பண்ண முடியாது. யூ வில் பி ஆட்டோமேட்டிக்லி கைடட் டு டூ த ஆக்டிவிட்டி கரெக்ட்லி. ஓகே, இதுக்கு பேர் என்னது? கண்ட்ரோல் போக்கேக்கு. ஓகே, ஸோ இட் வில் அவாய்ட் it will avoid an error by controlling you to do it properly. ஓகே, இதுக்கு பேர் என்னது? கண்ட்ரோல் போக்கே. ஓகே, அடுத்து ஷட் டவுன் போக்கே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்டர்நெட்ல எல்லாம் லாகின் பண்ணிருப்பீங்க, இன்டர்நெட் பேங்கிங் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. 3 தடவை பாஸ்வேர்டை தப்பா போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ரைட்டிங்ல போயிடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்னா டெம்பரரியா பிளாக் பண்ணி விட்டுரும் உங்க இன்டர்நெட் பேங்கிங்க. என்ன சொல்லுவோம்? கான்டாக்ட் யுவர் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது என்ன திங்க் பண்ணுதுன்னா வேற யாரோ உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ணும்? உங்க அக்கௌண்ட்டை ஷட் பண்ணி வச்சிரும். அப்போ என்ன பண்ணுது? ஒரு எரர் நடக்கிறத ஷட்டிங் டவுன் மூலமா ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ அது என்ன நினைக்க? யாரோ பாஸ்வேர்டை 3 டைம் தப்பா போட்டு வேற பாஸ்வேர்ட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற யாரோ ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, அதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? இட் வில் ஷட் டவுன் த சிஸ்டம் டு அவாய்ட் அன் எரர் பீயிங் மேட். ஓகே, ஸோ ஒரு எரர் நடக்காம இருக்கிறதுக்காக சிஸ்டத்தையே ஷட் டவுன் பண்ணி விட்டுரும். ஓகே, அதே மாதிரி நீங்க பெரிய ஹை ரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? லிஃப்ட் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபயர் சென்சார் வந்து வார்னிங் கொடுத்த அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? லிஃப்ட் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். யாருமே லிஃப்ட் யூஸ் பண்ண முடியாது. எல்லாரும் என்ன பண்ணும்? ஸ்டேர் கேஸ் வழியா தான் போகணும், எக்ஸ்டர்னல் ஸ்டேர் கேஸ் வழியா. எதுக்காக? நீங்க ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்துருச்சுன்னா லிஃப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா லிஃப்ட்டும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா லிஃப்ட்ல போற எல்லாரும் விழுந்து இறந்துருவாங்க இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும்? லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஓகே எங்கெங்கெல்லாம் தேவையோ நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒன்னு வார்னிங் கண்ட்ரோல் ஓகேனா ஒண்ணு இல்லை. நான் உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி கலர் கோடிங் நீ டிவிக்கு பின்னாடி, விசிஆருக்கு பின்னாடி, டிவிடி பிளேயருக்கு பின்னாடி, செட்டாப் பாக்ஸ், பிளே ஸ்டேஷன் பின்னாடி எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் கலர் ஸ்லாட் இருக்கும், ஒயிட் கலர் கேபிள் இருக்கும். ரெட் கலர் ஸ்லாட், ரெட் கலர் கேபிள், ப்ளூ கலர் இல்லைன்னா எல்லோ கலர் ஸ்லாட், எல்லோ கலர் கேபிள் இருக்கும். இப்போ இந்த கலர் கோடிங் இல்லைன்னா நீ என்ன செய்வ? எங்க ஸ்லாட்லயும் கலர் இல்ல, கேபிளையும் கலர் இல்ல அப்படின்னா நீ என்ன செய்வ? ஐடென்டிஃபை பண்ண முடியாது சார் எந்த பின். அப்ப நீ என்ன பண்ணுவ? ஒண்ணுனா பிளக் பண்ணி அன்பிளக் பண்ணிட்டே பாத்துட்டு இருப்ப, அப்படிதானே? இப்போ இந்த கலர் கோடிங் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உன்னால கரெக்டா பிளக் பண்ண முடியுது. உன்னை என்ன பண்ணுது? அந்த கலர் கோடிங் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணுது. என்ன பண்ணுது? நீ ஒயிட்ல பிளக் பண்ணு, ரெட்ல பிளக் பண்ணு, எல்லோல பிளக் பண்ணுன்னு உன்னை என்ன பண்ணுது? இட் இஸ் கண்ட்ரோலிங் யூ டு டூ த ஆக்டிவிட்டி கரெக்ட்லி. சரியா? சோ நீங்க என்ன பண்ண மாட்ட? ஒர்க் ஆல்னா நீ உடனே செக் பண்ணு, ஓ ஐ ஹவ் இன்சர்ட்டட் இட் ராங்லி. ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ணுவ? கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி பிளக் பண்ணிடுவேன். So control okay will help you to do the work correctly and prevent the error from happening. உன்னைய வந்து தப்பான ஆக்டிவிட்டியை பண்ணவே விடாது. It will control an error from happening. That is control okay. அதே தான் சிம் கார்டும். சிம் கார்டுல அந்த மார்ஜின்ல கட் பண்ணிருப்பாங்க. அதனால என்ன ஆகுது? உன்னால அந்த ஒரு ஸ்லாட்ல ஒரே ஒரு பொசிஷன்ல மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் தான் போடுறேன்னா கூட நீ கரெக்டா போடுவேன். That is, you are controlled to do that activity correctly. You are controlled
from making an error. That is control போக்கு. Okay, புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. இப்போ இங்க பாரு, ஒரு டிராபிக் லைட் இருக்கு. இப்போ வந்து இங்க வந்து ஒரு ரயில்வே கிராசிங்ல வெறும் சிக்னல் மட்டும் இருக்கு. சிக்னல் மட்டும் இருந்தா என்ன பண்ணுவாங்க? ரெட் கலர் லைட் எரிஞ்சா எல்லாருக்கும் ட்ரெயின் வருதுன்னு தெரியும். ஆனா யாராவது நிப்பாங்களா? ட்ரெயின் வர வரைக்கும் தான் இருப்பாங்க. இது வந்து வார்னிங் போக்கேக்கு. வார்னிங் போக்கேக்கோட சக்சஸ் வந்து கம்மி தான். பட் இது பாரு கண்ட்ரோல் போக்கேக்கு பாரு. கண்ட்ரோல் போக்கேக்கில் என்ன பண்றாங்க? ரெண்டு சைடும் ரயில்வே கேட் போட்டுறோம். ட்ரெயின் வரும்போது கேட் போட்டுறோம். ஸோ இப்போ யாராவது கிராஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா ஆக்சிடென்ட்ஸ்லாம் என்ன ஆயிரும்? கண்ட்ரோல் ஆயிரும். ஆக்சிடென்ட்ஸ்லாம் ப்ரிவென்ட் ஆயிரும். ஸோ இது வந்து கண்ட்ரோல் போக்கேக்கு தான். எனிதிங் which is any automatic process which is implemented to control the error from being happening, that is called control போக்கே. சரியா? ஓகே சார். ஸோ இப்போ இங்க பாரு, இந்த ட்ரில்லிங் மிஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரில்லிங் மிஷின் வந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரு 20 mm ட்ரில் பண்ணணும்னு வை. அவரோட ஓன் ஸ்கில்ல தான் அவர் ட்ரில் பண்ணுவாரு. செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் ராட் இருக்கு ப்ளூ கலர்ல. 20 mm ரீச் ஆன உடனே இந்த ஸ்டாப் ராட் வந்து சர்ஃபேஸை ஹிட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவர் நிப்பாட்டிடுவார். அடுத்ததுல பாரு கண்ட்ரோல் அண்ட் வார்னிங் போக்கே ரெண்டு இருக்கு. இந்த ஸ்டாப் ராட் இந்த சர்ஃபேஸை ஹிட் பண்ண உடனே 20 mm ட்ரில் பெட்டி இறங்கின உடனே இந்த ஸ்டாப் ராட் இந்த சர்ஃபேஸை ஹிட் பண்ணும். உடனே இங்க ஒரு பஸ்ஸர் லைட் எரியும். ஸோ வார்னிங் போக்கே கண்ட்ரோல் போக்கே ரெண்டு இருக்கு. ஸோ நவ் த சிஸ்டம் இஸ் சேஃப். இட் வில் பிரிவென்ட் த ஆப்ரேட்டர் from drilling it wrongly. அவர் 20 mm மேலேயும் ட்ரில் பண்ண மாட்டார், 20 mm கம்மியாவும் ட்ரில் பண்ண மாட்டார். ஏன்னா 20 mm கம்மியா ட்ரில் பண்ணா அந்த லைட் எரியாது. 20 mm ரீச் ஆன உடனே என்ன பண்ணுவோம்? பஸ்ஸர் லைட்டும் எரியும், ஸ்டாப் ராடும் சர்ஃபேஸை ஹிட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் போக்கே மெத்தட்ஸ். இந்த மாதிரி நிறைய போக்கே மெத்தட்ஸ் நீங்க எங்க வேணுமோ அங்கங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து பாக்கெட் ஃபில் ஆகாம போனாலோ இல்லைன்னா ஏதாவது காம்பனன்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா மெஷினிங் ஆகாம போனாலோ என்ன ஆகும்? அங்கங்க லிமிட் சுவிட்சஸ் வச்சிருப்பாங்க. அந்த லிமிட் சுவிட்சஸ் உள்ள சென்சார் இந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு உடனே என்ன பண்ணும்? ஒரு வார்னிங் லைட் எரியும். வார்னிங் லைட் எரிஞ்ச உடனே அங்க ரோமிங் இருக்கிற சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்க? உடனே இமீடியட்டா செக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்காம இருக்கிறதுக்காக வார்னிங் போக்கே, கண்ட்ரோல் போக்கே, ஷட் டவுன் போக்கே நம்ம எங்கெங்க தேவையோ அங்கங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா now we will be able to keep the successfulness of the solution for a long time. நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சிக்னல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பேரிகேட் வந்து அப்படி பூமிக்குள்ள இருந்து வெளியில வரும். பாத்திருக்கீங்களா? மூவிஸ்ல எல்லாம் கூட பாத்திருப்பீங்க. சிக்னல் என்ன ஆகும்? அது வந்து என்ன போக்கே சொல்லு பாப்போம். கண்ட்ரோல். வெரி குட். சோ நீங்க என்ன பண்ண முடியாது? அந்த சிக்னல் அந்த லைனை தாண்டி போக முடியாது. தட் இஸ் கால்ட் கண்ட்ரோல் போக்கே. ஓகே, சரியா? ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் சார்ட்னு ஒண்ணு இருக்கு. ஆனா கண்ட்ரோல் சார்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ண முடியாது? நீங்க எல்லோ பெல்ட்ல ரொம்ப டீடைலா படிக்க முடியாது. ஸோ இந்த கண்ட்ரோல் சார்ட்ஸ் வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு ஐடென்டிஃபை த பிரசன்ஸ் ஆஃப் அப்நார்மல் காஸ். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட் இருக்கு. நீங்க கிரீன் பெல்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா கண்ட்ரோல் சார்ட்ஸும் படிக்கலாம். கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஓகே, உங்களோட டேட்டாவை பொறுத்து நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட் சூஸ் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல் சார்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சு, அதை ரீட் பண்ண தெரிஞ்சது, அதை இன்டர்ஃபேர் பண்ண தெரிஞ்சாலே இட் இஸ் அ யூனிக் ஸ்கில் இன் த இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியில நிறைய பேருக்கு கண்ட்ரோல் சார்ட்டை ரீட் பண்ணவே தெரியாது, நிறைய பேருக்கு கண்ட்ரோல் சார்ட் டெவலப் பண்ண தெரியாது, அதுல இருந்து டேட்டா அக்யூர் பண்ண தெரியாது. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோல் சார்ட்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இதெல்லாம் நீங்க கிரீன் பெல்ட்ல படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, they will teach you all this. They will help you to draw control charts, interfere control chart. ஓகே, கண்ட்ரோல் சார்ட்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்றதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஓகே, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க வந்து கண்ட்ரோல் பேஸ்ல என்ன பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் உங்க சொல்யூஷன் லாங் டேர்ம் பெனிஃபிட்டாக வரணும்னா நீங்க கண்ட்ரோல் பிளான் என்ன பண்ணணும்? ஒன்னு டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்க கிரிட்டிக்கல் எக்ஸ் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். நீங்க கிரிட்டிக்கல் எக்ஸ் என்னது? ரூட் காஸ். அந்த ரூட் காஸை நீங்க கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு அந்த ரூட் காஸ் திருப்பி வந்து என்ன பழைய பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த பழைய பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். அது வந்து ஆட்டோமேட்டிக் போக்கே சிஸ்டமா இருக்கலாம், வார்னிங் ஆர் கண்ட்ரோல் ஆர் ஷட் டவுன் போக்கே கூட இருக்கலாம். ஓகே, நீங்க இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, கண்ட்ரோல் சார்ட்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? டாக்குமெண்டேஷன் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டாக்குமெண்டேஷன் பண்ணாம நீங்க எந்த ஒர்க் பண்ணீங்கனாலும் அக்செப்டே கிடையாது. நீங்க கம்பெனில போய் சூப்பரா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க, ஆனா டாக்குமெண்டே பண்ணல, வந்து உங்க ப்ரொஃபசர்ட்ட சொன்னீங்கன்னா அவர் அக்செப்ட் பண்ணிடுவாரா? இல்ல சார், நான் ஒரு மாசம் கம்பெனில ஒர்க் பண்ணேன் சார், ஆனா அவங்க சர்டிபிகேட்டும் தரல, ரிப்போர்ட்டும் தரல சார் அப்படின்னு சொன்னா அவர் ஓகேப்பா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுவாரா?
என்ன கார்த்திகேயன் அக்செப்ட் பண்ண வரா என்ன? பண்ண மாட்டாங்க சார். என்ன கேட்பாங்க, எங்கப்பா ரிப்போர்ட் சர்டிபிகேட் எங்கன்னு கேட்பாங்கல்ல. அதே மாதிரி நீங்க பண்ண பிகினிங் டிஃபைன் ஃபேஸ்ல இருந்து நீங்க கண்ட்ரோல் ஃபேஸ் வரைக்கும் பண்ண எல்லா ஆக்டிவிட்டிஸையும் எல்லா டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணீங்க, எவ்ரிதிங் மஸ்ட் பி டாக்குமெண்டட் ப்ராப்பர்லி. எதுக்காக டாக்குமெண்ட் பண்ணணும்? தென் ஒன்லி people who are coming after you will be using them as a reference. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுவாங்க. அது தேவைப்படும் போது ரெஃபர் பண்ணிக்கிடுவாங்க. அதை யூஸ் பண்ணி அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்களால பண்ண முடியும். சரியா? தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் அதே சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளால எந்த இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ப்ரொடக்டிவிட்டியா தான். ஆமா, அதே ப்ராஜெக்ட்டை திருப்பி பண்ணனா நம்ம பண்ணிக்கலாம். அதே இதை மாடிஃபை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ஸ்டாண்டர்டைசேஷன். அதே ப்ராஜெக்ட் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கணும். ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்ட் தான் நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் மாடிஃபை பண்ணனா பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி 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 எசென்ஷியல். நீங்க டாக்குமெண்டேஷன்ல வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டீங்க. நீங்க வந்து லேப்ல எல்லாம் போய் அசால்ட்டா எழுதுவீங்க. ரீடிங்ஸ்லாம் வந்து நீங்க ப்ராப்பராகவே நீங்க நோட் பண்ண மாட்டீங்க. பட் டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி 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 எசென்ஷியல். ஓகே, ஸோ இப்போ நீங்க எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க, கண்ட்ரோல் பிளான்லாம் சூப்பரா லே பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து என்னது, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி உங்க ஓனர், சேர்மன், யார் யார் ப்ராஜெக்ட்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாரையும் வச்சு உங்க ஓனர்கிட்ட இல்லை அந்த பிளான்ட்டோட இன்சார்ஜ் இருப்பாங்களா, உங்களை ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்களே அவங்ககிட்ட அந்த ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கோ மூவ் டு த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். தட்ஸ் இட். தட்ஸ் த எண்ட் ஆஃப் DMAC Lean Six Sigma ப்ராஜெக்ட். Lean Six Sigma ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட். எனி கொஸ்டின்ஸ்? சொல்லு. ஓகே, இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேக்குறேன். ஓகே மீன்ஸ் என்னது? வாட் இஸ் ஓகே? Process control and நல்ல வாசி சொல்லணும். ஓகே மீன்ஸ் மிஸ்டேக் ப்ரூஃபிங் சார். மிஸ்டேக் வராம என்ன பண்றோம், அவாய்ட் பண்றோம். அதான் ஓகே. மிஸ்டேக் வராம இருக்கிறதுக்காக நம்ம சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றோம். தட் இஸ் ஓகே. தட்ஸ் இட். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காப்பா? Any questions? Of all of us at MSME Vision Excellence and the Team Campus to Corporate program, we sincerely wish all of you a great success in your career. And if this training program is going to be, going to make a significant contribution in your success, and we will be extremely, happy about it. And in the future also, any help required, do not hesitate to reach back to us. And for that, establishing a good relationship is very important. So please stay connected with us in all our platform. We are available. We have we have created a WhatsApp group. We are also available in Facebook. We are available in LinkedIn. We are available in YouTube channel, right? Please do follow us in all these platforms, and so that definitely we can be of, a good help at times when it is required, right? So once again, wish you all the very best. And if any participant would like to say something here before we wind up, and we can, you can take few minutes. யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களாப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எங்க சார் இது 6 சிக்மா கிளாஸ் வந்து யூஸ் பண்றாங்க மெத்தடு? இன்னொரு வாட்டி கேளுங்க. தமிழ்நாட்டில் சார் நம்ம 6 சிக்மா கான்செப்ட் இருக்குல்ல சார், ஆமா, அது எங்கெங்க சார் யூஸ் பண்றாங்க? என்னென்ன கம்பெனி? தமிழ்நாட்டில் எங்கெங்க யூஸ் பண்றாங்க? இது வந்து உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? 6 சிக்மா வந்து இட்ஸ் அப்ளிகபிள் வைட்லி. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பிக் கம்பெனிஸ்லயுமே வந்து 6 சிக்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் லீடிங் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், ஆல் லீடிங் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், லைக் கம்பெனிஸ் லைக் அமேசான், TCS, ரைட், கேட்டர்பில்லர், பெரிய கம்பெனி எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும்பா. நம்ம இவ்வளவு நேரம் படிச்சதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேலையை முறையா செய்யணும், அவ்வளவுதான். முறையா செய்யறதுன்றது எல்லா இடத்துலையும் தேவைதான், ரைட்? ஸோ நீங்க வந்து லிங்க்டின்ல இல்லைன்னா கூகுள்ல வந்து ஜாப்ஸ் ஃபார் 6 சிக்மா எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் 6 சிக்மா பெல்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. யூ கெட் டு நோ தி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த கம்பெனி எல்லாத்துலயுமே வந்து 6 சிக்மா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஓப்பனிங் இருக்கும். ஓகே சார். ஆல் ரைட். ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனிபடி வுட் லைக் டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்?
கேமரா ஆன் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கொடுக்க முடியுமா யாராவது? Feedback, anybody would like to give? All right, so இன்னொரு அக்கேஷன்ல மீட் பண்ணுவோம். So thank you all once again for all of you and we will meet again. Bye bye. And coming Saturday அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம் லிங்க் as communicated it will come. And moreover உங்களுக்கு குரூப்ல நோட்டிபிகேஷன்ஸ் வரும். குரூப்ல வர நோட்டிபிகேஷன்ஸ்லாம் அக்னாலஜ் பண்ணுங்க. So that you will get recordings, right? Access to the recordings. And ஒருவேளை நீங்க சேனல் லிங்க்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? என்னோட சேனல் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க சார். இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன்ல கொடுத்தாங்க சார் ஃபர்ஸ்ட் டே. ஆல் ரைட். ஸோ யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து என்னோட ட்ரைனிங்ஸ்லாம் ஒரு சில ட்ரைனிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ சேனல் லிங்க் நான் திருப்பியும் போட்டிருக்கேன், வேணா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கலாம். ரைட்ப்பா, ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்கள் ப்ரொஃபஸர் கிட்டலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்ததுக்கு. ரைட், அதே நேரம் இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் நிறைய ரியலைஸ் ஆகும். ரைட், ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார்.